Good evening, Shruthi ma'am. How is everybody today? Let's see some energy in the chat box. Pasangla, ellarum அப்படியே ஒரு 4 ஸ்டார் போடுங்க பார்க்கலாம். Everybody. Okay, so நம்ம நாளுக்கு நாள் வந்து ஒவ்வொரு சாப்டரா அப்படி முடிச்சிட்டே இருக்கோம். ஓகே, அந்த வகையில வந்து இன்னைக்கு நம்ம ரெண்டு ரொம்ப 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 முக்கியமான சாப்டர்ஸ் முடிக்க போறோம். என்ன ரெண்டு சாப்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா molecular basis of inheritance and evolution. இது ரெண்டுமே வந்து we are going to finish. Okay, so are you all ready பசங்களா? Hello Puvili, Madan, Monica, Anu. Okay, hello, good evening everybody, good evening. So பசங்களா நம்ம 12th standard exam பொறுத்த வரைக்கும் of course every chapter is important, but அதுல முக்கியமா நம்மளோட genetics unit இருக்கு இல்லையா, principles of inheritance, molecular basis of inheritance and evolution. இது மூணுமே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு செக்ஷன். சோ அந்த வகையில அதுல ரெண்டு சாப்டர் இன்னைக்கு நம்ம முடிக்க போறோம். Are you all ready everyone? Guhan, Karpe, Sujata, Gayatri, everybody? All right, okay, so நம்ம கிளாஸ்க்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா எல்லாருமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற லிங்கை வச்சு நம்ம கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எல்லா செஷன்ஸோட பிடிஎஃப்ஸும் எல்லா நோட்ஸும் உங்களுக்கு அங்கதான் கிடைக்கும். ஓகே, அண்ட் நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி என் கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க தனியா வந்து ரூம் போட்டு உட்காந்து என்சிஆர்டியை படிக்கணும்னோ இல்ல வேற எந்த விதமான ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னோ அவசியமே கிடையாது. பிகாஸ் every key point, every important point எல்லாமே I am going to explain, I am going to discuss. Okay, so ஒரு டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கோங்க. I am going to explain every single topic, so அதனால அதெல்லாம் டவுட்டே இருக்க வேண்டாம். சரியா? Clear everyone? Okay, so மறக்காம நம்ம கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிக்கோங்க. யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Okay, because board examக்கு full and full we are going to be there to help you prepare for your board exam. All right? Okay, okay, வந்ததுக்கு ஆதாரமா அந்த ஒரு லைக் பட்டனை தட்டுங்க. அப்படியே திரியம்பிகா, மதன் எல்லாம் ஸ்டார்ஸ் தெரிக்கிறாங்க. That's the spirit. How long the life goes? என்ன எல்லாருக்கும் இதே கேள்வியா இருக்கு. நம்ம வந்து எப்ப ரெண்டு சாப்டர் முடிக்கிறோமோ அப்ப லைவ் முடிஞ்சிடும். கவலைப்படாதீங்க. நீங்களாம் சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமா முடிச்சிடலாம். ஓகே, ஹாய் மோகன், திருராஜ், சானா, Sujata, Monica. Okay, everybody is ready அப்படின்னு நினைக்கிறேன். So பசங்க, let's start. Molecular basis of inheritance. Okay, so நேத்து கிளாஸ்ல வந்து அம்ரித் சார் வந்து you would have spoken about principles of inheritance, கரெக்டா? So principles of inheritance-ல what is this inheritance? நம்ம ஏதோ ஒண்ணு நம்ம ancestors-ல இருந்து inherit பண்றோம். So what is this inheritance? இது வந்து என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணுது, என்னென்ன பேட்டர்ன்ஸை ஃபாலோ பண்ணுது, இதுல வந்து ஒரு டிசீஸையோ இதையோ நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து we get to understand from principles of inheritance. ஆனா என்ன மாலிக்யூல் அது? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சட்டன் அண்ட் போவரி வந்து என்ன சொன்னாங்க, குரோமோசோமை பார்த்துட்டு குரோமோசோம் தாண்டா அந்த ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. பட் அதுக்கப்புறமா டிஎச் மார்கன் என்ன சொன்னாரு, இல்ல இதோட பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, there are some linkage that is happening. அதனாலே வந்து டிஎச் மார்கன் came and proved. Okay, so over the molecular wise நம்ம பார்க்கும்போது what is this molecule? Okay, so inherit ஆற இந்த ஒரு ஃபேக்டர், இந்த ஒரு மாலிக்யூல் என்னது? நம்ம இப்ப ஜீன்ஸ் சொல்றோம், அலீல்ஸ் சொல்றோம், இதெல்லாம் என்னது on a molecular level அப்படிங்கிறது தான் entirely is going to be this chapter. Okay, so this chapterல அந்த மாலிக்யூல் என்ன அப்படிங்கிறது மட்டும் இல்லாம ஓகே மாலிக்யூல் ஒண்ணு இருக்கு, நமக்கு இந்த ஜெனடிக்ஸ் இருக்கு, ஆனா எப்படி இதை வச்சு எனக்கு வந்து வருது ஆச்சரியமால இருக்கு. ஒரு செல்குள்ள வந்து there is absolutely திருராஜ் சொல்ற மாதிரி there is a DNA. ஆனா இந்த டிஎன்ஏல வந்து if you see டிஎன்ஏல வந்து the DNA has to correspond to some protein. அந்த protein வெளியே எக்ஸ்பிரஸ் ஆனோம், எக்ஸ்பிரஸ் ஆறதுல இருந்து I will get what? My voice is breaking. Okay, now is it okay? Now is it better? Are you all able to hear me properly? All right. So, right again, what was I saying? I was talking about the proteins, correct? So, எங்க இந்த ஒரு molecule வந்து
how is it giving rise to all my features? How is it giving rise to, இப்போ நான் வந்து இந்த ஹைட்ல இருக்கேன், இந்த ஸ்கின் டோன்ல இருக்கு, கண் இப்படி இருக்கணும், மூக்கு இப்படி இருக்கணும். Who is telling that? How is all of this happening on the molecular level? இங்கறதா இந்த chapter. Okay? All right. So let's get started. So firstly, like I told you, DNA and RNA. Okay? They found out, சரிப்பா, என்ன molecule கேட்டீங்க, it is DNA and RNA. Okay? So these are nothing but nucleic acids. Okay? இந்த nucleic acids தான் நம்ம பாடியில இருக்கிற எல்லா cellular processes-யுமே நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி we got a clarity. Okay? So now all regulation of the genes, okay, whatever genes are there, நம்ம genes ன்னு சொல்லக்கூடிய aspect எல்லாமே இந்த நியூக்ளிக் ஆசிட்ல தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு மாலிக்யூல நம்ம கண்டுபிடிச்சோம். So what is this gene அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is nothing but segments of DNA. Okay, so இதுதான் என்னோட entire length of DNA னா maybe இந்த region வந்து is corresponding to height. Okay, இந்த segment maybe இந்த segment வந்து is corresponding to skin tone. இந்த மாதிரி ஒவ்வொரு செக்மெண்டா ஒவ்வொரு ஃபீச்சரையும் கண்ட்ரோல் பண்ண போகுது. அப்போ வந்து என்ன சொல்லணும், அப்போ வந்து we understand that okay, so this is one gene, this is one gene, this is one gene அப்படின்னு நமக்கு தெரியும். Is it clear everyone? Okay, so அதனால வந்து when we talk about DNA and RNA, these are nucleic acids and இது மேல தான் நம்மளோட இந்த genes எல்லாமே பதிஞ்சிருக்கு. Alright, now coming to what is this nucleic acid? சரி, DNA, RNA அப்படின்னு பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லிட்டீங்க. What is this DNA and RNA அப்படின்னு பாத்தீங்கன்னா, DNA stands for deoxyribonucleic acid, RNA stands for ribonucleic acid. So ribonucleic acids அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய செயின்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, we have something called nucleotides. Okay, so nucleotideனா இப்போ என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல மூணு important components இருக்கு. Okay everybody, is everybody following? Yes, Irene, Tiruraj, Gayatri, Puviri, everyone? Okay, so மூணு important ஆன components நம்மகிட்ட இருக்கு. யார் இந்த components அப்படின்னு பாத்தீங்கன்னா, first we have the nitrogenous base. What is nitrogenous base? Nitrogenous base is nothing but our ATGC அப்படிங்கிற particular nitrogenous bases. Okay, molecules like adenine, guanine, thymine and cytosine. ஆங்கில வந்து பாத்தீங்கன்னா T க்கு பதிலா we have U which stands for uracil. Okay, uracil, guanine, cytosine. So இந்த nitrogenous bases ஓட combination தான் நம்மளோட இந்த DNA. And nitrogenous bases ஓட சேர்ந்து வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த nitrogenous base is attached to a sugar. ஆனா அது என்ன மாதிரி sugar? It's a 5 carbon sugar. 5 carbon sugar na what do we call it? We call it a pentose molecule, correct? So pentose sugar க்கு இந்த ஒரு particular nitrogenous base is attached. Now what is என்ன sugar இங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is ribose or deoxyribose. So இந்த ரெண்டு molecule, okay, pentose sugar but ribose or deoxyribose. Okay, so ribose ன்னு சொல்லும்போது ribonucleic acidல ribose தான் இருக்கும். deoxyribose ன்னு சொல்லும்போது deoxyribonucleic acidல வந்து நமக்கு we will have I mean DNA ல we'll have deoxyribonucleic acid. Clear everybody? Yes, so in the nitrogenous base plus in the ஒரு sugar, nitrogenous base plus sugar, we call it as a nucleoside. சரியா பசங்களா? So we call it a nucleoside. இந்த nucleoside வந்து இப்போ என்ன ஆகும்? It will get converted, it will get attached to another molecule of phosphate. So phosphate group ஓட இந்த ஒரு nucleoside சேரும் பொழுது it forms the nucleotide. Any questions? So nucleotide na என்ன? Nucleotide na we have nitrogenous bases, then we have the sugar molecule plus the phosphate. Nucleoside na என்ன? Side na வெறும் sugar and nitrogenous base.
அவ்வளவுதான். சரியா? Is it clear everybody? Any questions so far? So what is the building molecule of a nucleic acid? It is nucleotides. So இந்த nucleotides ஒவ்வொன்றும் சேர்ந்து so ஒரு நியூக்ளியோடைடுக்கு A அட்டாச் ஆயிருக்கும், இன்னொரு நியூக்ளியோடைடுக்கு U அட்டாச் ஆயிருக்கும், இன்னொரு நியூக்ளியோடைடுக்கு C அட்டாச் ஆயிருக்கும். அப்போ என்னோட DNA சீக்வென்ஸ் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்? A G G C T T C G இப்படின்னு எனக்கு ஒரு லைனா I will have my nucleotide sequence. That is what we call as a nucleic acid. DNA இருக்கட்டும் RNA இருக்கட்டும். Only difference என்ன? RNA ல you have uracil, DNA ல you have thymine. இவ்வளவுதான். இது understood அப்படின்னா அவ்வளவுதான். Entire DNA RNA is clear. Okay? So like I've summarized here for you, pentose sugarல நமக்கு ribose and deoxyribose வந்துரும். Phosphate group is anyway there. Now nitrogenous base ல like already நீங்க comment section ல சொல்லிட்டு இருக்கிற மாதிரி very good. நாம இந்த 4 nitrogenous bases okay or uracilium சேர்த்து 5 bases வந்து purines and pyrimidines நம்ம classify பண்ணலாம். So purines ன்னு சொல்லும்போது they are double ringed structures. Okay, ரெண்டு ring இருக்கும் அவங்க ஸ்ட்ரக்சர்ல. Okay, so that is adenine and guanine. இது வந்து both DNA and RNA will have it. சரியா? Whereas இந்த மூணும் thymine, cytosine, uracilக்கு they will have a single ring structure. Okay, அதுல இந்த cytosine மட்டும் தான் வந்து ரெண்டு பேர்ட்டயுமே இருக்கும். C is common. ஆனா T வந்து is present only for DNA. Uracil வந்து only present for RNA. Okay? அவ்வளவுதான். So this is your fundamental molecular structure of a what? A polynucleotide. What is a polynucleotide? Nothing but நிறைய nucleotides சேர்ந்த நம்மளோட nucleic acids which is DNA and RNA. Okay? Absolutely. Very good. So இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா always okay always இந்த ஒரு DNA அப்படிங்கிற ஒரு strand இன்னொரு strandோட சேரும் பொழுது okay it will always exhibit a complementarity. What complementarity am I talking about? எப்பவுமே இந்த இடத்துல A இருந்ததுன்னா இதுக்கு T தான் பேர். ஓகே, எப்பவுமே நம்ம குரூப் ப்ராஜெக்ட் சேரும்போது ரூல்ஸ் போட்டு தான் சேருவோம். இவனை நீ எனக்கு டீம் மெம்பரா கொடுத்தீங்கன்னா நான் குரூப் ப்ராஜெக்ட் பண்றேன், இல்லாட்டி எனக்கு குரூப் ப்ராஜெக்டே வேண்டான்னு. அதே தான் இங்கேயும். ஓகே, so A will always bond with T, G will always bond with C. ஓகே, so ஒரு லைன்ல வந்து எனக்கு A G C C T A C G A அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் இங்க யார் இருப்பா? C க்கு G G A T G C T. சோ ஒரு லைனை வச்சு ஈஸியா நம்ம ரெண்டாவது லைன் ஆர் காம்ப்ளிமெண்டரியான ஸ்ட்ராண்ட நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஓகே பசங்களா? Is it clear? So always A வந்து ரெண்டு ஹைட்ரஜன் பாண்ட் மூலமா T ஓட பாண்ட் ஆகும். அதே G வந்து மூணு ஹைட்ரஜன் பாண்ட் மூலமா C ஓட பாண்ட் ஆகும். A க்கும் C க்கும் ஒத்து போகாது, G க்கும் T க்கும் ஒத்து போகாது. அதுதான் அவங்களுடைய தலையெழுத்து. ஓகே, they have to follow this rule. வேற வழி எல்லாம் கிடையாது. சரியா? Is it clear பசங்களா? Yes, through hydrogen bonding. Very good, Irene, Triyambika, King, Shana, all clear? Okay. So this is how nice structure of the pentose sugar is going to look like. Okay. So structure of the pentose sugar அப்படின்னு நான் சொல்லும்போது are you all able to see இந்த ரைபோஸ்க்கு இந்த இடத்துல OH இருக்கு. ஆனா இந்த இடத்துல இந்த deoxyribose அந்த ஒரு O இல்ல. So அந்த O காணாம போயிட்டதுனால தான் deoxyribose. Okay. That's it. Then all this is your nitrogenous base. So if you see here purines வந்து ரெண்டு ring இருக்கு. You all can see adenine and guanine. அதே the cytosine, uracil, thymidine க்கு வந்து only one single ring is present. Are you all able to see everybody? Yeah, அவ்வளவுதான் regarding your nitrogenous bases. Now coming to a phosphate group. Okay, so phosphate groupங்கிறது இதுதான் இந்த phosphate group. இந்த phosphate group நம்மளோட நியூக்ளியோசைடோட ஓகே நம்ம நியூக்ளியோசைடோட
when it attaches nucleoside plus phosphate. அப்போ வந்து what do we call it? It is a nucleotide. Okay, so இங்க இருக்கிறது வந்து is a structure of a nucleotide. I have nitrogenous base attached to sugar attaching to a phosphate group. Okay, that's it. Now, this I have already told you, but here one important point you have to remember is in the nucleoside formation, okay, what is happening in the nitrogenous base, okay, is bonding with the sugar. Okay, so sugar na common sugar na sonna namakku enna nyabagam varum, glucose nyabagam varum. So adu relate panni yosichu paarenga, ஒரு நைட்ரோஜனுக்கும் சுகருக்கும் இருக்கிற பாண்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம், N glycosidic bond. This is very important. Okay, so எப்பவுமே இந்த ஒரு பென்டோஸ் சுகர் உடைய ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல, ஓகே, ஒன்னாவது பொசிஷன்ல இந்த நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து ஒரு N glycosidic bond மூலமாக அட்டாச் ஆயிருக்கும். Clear everybody? All right, it is the same Carnatine family bond or a linkage, so it is linked through the N glycosidic bond is also correct. You can also say that it is the bond between them, both are same. Linkage வந்து அதாவது அந்த linkage வேற linkage, okay, chromosome ல இருக்க linkage வந்து வேற linkage, but this bond or linkage chemistry பொறுத்த வரைக்கும் you can say the same thing. Okay, it means the same. சரியா? All right, then coming to nucleoside, நம்ம எப்படி express பண்ணுவோம், what are its names? Very simple பசங்களா. Adenine plus ribose is adenosine, deoxyadenosine, okay, அதே guanosine, deoxyguanosine, cytidine சொல்லுவோம், uridine சொல்லுவோம், thymidine சொல்லுவோம். Okay, that is with respect to a nucleoside. Coming to nucleotide, like I said, என்னோட phosphate group வந்து will be attached to this nucleoside, and ஒரு nucleotide இன்னொரு nucleotide ஓடையும் it will attach. ரெண்டு bondingுமே is a phosphoester bond. Okay, clear everyone? It will be a phosphoester bond that is present between in the ஒரு nucleoside and the phosphate group. Alright, so இந்த ஒரு nucleotide வந்து again இன்னொரு ஒரு phosphoester bond, அதாவது இங்க எனக்கு வந்து ஒரு nucleotide இருக்கு, okay, அதுக்குள்ளேயே வந்து ஒரு phosphoester bond இருக்கு, plus பக்கத்து nucleotide ஓட join ஆறதுக்கும் நான் யூஸ் பண்ண போறது வந்து ஒரு phosphoester bond. அப்ப மொத்தம் என்னோட நியூக்ளியோசைடு பாஸ்பேட் குரூப்புக்கு அட்டாச் ஆகிறதுக்கு ஒரு பக்கம் ஒரு phosphoester bond, இன்னொரு பக்கமும் ஒரு phosphoester bond, because I have to make connections with both people. Okay, அப்படின்றப்போ ரெண்டு ester bond வருதா, so you call it a phospho what diester bond. So அந்த டை எதுக்கு சொல்றோம், ரெண்டு அந்த பாஸ்பேட் குரூப் வந்து இந்த பக்கம் என்னோட இந்த நியூக்ளியோசைட புடிச்சுக்கணும், இந்த பக்கம் பக்கத்து நியூக்ளியோடைட புடிச்சுக்கணும். Okay, is it clear? So Bharat Raja, what is happening na, என்னோட nucleoside வந்து is attaching to a phosphate group through a phosphoester bond. So ester bond formation la what happens, ஒரு water molecule வெளியே போய் நமக்கு அங்க ஒரு bond form ஆகும் இல்லையா, same reaction happens here also. So the phosphate group க்கும் nucleoside க்கும் இருக்கிற இந்த ஒரு bonding is phosphoester, but இந்த phosphate group தான் பக்கத்துல இன்னொரு ஒரு நியூக்ளியோடைட் ஓடையும் it has to form a bond. So அதுதான் we were saying here that ரெண்டு phosphoester bonds இருக்கு, மொத்த DNA or RNA நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா it will have two phosphoester bonds, which is why they say in the nucleotides are connected by a phosphodiester bond. Is it clear? Is it clear? So phosphate group la, if I show you the image, okay, I will show you the image in front. On the image irukku munadi, so I'll show you there, but adukku munadi image ku poradhukku munadi let's see what is the name that we will call it. Okay, so simply adenosine, guanosine, thymidine, cytosine இப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமா, இப்போ நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்னா adenylic acid. ஆயிடுச்சா இப்போ nucleic acid ஆ, that is why we call it a nucleic acid. Okay, so adenylic acid, guanylic acid, cytidilic acid, uridylic acid. Okay,
அது இந்த டிஆக்சின் வரும்போது அப்படியே டிஆக்சின் பேரை மட்டும் சைடுல போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். டிஎன்ஏ வரும்போது what happens, டிஆக்சி அடினைலிக் ஆசிட், டிஆக்சி குவனைலிக் ஆசிட், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். Is that clear பசங்களா? Okay, now coming to this picture, ஒரு polynucleotide chain ன்னு சொல்லும்போது are you all able to see here, இதுதான் என்னோட phosphate group. Okay, இவன் இந்த பக்கத்துல என்னோட சுகரோடையும் பேசணும். ஓகே, இந்த பக்கத்துல என்னோட சுகரோடையும் பேசணும், இந்த பக்கத்துல என்னோட பக்கத்து நியூக்ளியோடைடு கூடயும் போய் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணும். ஓகேவா? சோ அதனாலதான் we call this a phosphodiester bond. Now as you all can see, இது வந்து யூசுவலா வந்து இப்போ கேர்ள்ஸ்லாம் வந்து will wear necklaceல. சோ இப்போ necklaceல வந்து பாத்தீங்கன்னா this whole whatever structure இருக்கிறது, இந்த main backbone எல்லாமே is what? Phosphate sugar, phosphate sugar, phosphate sugar. So backbone யாரு? Who is the backbone? The backbone is the sugar phosphate bond. Okay, so அதனால we say that DNA இருக்கட்டும் RNA இருக்கட்டும் they have a sugar phosphate backbone, and nitrogenous base வந்து கீழே வந்து projections மாதிரி it will be hanging. Okay, so main backbone யாரு? Sugar phosphate backbone. புரிஞ்சுதா? Understood? So இந்த மாதிரி nucleotide அப்படிங்கிற என்னோட nitrogenous base, sugar and my phosphate group அப்படிங்கிற இந்த ஒரு nucleotide வந்து is going to form polymerized structures. Correct? It's going to polymerize with so many other nucleotides and train மாதிரி வந்து is going to form a chain. அந்த chain தான் நம்மளோட nucleic acid. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? We can also call it as a polynucleotide chain. சரியா பசங்களா? Is it clear? Clear to everyone? Glass clear அப்படின்னு சொல்றாங்க திரியம்பிகா. Very good. Very, very good. All right. So again, coming to the bonding. Like I always told you, எப்பவுமே group project na ஒருத்தன் இன்னொருத்தன் கூட சேரணும்னா அவங்களுக்குள்ள ஒரு compatibility இருக்கணும். கரெக்டா? சும்மா யாரோ சொல்றாங்க நம்ம போய் group சேர முடியாது. So அந்த வகையில பார்க்கும்போது A will always form a bonding with T, G will always form a bonding with C. So அதனாலதான் ஒரு double stranded DNA ல இல்ல double stranded RNA ல எப்பவுமே என்ன ஆகும் one strand ஓட base sequence. Okay, base sequence நான் என்ன சொல்றேன், ATGC DCAT அப்படின்ற மாதிரியான sequence நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு சைட்ல இருக்கிற sequence நம்மளே கண்டுபிடிச்சுக்கலாம். Okay, fantastic. So அதனால as you all can see here, இத வச்சுதான் நம்மளோட double helical structure வந்துச்சு. Because ரெண்டு strands இருக்கு and ரெண்டு strandsக்கு நடுவுல there is a significant bonding and நமக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் travel பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். Okay, TT family RNA வந்து single stranded in most viruses and all, but double stranded இருக்க முடியும். So suppose RNA is double stranded, அப்போ கூட ஒரு strand நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா இன்னொரு strand complementary-ஆ நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். Okay, it's not always single stranded. நம்மளோட mRNA is single stranded or ஒரு சில வைரஸஸ்ல it is single stranded, but ஒரு சில வைரஸ்ல double stranded RNA கூட இருக்கு. Okay, fantastic. Okay, now coming to the structure of DNA. நான் சொன்ன மாதிரி there will be two structures. Now in the two strands இருக்கு இல்லையா DNA ல, one thing you have to remember is பசங்களா, இந்த சுகரோட okay, whoever is the sugar, deoxyribose இருக்கட்டும் ரைபோஸா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சுகரோட ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எனக்கு யார் கனெக்ட் ஆயிருக்கா? நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. கரெக்டா? நான் இதை தவிர பாக்கி 5 கார்பன்ஸ் இருக்கு நம்மளோட இந்த ஒரு சுகர்ல. ஃபர்ஸ்ட் கார்பன்ல தான் வந்து நம்மளோட நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கு. அது போக வந்து நம்ம கிட்ட இன்னும் 4 கார்பன்ஸ் ஃப்ரீயா இருக்கு. அந்த 4 கார்பன்ல வந்து பாத்தீங்கன்னா 3வது கார்பன்ல ஒரு OH குரூப் இருக்கும். ஓகே, அண்ட் 5வது கார்பன் இருக்குல்ல, 5வது கார்பன் இஸ் நதிங் பட் a CH2OH அப்படிங்கிற ஒரு குரூப். ஓகே, so it will be attached to the pentose structure like that and it will have a structure somewhat similar to this. Okay,
So ஒரு 5 prime position இருக்கும், 5 position, அஞ்சாவது position and மூணாவது position இருக்கும். Okay, so what happens is இந்த மூணாவது position இருக்கான்ல, இவன் வந்து நம்மள மாதிரி கொஞ்சம் ஓட்டவாய். சோ அவன் என்ன பண்ணுவான்னா, பக்கத்துல இருக்கிறவனை ஃப்ரெண்ட் பிடிச்சு நம்ம குரூப்ல சேர்க்கிறதுக்கு என்ன வேலை பண்ணணுமோ அது எல்லாமே will be done by இந்த ஒரு 3 prime OH. Is it clear? Is it clear everyone? Any doubts so far? Okay. Alright, now are you able to hear me properly, Pasangla? Now is it clear? Everyone? Voice is breaking, voice is breaking. இப்போவும் break ஆகுதா? Is it still breaking? Okay, yes, it is still breaking. Voice is not clear. Okay, give me 1 second. I just check பண்றேன் என்னோட mic. Right, I think I've checked my mic. Now I think it should be fine, Pasangla. Seriya? Now are you able to hear me? Voice is clear now? Okay, TT family, Harish, Triyambika, Irene, everyone. Okay. Seri. Because இவ்ளோ நேரம் நம்ம காத்துல வட சுட்டு நான் சொல்றதே கேட்கலன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்காக தான் போய் செக் பண்ணிட்டு வந்தேன். Now I think it should be okay. All right? Fine. So, let me continue. I was saying that நம்ம sugarல வந்து first positionல nitrogen is being bonded. மூணாவது பொசிஷன்ல ஒரு OH இருக்கு, அஞ்சாவது பொசிஷன்ல ஒரு CH2OH இருக்கு. Okay. Now what happens is இந்த ஒரு 3 prime OH தான் நான் சொன்ன மாதிரி நம்மள மாதிரி கொஞ்சம் ஒட்டவை. அதுதான் வந்து it has to go mingle, find new friends, okay, and then it has to பக்கத்துல போய் bonding பண்ணி ஒரு chain extend பண்ணனும்னா அதுக்கு இவன் தான் நமக்கு வேணும். சரியா? So இவன் தான் அடுத்த கார்பனோட அடுத்த நியூக்ளியோடைடோட இந்த அஞ்சாவது கார்பனோட he will form a bond. Okay? Is it clear பசங்களா? So இந்த 3 prime OH தான் வந்து 5 prime OH பார்த்து 5 prime carbon போய் பார்த்து it has to form a bond with the next nucleotide. Okay? இப்படியே it will continue. So what happens is இப்படியே continue ஆச்சுன்னா கடைசி நியூக்ளியோடைடு இருப்பான்ல, சோ இவன் தான் நியூக்ளியோடைடு 1, இவன் தான் நியூக்ளியோடைடு 2, இவன் தான் 3, நாலாவது இடத்துல அவன் கடைசியில இருக்கும்போது ஒரு 3 prime OH இருப்பான்ல, அவன் ஃப்ரீயா தானே இருப்பான். So that becomes my 3 prime end. Because 3 prime OH வந்து லாஸ்டா எல்லாரையும் முடிச்சிட்டு இனிமே யாரும் பாக்கி இல்லடா அப்படின்னு சொல்லி டயர்ட் ஆகி he will toss it. So ஒரு ஃப்ரீ ஆன 3 prime group அங்க இருக்கிறதுனால 3 prime OH group இருக்கிறதுனால we call it as a 3 prime end. Is it clear பசங்களா? Now இந்த ஒரு 5 prime CH2OH ஓட யார் கனெக்ட் ஆயிருப்பா? ஒரு phosphate group கனெக்ட் ஆயிருக்கும். Okay, so ஒரு 5 prime phosphate 3 prime OH. So இந்த இடத்துல இந்த 5 prime phosphate சும்மா இருக்கு because இவனா போய் யார்ட்டையும் பேச மாட்டான். இவனையும் பார்த்து யாராவது ஒரு 3 prime OH வந்து பேசினாதான் உண்டு. Okay, so in that sense what happens is என்னோடைய இந்த ஒரு 5 prime end, can you all see here, is free. இன்னொரு பக்கம் 3 prime end is free. So ஒவ்வொரு strand of DNA லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் 5 prime இருந்தா இன்னொரு பக்கம் 3 prime இருப்பான். அதே இந்த strandல பாருங்க இன்னொரு இந்த பக்கம் 3 prime இருந்தானா இந்த பக்கம் 5 prime இருப்பாங்க. Is it clear? Now this I am telling you because every process that we will study, replication, transcription, whatever it is, always remember attachment எப்படி நடக்கும் from the 5 prime to 3 prime end. Why? Because இந்த 5 prime group வந்து யார்ட்டையும் போய் பேச மாட்டான். 3 prime group தான் பக்கத்துல இருக்கிறவன்ட்ட போய் பேசி has to form a bond. அப்படின்றப்போ 3 prime OH இருந்தாதான் my growth will happen of the chain. So in that sense if you see 5 prime to 3 prime directionல மட்டும்தான் the polynucleotide chain can grow.
Is it clear, everyone? Okay, is it clear? எல்லாத்துலயுமே ஃபெசா எல்லாத்துலயுமே, because in the 3' OH வந்து is present both in RNA and DNA. ரெண்டாவது பொசிஷன்ல தான் DNA க்கு ஒரு ஆக்சிஜன் இருக்காது. மிச்சப்படி everything is same. Okay, so I will just repeat this one more time. I was saying that இந்த சுகர்ல வந்து நைட்ரஜனஸ் பேஸ் அட்டாச் ஆயிருக்கா, அதுக்கு அப்புறமா இந்த சுகர்ல 3' ஓட OH குரூப் வந்து ஒன்னு ஃப்ரீயா இருக்கு. அதுதான் பக்கத்துல போய் it will form a bond. Okay, so bond எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு லாஸ்ட்ல ஒரு 3' OH குரூப் வந்து ஃப்ரீயா இருக்கும், which we call as the 3' end. Okay, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5' endல வந்து இந்த CH2OH will pair with a phosphate group. So இந்த 5' phosphate வந்து இந்த இடத்துல ஃப்ரீயா இருக்கும். இது போய் யார்ட்டையும் ஃப்ரெண்ட் பிடிக்காது. So this will be free. சரியா? Is it clear, everyone? So 5' and 3' end எந்த அளவு clear இருக்கும்? You should remember that 5' to 3' இந்த directionல மட்டும்தான் chain will elongate, because இந்த 3' OH வச்சு தான் நம்ம ஃப்ரெண்ட் பிடிக்கணும். Okay, இது புரிஞ்சதுன்னா we can continue. All right, okay, fantastic. So DNA அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது we know that it is a genetic material in most of the organisms. ஒரு சில viruses, ஒரு சில exceptions தவிர mostly DNA வந்து is the genetic material. வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நிறைய ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, அவன் தீயா வேலை செய்வான், ஆனா ஒரு தலைமை தாங்கிறதுக்கு அவன் சரிப்பட்டு வர மாட்டான். சரியா? சோ என்னதான் வேலை செய்வான்? He can be a messenger molecule, he can be an adapter molecule, he can be a catalyst, he can be anything, but not a genetic material. ஒரு சில வைரஸஸ்ல, ஒரு சில அந்த மாதிரியான ஆர்கானிசம்ஸ்ல தான் வந்து you will be able to find RNA as the genetic material. Okay, is it clear? So number of base pairs அப்படிங்கறத வச்சு தான் நம்ம length of DNA determine பண்ணுவோம். Okay, because நம்ம DNA ல வந்து base pair இருக்கும். Okay, AT வந்து will be one pair, அப்புறம் GC will be one pair, அப்புறம் CG will be one pair. இப்படியே வந்து pairs of இந்த nitrogenous bases தான் வந்து இருக்கும். சரியா? So இந்த ஒரு base pairs வச்சு தான் நம்ம length of DNA சொல்லுவோம். அப்படின்றப்போ please remember human DNA வந்து is 3.3 into 10 to the power 9. Okay, it is 10 to the power 9. All right, so it's a haploid content of DNA. வெறும் ஒரு haploid content of DNA வந்து is 3.3 into 10 power 9 base pairs. Whereas bacteriophage 5174 வந்து பாத்தீங்கன்னா 5386 nucleotides இருக்கு. bacteriophage lambda-க்கு வந்து 48502 base pairs இருக்கு. E. coli-க்கு 4.6 into 10 to the power of 6. Okay, so 10 to the power 6 base pairs வந்து is present for E. coli, whereas 3.3 into 10 power 9 base pairs are present in the case of human DNA. Okay, is that clear? So these are just common numbers that you should remember. Now coming to DNA உடைய structure, நம்ம human DNA உடைய structure பாத்தீங்க அப்படின்னா first யார் கொடுத்தா? வாட்சன் and crick 1953 ல வந்து இத ப்ரோபோஸ் பண்ணாங்க. ஓகே, so what did they propose? ஓகே, அவங்க வந்து ஆக்சுவலா நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாடல் கிரியேட் பண்ணி ஏதாவது ஒன்று தாண்டா இதுல வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து they were very determined. Okay, but அதுல வந்து what happened? நம்மளோட மாரிஸ் வில்கின்ஸ் and ரோசலிண்ட் ஃபிராங்க்லின் வந்து they were undergoing some kind of a X-ray diffraction study. So அந்த ஸ்டடி மூலமா அவங்களுக்கு என்ன கிடைச்சது, அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதையும் இவங்க டிராஃப்ட் பண்ண ஒரு 3-4 மாடலை வச்சு பார்க்கும் பொழுது they said okay, அப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட், இதுதான் நம்மளோட ஆக்சுவல் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி they gave their final proposal. Okay, is that clear? ஆமா ஹரிஷ், ஈக்குவலைக்கு டிஎன்ஏ அவ்வளோ இருக்கு as comparable to humans, but humans-க்கு வந்து இன்னொரு 10 power 3 1000 base pairs ஜாஸ்தியா தானே இருக்கு. Yeah, 1000 மடங்கு in fact. Okay, all right. Okay, so இந்த ஒரு DNA உடைய
டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை நமக்கு ப்ரப்போஸ் பண்ணது வந்து வாட்சன் அண்ட் கிரிக். அவங்களுக்கு சப்போர்ட்டிவான எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டெக்னிக் டீடைல்ஸ் ஸ்டடி அதோட ரெஃபரன்சஸ் எல்லாமே கொடுத்தது வந்து வில்கின்ஸ் அண்ட் ஃப்ராங்க்லின். ஓகே, இவங்க ரெண்டு பேரும். தென் when you come to அந்த பேஸ் பெயின் உடைய பாண்டிங், ஓகே, அதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட் இருந்தாரு, who is Erwin Kirchhoff. ஓகே, அவர் என்ன பார்த்தாரு அப்படின்னா, எவ்வளவு A இருக்கோ அதே அளவுக்கு நமக்கு T இருக்கு, எவ்வளவு G இருக்கோ அதே அளவுக்கு நமக்கு C இருக்கு. நான் this is not bonding, நான் வந்து நம்பர் தான் சொல்றேன். ஓகே, பாண்டிங்னா 3 போடணும், பட் I'm just saying number of guanine வந்து will always be equal to cytosine அப்படின்ற மாதிரி தான் வந்து he had proposed his law. Okay, so அது பத்தி அவர் என்ன சொன்னாரு, சரி this number of this is equal to this, this is equal to this, நான் நம்ம என்ன சொல்லலாம், G plus A இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா you will get T plus C. Clear? So இதுதான் வந்து அவர் கொடுத்த law. Is it clear பசங்களா? So Erwin Kirchhoff ஓட rule என்ன? What is the rule? It says that total number of purines is equal to the total number of pyrimidines that are present. Okay, is that clear? திடீர்னு அதுங்க போச்சு. Okay, clear everybody? Right? Okay, fine. So now features of double helical structure. So Erwin Kirchhoff வந்து he gave a law that said total number of purines is equal to total number of pyrimidines. Then வந்து we had X-ray diffraction techniques, and then Watson and Crickம் பயங்கரமா ஒரு 2-3 மாடல்ஸ் வச்சிருந்தாங்க. பட் எல்லாத்தையும் சொல்லி ஒரு ஃபைனல் மாடல்னு ஒன்று கொடுக்கணும்ல. ஸோ அது என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் ஸ்ட்ரக்சரலி பார்க்கும்பொழுது you already know நமக்கு சுகர், நைட்ரோஜன், sugar, phosphate, sugar, phosphate, sugar, phosphate, இப்படிதான் வந்து நம்மளோட பேக் போன் இருக்க போகுது. ஓகே, ரெண்டு ஸ்ட்ராண்ட்லயுமே. அண்ட் உள்ள வந்து யார் ப்ரொஜெக்ட் ஆயிருப்பா, நம்ம நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து இப்படி உள்ள ப்ரொஜெக்ஷன்ஸா இருக்கும் அப்படிங்கிறது தான் முதல் ஃபீச்சரா கொடுத்தார். ரெண்டாவது வந்து என்ன, இஸ் த ஆன்டி பேரலல் போலாரிட்டி. நான் என்ன சொன்னேன், ஆல்வேஸ் ஒரு பர்டிகுலர் லைன் இருக்கும் பொழுது, ஓகே யுவராஜ், let me quickly answer your question. யுரேசிலுக்கும் அதே தானா அப்படின்னு கேட்டிருக்காரு. எஸ் கண்ணா. so what happens is அவர் கொடுத்த law, Erwin Kirchhoff ஓட law என்னன்னா, total number of purines equal total number of pyrimidines. so A plus G equals C plus T அப்படின்னா A plus G is also equal to U plus C. so it will be the same thing. total number of purines equal to pyrimidines. அவர்தான் அவரோட law. ஓகேயா? All right, fantastic. So now coming to the anti-parallel polarity, like I told you, எல்லா ஸ்ட்ராண்ட்லயுமே வந்து ஒரு 5' phosphate வந்து சும்மா இருப்பான். பட் அவனோட மாலிக்யூல் இருக்க 3' OH வந்து பக்கத்துல போய் ஃப்ரெண்ட் பிடிச்சு, அப்புறம் அவன் போய் ஃப்ரெண்ட் பிடிச்சு he'll keep elongating. லாஸ்ட்ல ஓகே இனிமே எனக்கு தெம்பில்லைன்னு சொல்லி ஒரு ஃப்ரீயான ஒரு 3' OH இருப்பான். ஓகே, ஸோ இந்த 5' to 3'ங்கிற polarity வந்து ரெண்டு ஸ்ட்ராண்ட்லயும் சேம் கிடையாது. ஒரு ஸ்ட்ராண்ட்ல இந்த பக்கம் 5' இருந்தா இன்னொரு ஸ்ட்ராண்ட்ல இந்த பக்கம் 3' இருக்கும். ஓகே, ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து 5' to 3' இருந்தா இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து 3' to 5' இருக்கும். இதுதான் வந்து ஆன்டி பேரலல் போலாரிட்டி. இது கிளியர் பசங்களா? தென் மூணாவது ஃபீச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு டர்ன் ஆஃப் DNA இருக்கு இல்லையா, ஓகே, இந்த ஒரு டர்ன் இப்படி ஒரு டர்ன் ஆஃப் DNA இருக்குல்ல, இந்த ஒரு டர்ன் ஆஃப் DNA is what we call as pitch. and இந்த pitch வந்து for our DNA is 3.4 nanometer. okay, so ஒரு turn of DNA ல வந்து பாத்தீங்கன்னா we will have a pitch of 3.4 nanometers. okay, and அது மட்டும் இல்லாம இந்த ஒவ்வொரு டர்ன்லயும் எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10 பேஸ் பேர்ஸ் இருக்கு. 10 பேஸ் பேர்ஸ் இருக்கு அப்படின்னா மொத்தம் எத்தனை பேஸ்? 20 பேஸ். இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10. பேர் வந்து எத்தனை பேஸ் இருக்காங்க? 10 பேஸ் பேர்ஸ் இருக்காங்க. சோ அப்படி சொல்லும்போது ஒரு பேஸ் பேருக்கும் இன்னொரு பேஸ் பேருக்கும் இருக்கிற adjacent distance என்னவா இருக்கும்? adjacent distance வந்து ஒரு டர்னுக்கு வந்து 3.4 நானோமீட்டர்ஸ். ஒரு டர்ன்ல 10 பேஸ் பேர் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும்? இட் இஸ் 3.4 by 10, which is nothing but 0.34 nanometers. okay, is it clear
everybody clear-ஆ? So pitch என்ன, adjacent distance என்ன, எத்தனை base pairs per turn, இது வந்து you have to definitely remember. Alright, this was one of the very very important features Watson and Crick propose பண்ணும்போது. அது மட்டும் இல்லாம அவர் சொன்னது வந்து base pairing. Base pairing I already told you, always adenine வந்து thymine ஓட it will pair by 2 hydrogen bonds. Thymine இல்லாட்டி அது RNA இருந்ததுன்னா uracil. அதே guanine இல்லாம it is guanine வந்து will bond with cytosine with 3 hydrogen bonds. Okay, so this base pairing வந்து எல்லா டிஎன்ஏலயும் இருக்கும். ஒரு ஸ்ட்ராண்ட்ல அவங்க வந்து ஒரு சீக்வென்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னொரு ஸ்ட்ராண்ட்ல வந்து கண்டிப்பா இருக்கிற நியூக்ளியோடைட்ஸோட இந்த பேசஸ் வந்து பேர்டா தான் இருக்கும். அப்ப பேர்டா இருக்குன்னு சொன்னா என்ன, they have a complementarity. Complementarityனா ஒரு ஸ்ட்ராண்டோட இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுன்னா அதோட காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, now distance I have already told you, pitch is 3.4 and distance வந்து 0.34 nanometer, 10 base pairs வந்து per turn நமக்கு இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாம it will stack over each other. Stack over each other னா என்ன, அதாவது இந்த sometimes தமிழ் படம் கிளைமேக்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேசிங் நடக்கும். ஓகே, சேசிங் நடக்கும்போது ஏதோ ஒரு வீட்டு மாடியில எத்தனை ஸ்டேர் கேஸ் கட்டியிருக்கான்னே தெரியாது, அப்படியே ஹை ஆங்கிள் இருந்து காட்டுவான். படிப்படியா அவங்க வந்து ஓடி வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு 360 டிகிரிஸ் டர்னிங்ல வந்து எப்படி ஸ்டேர்ஸ் படிக்கட்டு எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொன்றுத்து மேல will be arranged one above the other. ஓகே, சோ அந்த மாதிரி வந்து அந்த மாடிப்படியில எப்படி இந்த ஸ்பைரலான ஒரு மாடிப்படியில வந்து ஸ்டேர்கேஸ் இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்மளோட இந்த base pairs-உம் வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து will be stacked like that. So ஒரு turn அப்படின்னு சொன்னா 360 degrees இல்லையா? So 10 base pairs-உம் வந்து 36 டிகிரியா திரும்பி it will be stacked upon each other. Alright, is that clear? So அஞ்சாவது salient features, I hope it was clear பசங்களா? So இந்த salient features எல்லாம் வச்சு தான் நம்ம வாட்சன் அண்ட் கிரிக் இதுதான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணார். ஓகே, so you have a sugar phosphate backbone, anti-parallel polarity இருக்கு, நம்ம bases வந்து உள்ள ப்ரொஜெக்ட் பண்ணுது, there is a base pairing that is present, base pairing ஓட சேர்ந்து there is a complementarity that is present. Okay, and along with that நம்மளோட pitch and distances எல்லாமே நமக்கு தெரியும், and this is the entire final structure of your DNA helix. Okay, okay, all right, okay, I hope it's clear. Irene, Sanjita, Harish, Puviri, okay, fantastic. Now coming to the central dogma. Okay, DNA தான் molecule அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்களா? இப்ப கண்டுபிடிச்ச உடனே அதுல இருந்து நம்ம வந்து அப்படியே விட்டுற முடியாது, கரெக்டா? சரி, DNA தான் molecule, ஆனா இந்த ஒரு molecule வந்து எப்படிடா நமக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்குது? ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஜெனடிக்ஸ் படி ஹைட் இவ்வளோதான். சம்டைம்ஸ் சொல்லியிருப்பாங்கல்ல, இப்போ நமக்கு அடுத்து ஒருத்தன் பிறந்திருப்பான், அவன் வந்து சரி நம்மளோட குள்ளமாவே இருந்திருக்கான்னு பார்த்தா திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது பெருசா வளர்ந்து நிற்பான். எப்படா நீ மட்டும் வளர்ந்த அப்படின்னா இட்ஸ் இன் மை ஜீன்ஸ் அப்படின்னுவாங்க, கரெக்டா? ஸோ ஹவு இஸ் திஸ் இன் யுவர் ஜீன்ஸ்? ஜீன்ஸ்ல இருக்குன்னா ஓகே, அது டிஎன்ஏ செக்மெண்டா இருக்கு, பட் how am I seeing it? அது ஒரு ஹைட்டாவோ இல்லை என்னோட ஐ கலரா இருக்கலாம், டிம்பிள் விழறதா இருக்கலாம், பீக டங் ரோலரா இருக்கலாம், ஹேர் கலரா இருக்கலாம், என்சைம்ஸ் சுரக்கிறதா இருக்கலாம், இது எல்லாமே பேஸ்ட் ஆன் ஜெனடிக்ஸ் இல்லையா? ஸோ அப்படின்றப்போ வந்து எப்படி வந்து இந்த ஒரு சென்ட்ரல் டாக்மா ஆர் எப்படி இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர் இன்ஃபர்மேஷன் நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து பிரான்சிஸ் கிரிக் ஹேட் proposed to us. Okay, so Watson and Crick வந்து ரெண்டு ஸ்ட்ரக்சர் டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டாலும் கிரிக் வந்து சொன்னாரு இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் நான் கொடுக்க மாட்டேன், I will give you the central dogma of biology. அதாவது ஒவ்வொரு டிஎன்ஏயும் will undergo replication. ஏன்? because நம்ம பாடியில இவ்ளோ செல்ஸ் இருக்கு. ஓகே, everyday cells are dying. அது மட்டும் இல்லாம zygote is a single cell. அதுல இருந்து இவ்ளோ பெரிய ஒரு உருவம் வரணும்னா எவ்வளவு செல்ஸ் வேணும்?
எல்லாருக்கும் அதே டிஎன்ஏ அதே அமௌண்ட்ல எல்லாருக்குமே தப்பு இல்லாம இருக்கணுமா? அப்போ நான் அத்தனை ஜெராக்ஸ் காப்பி போடணும், which is nothing but replication. Then transcription மூலியமா இந்த DNA will get converted to a messenger RNA. இதுல இருக்கிற இன்ஃபர்மேஷனை நான் ஒரு மெசஞ்சர் RNA கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த மெசஞ்சர் RNA டிரான்ஸ்லேஷன் வழியாக ஒரு புரோட்டீனை எனக்கு கொடுக்குது. ஸோ ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏல இருந்து அந்த செக்மெண்ட்கான RNA அதோட ஒரு புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ அந்த புரோட்டீன் தான் இஸ் கோயிங் டு be seen as my expression. ஸோ அந்த புரோட்டீன் வந்து என்ன கலர்ல இருக்கோ அந்த கலர்ல என்னோட ஸ்கின் டோன் இருக்கும், அந்த புரோட்டீன் என்ன சொல்லுதோ அதுபடி என்னுடைய ஹேர் டெக்ஸ்சர் இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் மாறும் நம்ம பாடியில. ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் எக்ஸ்பிரஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ் அப்படின்னு கொடுத்த இந்த ஒரு ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் இஸ் வாட் வி கால் ஆஸ் த சென்ட்ரல் டாக்மா. Clear everyone? Okay, so now coming to in the central dogma, like I already told you, konjam better image la vanda I have given you the same thing. So in the oru flow of information vanda we have to study every single process. Okay, now okay, DNA solliyachu. DNA vanda 3.3 into 10 power of 9 base pairs haploid content irukku sonnom. இவ்வளோ கண்டென்ட் இருக்கக்கூடிய நான் லென்த் எடுத்தேன்னா இட் இஸ் ரஃப்லி அரவுண்ட் 2.2 மீட்டர்ஸ். 2.2 மீட்டர்ஸுங்கிறது வந்து 2 அடியை வந்து நான் எப்படி சுருட்டி ஒவ்வொரு செல்லையும் வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நமக்கு பேக்கேஜிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முதல்ல ஒரு ப்ரோகேரியாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கிடையாது, அவங்களுக்கு ஒரு நியூக்ளியஸ்ங்கிற ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. ஓகே, அப்படின்றப்போ வந்து இந்த டிஎன்ஏ அப்படியே செல்ல ஒரு இடத்துல முதந்துட்டு இருக்கும். அப்போ முதக்க இந்த ஒரு டிஎன்ஏ வந்து ஒரு சில பாசிட்டிவ் புரோட்டீன்ஸோட டிஎன்ஏ வந்து ஃபண்டமெண்டலி நெகட்டிவ்லி சார்ஜ். ஸோ இந்த நெகட்டிவ்லி சார்ஜான டிஎன்ஏ ஒரு சில பாசிட்டிவ் புரோட்டீன்ஸோட சேர்ந்து நியூக்ளியாய்டு அப்படிங்கிற ரீஜன்ல வந்து இட் வில் பி present. ஓகே, ஸோ எல்லாத்தையும் சுருட்டி நியூக்ளியாய்டு அப்படிங்கிற ரீஜன்ல வந்து இட் வில் ஆல் பி present as a DNA content. ஓகே, நான் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய லூப் லூப்பா சுருட்டி கீட்டி எல்லா இடத்துலயும் வந்து பேக்கேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு பேக்கேஜிங் வந்து ஹெல்ட் பை சர்டன் ப்ரோட்டீன்ஸ். அவ்வளவுதான். ஸோ பேக்கேஜிங் ரொம்ப சிம்பிள் இன் த கேஸ் ஆஃப் ப்ரோகேரியாட்ஸ். இதே நம்ம யூகேரியாட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறதுனால we have certain positively charged proteins called as histones. Okay, so positively charged proteins அப்படின்னு சொல்லும்போது you all know that proteinsல வந்து they are made up of amino acids. இந்த amino acidsல வந்து basic amino acids இருக்கு, acidic amino acids இருக்கு. So always basic amino acids தான் வந்து will give a positive charge because amino group will give a NH3+ இல்லையா? ஸோ அதனால வந்து அந்த குரூப்னால நமக்கு பேசிக்கான அமைனோ ஆசிட்ஸ் யாரெல்லாம் லைசின் அண்ட் ஆர்ஜினின் மாதிரியான அமைனோ ஆசிட்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் பொழுது இந்த ஹிஸ்டோன்ஸை வந்து அது பாசிட்டிவா ஆக்குது. ஓகே, நான் இந்த பாசிட்டிவான என்னுடைய ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் வந்து இஸ் கோயிங் டு அட்டாச் டு 8 மாலிக்யூல்ஸ் சேர்ந்த ஒரு குரூப்பா which we call as octamer. A histone octamer. So இந்த ரவுண்டா இருக்கா, this is my histone octamer. So எப்படி வந்து பூ வச்சு பூ கட்டுவாங்க, எப்படி வந்து பூ வச்சு பூ தொடுப்பாங்களோ அந்த மாதிரி இந்த புரோட்டீனை வச்சு என்னோட டிஎன்ஏ வந்து will be tied. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 பேஸ் பேர்ஸை நான் இந்த ஒரு சிங்கிள் லூப்ல கட்டிடுவேன். ஓகே, இஸ் தட் கிளியர் பசங்களா? ஸோ நெகட்டிவ் சார்ஜ் டிஎன்ஏ வந்து இந்த ஹிஸ்டோன் புரோட்டீனோட சேர்ந்து நான் கட்டுற இந்த ஒரு செக்ஷனை ஐ கால் ஆஸ் அ நியூக்ளியோசோம். சரியா பசங்களா? இஸ் இட் கிளியர் எவ்ரிபடி? சோ ஒரு பூ தொடுத்து இது பண்ற மாதிரி, ஸோ நீங்க ஒரு லாங் நூல் வச்சிருப்பீங்க, பட் நம்ம பூ தொடுத்து முடிக்கும் பொழுது எவ்வளவு இருக்கும், ஒரு ஷார்ட் இதுவா இட் வுட் ஹேவ் கம்ப்ரெஸ்ட். ஸோ அதே போல இங்கேயும் வந்து ஒரு 2 அடி டிஎன்ஏ வந்து நான் இந்த மாதிரி நியூக்ளியோசோமா கட்டி 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 ஐ வில் கண்டென்ஸ் இட். அப்ப அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அது பார்க்கறதுக்கு வந்து ஒரு பீட்ஸ் இன் அ ஸ்ட்ரிங்
மாதிரியான ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஓகே, நான் சொன்ன மாதிரி 200 பேஸ் பேர்ஸ் நான் இந்த மாதிரி ஒரு நியூக்ளியோசோம்ல போட்டு கட்டிடுவேன். ஓகே, இதுக்கப்புறமா இந்த நியூக்ளியோசோம் இருக்கிற இந்த குட்டி பீட்ஸ் இந்த ஸ்ட்ரிங், ஓகே, ஸ்ட்ரிங்ல பீட்ஸ் கோட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல இருந்து இன்னும் இட் வில் ஃபர்தர் கண்டென்ஸ். ஓகே, அவ்வளவுதான், இதை வச்சு அப்படியே சுருட்டி வச்சிடலாம் அப்படிங்கிறது கிடையாது. we still have to condense it. okay, so nucleus குள்ள okay இந்த ஒரு thread like stained bodies, okay, இந்த ஒரு chromatin fiber, இந்த beads in a string structure சொன்னேன் இல்லையா, இந்த chromatin fiber நான் nucleus குள்ள இன்னும் கொஞ்சம் கூட coil பண்ணி I need to form what? a chromosome. clear? so இந்த nucleosomes வந்து actually நீங்க இந்த beads on string structure ஒரு electron microscopeல தாராளமா visualize பண்ண முடியும். and இந்த ஒரு structure further ஒரு chromosoma நான் வந்து I have to twirl and twist it அப்படின்னா அதுக்கு ஒரு சில proteins-ஓட help எனக்கு தேவை. so அந்த proteins-க்கு என்ன சொல்லுவேன், இந்த தான் histone வந்துருச்சு இல்ல, அது வந்து is a non-histone protein. okay, yes Carpe, lagging and leading strand pati I will come to it, we will do it when we teach the process. okay, all right. okay, so இந்த ஒரு nucleosomes இப்படிதான் இருக்கும் பார்க்கிறதுக்கு. so இந்த குட்டி 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 rounds are nothing but the nucleosomes and this is how a chromatin fiber will look. okay, so இந்த மாதிரியான ஒரு structure is seen. so இது further through other non-histone proteins will form a chromosome. சரியா? now இந்த ஒரு chromosomeல இருக்கிற என்னோட இந்த chromatin fiber எல்லா இடத்தையுமே நான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி நான் எல்லா இடத்துல இருந்துமே இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஸோ ஒரு சில ரீஜன்ஸ் தான் வந்து will be loosely packed and it will stain light. ஓகே, and இந்த லூஸா இருக்கிற ஒரு மாதிரி லைட்டா ஸ்டெயின் ஆற இந்த ரீஜன்ஸ் மட்டும் தான் will undergo transcription. இன்னொருத்தன் இருக்கான்ல கொஞ்சம் டென்ஸா ஓவரா ஸ்டெயின் பண்ணக்கூடிய ரீஜன்ஸ் வந்து do not undergo transcription. so transcriptionally active லூசா பேக் ஆயிருக்கக்கூடிய லைட் கலர்ட் chromatin பேர் என்ன, euchromatin. ஓகே, இதே டார்க்கா டென்ஸா பேக் ஆயிருக்கிற டிரான்ஸ்கிரிப்ஷன் இன்ஆக்டிவா டிரான்ஸ்கிரிப்ஷனே அண்டர்கோ பண்ணாத ஒரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் chromatin என்ன இஸ் heterochromatin. so என்னோட என்டையர் chromatinல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து இப்படி euchromatins இருக்கும், அங்கங்க heterochromatins இருக்கும். ஓகே, so அங்கங்க there will be heterochromatins, அப்புறம் there will be euchromatin, அப்புறம் அங்கங்க heterochromatin, அப்புறம் euchromatin. இந்த மாதிரி தான் என்னோட என்டையர் DNA chromatin will be present. okay, is it clear everyone? so how is packaging happening ஒரு யூகேரியாட்ல DNA எடுத்து நியூக்ளியோசோம்ஸ் ஃபார்ம் பண்றதுக்காக வேண்டி நான் என்ன பண்றேன், ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் வச்சு இந்த DNA சுத்துறேன். so ஒவ்வொரு packed histone along with DNA is called my நியூக்ளியோசோம். இதுல ஒரு ரஃப்லி 200 பேஸ் பேர்ஸ் இருக்கும். ஓகே, அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸ் ஆன் அ ஸ்ட்ரிங் ஸ்ட்ரக்சர் மாதிரியான இந்த chromatin வந்து I will twist and turn using non-histone proteins, okay, and form a chromosome. okay, carpe diem எந்த ஒரு கேரக்டருக்கான இன்ஃபர்மேஷனும் heterochromatinல இருக்காது கண்ணா, because heterochromatin நான் டிரான்ஸ்கிரைபே பண்ண முடியாதே. நான் டிரான்ஸ்கிரைபே பண்ணலன்னா எப்படி புரோட்டீன் வரும், டிரான்ஸ்லேஷன் ஆனா தானே புரோட்டீன் வரும். ஸோ அதனால there will be no information that is present. உருப்படியா எதுவுமே இருக்காது, அவன் சும்மா இருப்பான் அவ்வளவுதான் டிஎன்ஏல, பெருசா ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஓகே, ரைட், அண்டர்ஸ்டுட் பசங்களா எவ்ரிஒன்? த்ரியம்பிகா, கார்பே, பூவழி, தாரிகா, கிங், ஐரீன், சூப்பர். ஓகே, ஸோ நவ் தட் நம்ம வந்து டிஎன்ஏனா என்ன, ஓகே, அது எப்படி நம்ம பேக்கேஜ் பண்ண போறோம், இந்த மாலிகுலர் டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சாச்சு அப்படின்ற பட்சத்துல இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து ஒரு டிஎன்ஏயா ஆர்என்ஏயா அப்படிங்கிற சண்டை வந்து ரொம்ப நாள் போயிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ ஆக்சுவலா இந்த இன்ஹெரிட்டன்ஸோட மாலிக்யூல் என்ன, இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன அப்படிங்கிற சண்டை வந்து ரொம்ப நாளா போயிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ என்ன சண்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீட்ரிஷ் மிச்சர் அப்படின்றவர் வந்து
he first said இந்த DNA வந்து நியூக்ளியன் அப்படிங்கிற ஒரு ரீஜன்ல தான்ப்பா இருக்கு அப்படின்ட்டு. later what happened, நம்மளோட கிரிஃபித் வந்து conducted a transforming principle கான ஒரு experiment. Okay, I'll tell you about the experiment. But இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் வந்து என்ன கண்டுபிடிச்சாரு? ஓகே, அப்போ ஏதோ ஒண்ணு வந்து இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் ஒரு பர்டிகுலர் மைக்ரோப் இன்டு சம்திங் எல்ஸ் அப்படின்னா அதுக்கு டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபிள் அப்படின்னு பேர் வச்சார். அப்ப அது நீ சும்மா டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபிள்னு சொன்னா ஒரு கெமிக்கலி அது என்ன மாலிக்யூல் அப்படிங்கிற சண்டை வரும்ல. அதுக்கு யார் பதில் சொன்னானா ஆவ்ரி மேக்லியோட் மெக்கார்டி அப்படின்னு 3 பேர் வந்து they revealed what is the biochemical nature of இந்த ஒரு transforming principle. clear பசங்களா? and then கடைசியில நீங்க என்ன வேணா அடிச்சுக்கோங்க, ஆனா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு மேல யாருமே உங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுடா அப்படின்னு சொல்லி there was Hershey and Chase who gave a unequivocal proof that DNA தான் genetic material அப்படின்னு சொல்லி. Okay, so how did each of these scientists find அப்படினு பாத்தீங்கன்னா, first of all Griffith உடைய experiment வந்து was such that he was working with staphylococcus. Okay, so இந்த ஒரு not staphylococcus, pneumococcus. Okay, so staphylococcus pneumoniae அந்த ஒரு strainல வந்து he was working. So when he was working, அதுக்கு வந்து ஒரு virulent ஆன strain இருக்கு. ஓகே, சோ இந்த ஒரு virulent ஆன strain வந்து ஸ்மூத் ஆன காலனிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா நான் virulent ஆன strain வந்து ரஃப் ஆன காலனிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். சோ இந்த ஒரு virulent strain-உம் நான் virulent strain-ஐயும் வெச்சு அவர் வந்து எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிட்டு இருந்தப்போ he saw that smooth strain, ஸ்மூத்தான strain அதுக்கு ஒரு mucus coating இருக்கு, it will cause pneumonia. ரஃப்பான ஸ்ட்ரெயின் அது வந்து ரஃப்னு ஏன் சொல்றோம்? ஏன்னா அதுக்கு மியூக்கஸ் கோட் கிடையாது. இட் டஸ் நாட் காஸ் நிமோனியா. பட் நான் எளிய வச்சு இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணும் பொழுது எப்போ நான் வந்து ஒரு ஆர் ஸ்ட்ரெயின், ஓகே, ஆர் ஸ்ட்ரெயினை நான் பண்ணும்பொழுது ஆர் ஸ்ட்ரெயினுக்கு மியூக்கஸ் கோட் கிடையாது. அப்ப ஆர் ஸ்ட்ரெயின் வந்து will not produce pneumonia. மைஸுக்கு ஒன்றும் ஆகல. virulent strain எஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது எலி செத்து போச்சு. ஓகே, நான் எஸ் வந்து கில் பண்ணிட்டேன், அதை ஹீட் கொடுத்து சாவடிச்சிட்டேன் அப்படின்னா அப்போ மைஸுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனா எப்போ இருக்கு நான் இந்த கில் பண்ண எஸ் ஸ்ட்ரெயினை லிவிங் ஆர் ஸ்ட்ரெயினோட மிக்ஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணேனோ அப்போ என்னாச்சு? வாட் ஹேப்பன்? இந்த எஸ் ஸ்ட்ரெயின்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு நல்லா இருந்த என்னோட ஆர் ஸ்ட்ரெயினை virulent-ஆ மாத்திடுச்சு. So the rat died. ஆனா இந்த செத்து போன எலியில இருந்து நான் கல்ச்சர் பண்ணி பார்த்தா எனக்கு லைவ் எஸ் ஸ்ட்ரெயின்ஸ் கிடைச்சது. என்னடா இது, உயிரோட அனுப்பிச்ச ஆர் ஸ்ட்ரெயின் எப்படி வந்து it became எஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லி தான் he said there is something in this staphylococcus pneumoniae that made it virulent. ஓகே, சோ இந்த நான் virulent ஆன எஸ் pneumoniae அப்படிங்கிற பாக்டீரியா ஏதோ ஒண்ணு இந்த செத்து போன எஸ்ல இருந்து எடுத்து it became virulent. சோ ஏதோ ஒண்ணு இத டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருச்சு. சோ something happened there. இதுதான் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கண்டுபிடிச்சார். ஓகே, after that, so this is your NCERT ல கொடுத்திருக்கிற இது. ஓகே, this is clear to everybody? Yeah, இத வச்சு தான் he found out. ஓகே, சோ இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எஸ் strain வந்து was cultured from this bacteria. அப்போ ரைட்டு, there was something that changed. But இந்த இதுல நான் ஏதாச்சும் ஒரு என்சைம் ஆட் பண்ணினா இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை என்னால தடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் அடுத்து வந்த ஒரு செட் ஆஃப் சயின்டிஸ்ட் வந்து செக் பண்ணாங்க. ஓகே, so what did they see? Okay, what did they see? They saw that, so I have just given you multiple இது பசங்களா for you all to understand. So நீங்க வந்து அந்த flow chartsலாம் you can use to revise when you are practicing. Okay, now இந்த ஆவ்ரி மேக்லியோட் மெக்கார்டி இவர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரி முதல்ல நான் வந்து RNAs போட போறேன். RNAs போடும்பொழுது இருக்கிற RNA எல்லாமே வந்து will get digested. சரி, அப்போ டிரான்ஸ்மிஷன் நடக்குதா அப்படின்னு பார்த்தா நடந்துச்சு.
சரி, அப்ப RNA கிடையாது. RNA ஜெனடிக் மெட்டீரியலா இருந்ததுன்னா, இல்ல RNA தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபலா இருந்ததுன்னா, நான் அதை டைஜஸ்ட் பண்ணோடனே ஸ்டாப் ஆயிருக்கணும். பட் ஆகல. இட் காஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன். தென் புரோட்டீஸ் யூஸ் பண்ணேன். புரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, அப்ப புரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, will anything happen? Is transformation happening அப்படின்னு பார்த்தா, it happened. ஓகே, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. புரோட்டீனும் சரி வரல, நமக்கு RNAயும் சரி வரல அப்படின்ற மாதிரி nothing happened. Then வந்து we have DNAs. okay, so DNAs வந்து நான் ஆட் பண்ணும்பொழுது என்னோட DNA எல்லாத்தையுமே வந்து it was removed from the sample அப்படின்னு சொல்றப்போ what happened? Transformation did not happen. அப்போ என்ன? DNA தான் genetic material and இதுல இருந்து தான் என்னோட transformation is happening அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும். கரெக்டா? ஓகே, வெரி சிம்பிள் தாரிகா. நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்டோரியும் வந்து ஒவ்வொரு சயின்டிஸ்ட் மைண்ட்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் கண்ணா. பிகாஸ் இதுக்கு நான் ஒரு ட்ரிக் சொன்னேன் அப்படின்னா அந்த ட்ரிக் எதாவது நீங்க தனியா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அதனால வந்து ரிமெம்பர் as a story. It's very easy. இப்போ நான் எவல்யூஷன் நீங்க சொல்லி கொடுக்கும் போதும் அப்படிதான். I'm going to tell you as a story so you can easily remember everything. சரியா? All right. So this is how they found out. So this is how they did the experiment and they found that DNAs ஆட் பண்ணும்போது மட்டும்தான் the mouse was alive. அப்படின்னா அந்த அலைவான மவுஸ்ல எந்த ஒரு எஸ்ட்ரேனுமே அவங்க கண்டுபிடிக்கல. So that means transformation did not happen. Clear? That's all. இவ்வளவு தெரிஞ்சாலே is more than sufficient. Now ஹர்ஷி அண்ட் சேஸோட எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து அதுக்கப்புறமாவும் நிறைய சயின்டிஸ்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே, புரோட்டீன் தான் ஜெனடிக் மெட்டீரியல். அது எப்படி நீங்க சொல்ல முடியும் DNA தான் ஜெனடிக் மெட்டீரியல்னு? புரோட்டீன் தான் வந்து நம்ம வாழ்வாதாரமே, இப்படி எல்லாம் சொல்லி வந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து டிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வாட் வாஸ் ஹர்ஷி அண்ட் சேஸோட எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே DNA தான் ஜெனடிக் மெட்டீரியல்னு ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு T2 பாக்டீரியோஃபேஜ். பாக்டீரியோஃபேஜ்னா என்ன? பாக்டீரியாவை அஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ். ஓகே, தட் இஸ் வாட் வி கால் அ பாக்டீரியோஃபேஜ். ஸோ பாக்டீரியோஃபேஜ் வந்து என்ன இருக்கும்? அதுல ஒரு DNA இருக்கும், ஒரு புரோட்டீன் கோட் இருக்கும். ஓகே, ஸோ DNA இருக்கும், புரோட்டீன் கோட் இருக்கும். இதுல யார் வந்து ஈகோலைய அஃபெக்ட் பண்றாலோ, யார் வந்து ஈகோலைய போய் இன்ஃபெக்ட் பண்றாலோ அவங்க தான் ஜெனடிக் மெட்டீரியல். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு they did their experiment. ஸோ என்ன பண்ணாங்க? 2 குரூப் ஆஃப் T2 பாக்டீரியோஃபாஜை எடுத்தாங்க. 2 குரூப்பை எடுத்து என்ன பண்ணாங்க? ஒரு குரூப்பை வந்து ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர்ல க்ரோ பண்ணாங்க. அப்போ சல்ஃபர் க்ரோ பண்ணும்போது எந்த மாலிக்யூல்ல சல்ஃபர் இருக்கு? அன்டவுட்டட்லி புரோட்டீன்ஸ்ல தான் சல்ஃபர் இருக்குன்றப்போ all proteins became radioactive. ஒரு குரூப் ஆஃப் பாக்டீரியோஃபாஜ்ல. இன்னொரு குரூப்ல என்னாச்சு? இன்னொரு குரூப்ல வந்து we had radio labeled DNA because radioactive phosphorusல அதை வந்து க்ரோ பண்ணாங்க. ஓகே, ஸோ phosphorusல க்ரோ பண்ணும்போது it got radioactive DNA. சல்ஃபர்ல க்ரோ பண்ணும்போது it got radioactive protein. ஸோ ஒரு குரூப் வந்து radioactive protein, இன்னொரு குரூப் வந்து radioactive sulfur. ஓகே, இந்த radioactive DNA. ஸோ இந்த ஒரு 2 குரூப்ஸை வந்து என்ன பண்ணாங்க? ஓகே, லெட்ஸ் இன்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி அந்த வைரஸை வந்து ஈகோலைக்கு இன்ஃபெக்ட் பண்ணாங்க. இன்ஃபெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க? அவங்கள சென்ட்ரிஃபியூகேஷன் வழியா பிரிச்சு ஓகே they saw that ஓகே சென்ட்ரிஃபியூஜ் பண்ணோன்னே என்ன ஆகும்? ஒரு பெல்லட் வந்து is formed. ஓகே, ஒரு pellet is formed. So what is there in the pellet? Pelletல என்னோட பாக்டீரியல் செல்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போ இந்த பாக்டீரியல் செல்ஸ்ல ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் இருக்கா இல்ல ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் இருக்கா? எதனால? பிகாஸ் கிளியர்லி என்னோட pellet வந்து இஸ் பாக்டீரியல் செல்ஸ். ஓகே, ஸோ நான் பாக்டீரியல் செல்ஸ் நான் வந்து என்ன பண்ணேன்? பாக்டீரியோஃபாஜை I let it affect the bacteria. இப்போ genetic material வந்து if it is centrifugation na enna ma'am? What is meant by centrifugation? Centrifugation is basically it's like a mixie. Okay, in very simple terms. So mixie la வந்து நீங்க போடும்போது ஹெவியான பார்ட்டிகல்ஸ் செட்டில் ஆயிடும், லைட்டான பார்ட்டிகல்ஸ் வந்து ஃப்ளோட் ஆயிடும். அதே மாதிரி சென்ட்ரிஃபியூகேஷன் ப்ராசஸ்லயும் what happens is you will see that whoever is the cellular nature அது எல்லாமே வந்து ஒரு பெல்லட்டா கீழே செட்டில் ஆயிடும். அண்ட் கிளியரான வந்து தண்ணி வந்து சூப்பர் நேட்டண்டா மேல ஃப்ளோட் ஆகும். ஸோ எனி டெப்ரிஸ் இஸ் தேர் நம்ம ரிமூவ் பண்றதுக்கான ஒரு டெக்னிக் தான் சென்ட்ரிஃபியூகேஷன்.
சரியா? so what happens in centrifugation, அவங்க வந்து bacterial cells எடுத்துட்டாங்க. இப்போ இந்த bacterial cellsல யாரோட ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்குங்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா, யாரெல்லாம் வந்து phosphorus ரேடியோ ஆக்டிவ் phosphorusனால இன்ஃபெக்ட் ஆன பாக்டீரியோஃபாஜ், அந்த பாக்டீரியா தான் had a radioactive pellet. okay, whereas இன்னொரு இதுல it was not there in the pellet, instead supernatedல தான் there was radioactivity. okay, so pelletல எந்த விதமான சல்ஃபரோடைய ரேடியோ ஆக்டிவிட்டியும் இல்ல, பாஸ்பரஸோட தான் இருந்தது. அப்ப என்ன அர்த்தம், பாக்டீரியோஃபாஜ்ல இருந்து இந்த பாக்டீரியல் செல்ஸ்க்கு பாஸ்பரஸ் தான் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, which means clearly DNA தான் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, சோ அதுக்கப்புறமா it was proven that okay, genetic material DNA தான், புரோட்டீன் கிடையாது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. சரியா பசங்களா? is it clear? any other questions so far? so this is how they conducted their experiment. okay, so they started with radioactivity, they tested the proteins, they tested DNA. கடைசில பார்க்கும்போது radioactive pellet was found only when they tested the radioactive DNA. clear? okay, நந்தா கிருஷ்ணா, டபுள் ஸ்ட்ராண்டட் நால அதோட பேஸ் பேர்ஸ் எல்லாமே பேர்டா இருக்கு, RNA சிங்கிள் ஸ்ட்ராண்டட் தானே மேம், அங்க எப்படி மேம் பேஸ் பேர்ஸ் பேர் ஆகுது? அப்ப அங்க பேஸ் பேர் ஸ்பேர் ஆகாது, அவ்வளவுதான். டபுள் ஸ்டாண்டா இருந்தா தான் பேஸ் பேர். ஓகே, சோ ஒரு சில வைரஸஸ்ல வந்து there will be a double stranded RNA. சோ எவ்வளவு பேசஸ் இருக்குங்கறத வச்சு தான் we will define its length அப்போ. சரியா? ஓகே, alright. right, so இதுதான் உங்க NCERT ல இருக்கிற இமேஜ். so first we infect them, blending மூலமா நம்ம அதை ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது ரேடியோ ஆக்டிவான DNA from the virus வந்து would have entered the bacterial cells. so அதை வச்சு தான் சரி இதுதான் வந்து நம்மளோட ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே, ஆல் ரைட். ஸோ ஒரு ஜெனடிக் மெட்டீரியலா ஒரு மெட்டீரியல் குவாலிஃபை ஆகணும்னா அதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும்? வெரி சிம்பிள், கண்டிப்பா ரெப்ளிகேஷன் அண்டர்கோ பண்ணணும். ஏன்னா நமக்கு இத்தனை செல்ஸ் இருக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே டிஎன்ஏ மெட்டீரியல் போகணும்னா ரெப்ளிகேஷன் இஸ் அ மஸ்ட். அதை தவிர இட் ஹேஸ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டேபிள். ஓகே, சும்மா எல்லாரோடையும் ரியாக்ட் பண்ணிட்டே மியூட்டேட் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா the species can never exist. so definitely chemically it has to be stable. okay, then slow changes நடக்கணும், இல்லாட்டி குரங்குல இருந்து நம்ம வந்திருக்கவே முடியாது. ஒரு சில மியூட்டேஷன்ஸ்க்கு it has to allow, so slow changes நடக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கணும். and also மெண்டேலியன் கேரக்டர்ஸ்ல அது தானே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியணும். so இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஜெனடிக் மெட்டீரியலா ஏத்துப்போம். ஓகே, is that clear பசங்களா? so now that DNA தான் மாலிக்யூல்னு தெரிஞ்சாச்சு, அதோட சயின்டிபிக் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி நம்ம அதுதான் ஜெனடிக் மெட்டீரியல்னு ஏத்தண்டாச்சு. so that means now it's time to study the central dogma. so central dogmaல 3 main processes, very very simple பசங்களா, அதுதான் இந்த சாப்டரோட கோர். okay, is it clear everybody? so firstly starting with replication, அதுக்கப்புறமா we will do transcription, அதுக்கப்புறமா we will do translation. okay, Messelson and Stahl ஓடது detailed explanation கிடையாது உங்களுக்கு, so it's okay Yuvraj, you do not have to study that. okay, all right, so Shruthi, Povedi, Yuvashri எல்லாம் பயங்கரமா stars போட்டுட்டு இருக்கீங்க, that's the energy பசங்களா, very good. yeah Manoj, once I finish these 3 processes we'll do PY. okay, all right. so now DNA replication அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு ஜைகோட்ல ஆரம்பிச்சு இவ்ளோ பெரிய ஒரு பாடியா இவ்ளோ பெரிய ஒரு ஆர்கானிசமா நம்ம வளர்ந்துருக்கோம்னா millions of cells are there. அப்ப எல்லா செல்ஸ்க்குமே நமக்கு DNA அவசியம், எல்லா செல்ஸ்லயுமே அதே எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் has to be there. so அப்படின்ற பட்சத்துல replication is a very very important process. so what are we going to do அப்படின்னா, இதுதான் என்னோட strand A. okay, and இதுதான் என்னோட strand B அப்படின்னு நான் சொன்னேன்னா,
A ஓட சீக்வென்ஸ் தெரிஞ்சா எனக்கு B ஓட சீக்வென்ஸ் தெரிஞ்ச மாதிரி. கரெக்ட்? சோ அப்போ இந்த A ஸ்ட்ராண்ட நான் தனியா கூட்டி போய் ஒரு B ஸ்ட்ராண்ட ஈஸியா தயாரிக்கலாம். and B ஸ்ட்ராண்ட தனியா கூட்டி போய் ஒரு A ஸ்ட்ராண்ட நான் அதுக்கு தயாரிக்கலாம். அவ்வளவுதான். A ஸ்ட்ராண்ட வச்சு B ஸ்ட்ராண்ட் தயாரிக்கிறோம், அதோட B ஸ்ட்ராண்ட வச்சு A ஸ்ட்ராண்ட தயாரிக்கிறோம். as simple as that. Okay, so what is happening here? ஒரு template வந்து has to be used. Okay, ரெண்டு DNA molecules may will act as a template. அதுக்கப்புறம் வேற என்ன நமக்கு தேவை? இப்போ இந்த டெம்ப்ளேட்டை வச்சாச்சு, பட் இந்த இடத்துல ஒவ்வொரு நியூக்ளியோடைடையும் நான் கூப்பிடணும்ல. எனக்கு ATGC இங்க இருக்குன்னா அதுக்கு காம்ப்ளிமெண்டரியான TACG நான் கூட்டிட்டு வரணும்ல. அந்த கூட்டிட்டு வர நியூக்ளியோடைட்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் சப்ஸ்ட்ரேட்டா ரெடியா இருக்கணும். சோ நியூக்ளியோடைட் ட்ரைபாஸ்பேட்ஸ் ஆர் தி பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மை DNA. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராசஸ் கிளியரா நடக்கணும்னா அதுக்கு ஒரு சில என்சைம்ஸ் எனக்கு தேவை. ஓகே, சோ இது எல்லாமே இருந்தது அப்படின்னா இட் இஸ் பாசிபிள். எஸ், மெசல்சன் அண்ட் ஸ்டால் வந்து கண்டக்டட் தி செமி கன்சர்வேட்டிவ் நேச்சர் ஆஃப் DNA ரெப்ளிகேஷனுக்கான எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, பட் அது அவ்வளோ டீடைல்ல வந்து இட் இஸ் நாட் தேர் ஃபார் யுவர் சிலபஸ், ஸோ இட்ஸ் ஓகே. ஓகே, ஒரு பிரீஃப் வந்து ஐ வில் கிவ் யூ, டோன்ட் வரி. ஓகே, ஸோ நான் இந்த மூணுமே, அதாவது டெம்ப்ளேட் இருக்கணும், எனக்கு வந்து சப்ஸ்ட்ரேட் ஆஸ் மை நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட் இருக்கணும், ஃபாலோட் பை மை என்சைம்ஸ். இது எல்லாமே இருந்தாலும் என்னோட டிஎன்ஏல ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஒரிஜின் வேணும். எப்பவுமே ஆன்சர்ல மாட்டிக்கிட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், மேம் நீங்க எடுத்து விடுங்க நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி கண்டிப்பா ஒரு ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அவசியம். ஸோ இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் எக்ஸாக்டா இந்த ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்ல தான் அது ஆரம்பிக்கும். we also call this as an ORI. ஓகே, ஸோ ஒரு பாக்டீரியல் டிஎன்ஏ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது குட்டி. ஓகே, ஒரு இடத்துல ஆரம்பிச்சு ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ ஒரே ஒரு ORI இருந்தா போறோம். ஆனா for eukaryotes, let's say for human beings, நம்ம ஒரு இடத்துல ஆரம்பிச்சு அவனை எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு ஒவ்வொன்னான ரெப்ளிகேட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிபிள் ORI வச்சு மல்டிபிள் இடத்துல ரெப்ளிகேஷன் ஆரம்பிச்சு கடைசியில் எல்லாத்தையும் ஓட்ட வச்சிரும். ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் ப்ராஜெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், சரி நீ வந்து டைப் பண்ணு, நான் சார்ட் பேப்பர் வாங்கிட்டு வரேன், நீ வந்து ஹெட்டிங் எழுது அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியில எல்லாரும் பண்ண பீஸ் எடுத்து ஓட்ட வச்சிருவோம். கரெக்டா? That's what happens in the case of eukaryotes as well. All right, now coming to how exactly this will happen. So first of all, நமக்கு replicationல என்ன பண்ணணும், we have to open the DNA. Okay, so இப்போ for example நீங்க வந்து தலை பின்னி இருந்தீங்க, or for example ஏதாவது கயிறு ஏதாவது உங்க பக்கத்துல இருந்தது அப்படின்னா you can always try ரெண்டு இதை நீங்க வந்து twirl பண்ணிட்டு அதை நீங்க ஓபன் பண்ணணும். ஸோ ஓபன் பண்ணக்கூடிய என்சைம் யாருன்னா இஸ் ஹெலிகேஸ். ஸோ ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா ஐ ஹாவ் அ மெயின் ப்ராப்ளம் ஹியர். ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து 5' to 3', இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து 3' to 5'. ஓகே, என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராண்ட் இதுதான் என்னோட ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், ஓபன் பண்ணியாச்சு. ஓகே, ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து இதுதான் என்னோட 5', இதுதான் என்னோட 3'. புது ஸ்ட்ராண்ட்ல ஓகே, ஸோ டெம்ப்ளேட் இஸ் 5' to 3', புது ஸ்ட்ராண்ட் வந்து இதுதான் 5' going to 3'. அப்போ ஏதாவது பிரச்சனை இருக்கா? there is no பிரச்சனை. 5'ல ஆரம்பிச்சு who is there? DNA polymerase. ஓகே, ஸோ DNA polymerase வந்து is going to help in என்னோட நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட் சப்ஸ்ட்ரேட் இருக்கு சொன்னேன் இல்லையா, அது எல்லாத்தையும் வச்சு it will polymerase போட்டு it will form a chain. So no problem. Okay, so let me draw it here in a better fashion so you'll understand. So இது என்னோட 5' to 3' DNA, இது என்னோட 3' to 5' DNA. Alright, so இங்க வந்து I am starting here 5'. Okay, so 5'ல ஆரம்பிச்சு I can go on to 3'. Okay, but இவன் ஒருத்தன் இருக்கானே 5' to 3' இங்க வச்சிருந்தா என்னோட ஆப்போசிட் ஸ்ட்ராண்ட் என்னவா இருக்கும், 3' to 5' இருக்கும். அப்போ 3' to 5' இருந்ததுன்னா how will replication happen? Cannot happen. So always 5' to 3'ங்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன்,
DNA ஓபன் பண்ணும்போது ஃபுல்லா ஓபன் பண்ண மாட்டேன்ல, டாப் டு பாட்டம். ஸோ ஐ வில் ஓபன் அ ஸ்மால் ரீஜன். ஸோ ஸ்மால் ரீஜனை நான் திறக்கும் பொழுது அங்க ஆரம்பிச்சு 5 பிரைம் டு 3 பிரைம். ஓகே முடிஞ்சாச்சு அப்படின்னு நினைக்கும் போது சரி இன்னும் கொஞ்சம் ஓபன் பண்ணிட்டேன். ஓகே திருப்பி ஆரம்பிப்போம் 5 பிரைம் டு 3 பிரைம். ஓகே முடிஞ்சது. திருப்பி இன்னும் கொஞ்சம் ஓபன் பண்றேன். அகைன் 5 பிரைம் டு 3 பிரைம். இப்படின்னு நான் அந்த டிஎன்ஏ கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் பண்ணேன். What will happen? இந்த 5 prime to 3 prime, 5 prime to 3 prime, 5 prime to 3 prime சின்ன fragments தான் அதுக்கு தயாரிக்க முடியும். Whereas this if you see ஒரு இடத்துல ஆரம்பிச்சான்னா போறோம் சொர்றன் லாஸ்ட் வரைக்கும் he can continue. கரெக்ட்டா? பட் இந்த சைடுல வந்து that is not possible. சரண் எப்படி வந்து ஸ்மால் ரீஜனை ஓபன் பண்ண முடியும்? See நீங்க யோசிச்சு பாருங்க, DNA வந்து நான் ஃபுல்லா காயில் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே இது வந்து நம்ம வீட்ல வந்து ஒரு வேலை கொடுத்தா அதை வந்து ஆதிலேன்னு செய்யணும்னு சொல்லிட்டு ஃபுல்லா உரிச்சு எல்லாத்தையும் கீழே படுக்க போட்டு நம்மளால வந்து ஃபுல்லா இந்த சைடுல இருந்து அந்த சைடுல இந்த சைடு பண்ண முடியுமா? we cannot do it. okay so what happens is நம்மளோட DNAல ஒரு சிங்கிள் ரீஜன்ல தான் ஸ்டார்டிங் ஆகி it will slowly open up. so இந்த இடத்துல முடிஞ்சிடுச்சு அப்படின்னா it will close again. அந்த மாதிரி தான் நம்மளோட entire DNA replication will happen. ஓகேவா? so இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 prime to 3 prime strandக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? ஒண்ணும் இல்ல, ஆரம்பிச்சான்னா முடிக்கிறது தான். so this fellow becomes the leading strand. okay so நான் முதல்ல வந்து ஒரு RNA primer வைக்க போறேன். எதுக்கு primer? சும்மா ஸ்டார்டிங் ட்ரபிள்காக ஹெல்ப் பண்றதுக்காக வேண்டி ஒரு RNA primer வைக்க போறேன். இந்த RNA primer ஒன்னு வெச்சாலே அவன் பாட்டுக்கு he will finish replication. he is the leading strand. ஆனா இவனுக்கு நான் ஒவ்வொரு தடவையும் ஒரு பிரைமரை வச்சு அவனுக்கு பண்ணணும். திருப்பி இன்னொரு தடவை பிரைமரை கூடு, திருப்பி பண்ணு, திருப்பி பிரைமரை கூடு, எத்தனை தடவை ஸ்டார்டிங் ட்ரபிள் உனக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலயும் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்போ இவன் growth வந்து இவனை விட ஸ்லோவா இருக்கிறதுனால this 3 prime to 5 prime strand becomes my lagging strand. Clear everyone? Is it clear? Everybody? Right. So now when I go back to enzyme, first thing அதை open பண்றதுக்கு எனக்கு helicase வேணும் and DNA dependent DNA polymerase வேணும். okay so இந்த polymerase வந்து what is it doing? கரெக்ட்டா என்னோட DNA பேஸ்க்கு பொறுத்த complementary nucleotide கூட்டு வந்து 5 prime to 3 prime directionல it is going to synthesize my strand. okay and இந்த நியூ பேஸ் ஆட் பண்றதுக்கு கண்டிப்பா எனக்கு 3 prime end வேணும்னு சொன்னேன் இல்லையா? so இந்த 3 prime endல தான் என்னோட extensions will happen. அதுக்கு ஒரு primer வேணும் அப்படின்னு சொல்லியாச்சு. so now we have a lagging strand, we have a leading strand. அப்படின்றப்போ அந்த lagging strand நம்ம சரி நீ இப்படி பிச்சே இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி we cannot say. பிச்சு போட்ட fragmentsக்கு பேர் என்ன? all fragments are called Okazaki fragments. okay so the Okazaki fragments எல்லாத்தையும் கடைசியில நான் ஒட்ட வச்சாதானே என்னோட ப்ராஜெக்ட் இஸ் கம்ப்ளீட். so அதை ஒட்ட வைக்கிறதுக்கு தான் I will call upon DNA ligase. okay clear everyone? Harish, Tarika, Saran, Sadi, Puveri, everyone? so what are the three main enzymes? firstly helicase, then we have polymerase, DNA dependent DNA polymerase because DNA வச்சு நான் DNA தயாரிக்கிறேன். okay then we have DNA ligase இந்த pieces எல்லாரையும் ஒட்ட வைக்கிறதுக்கு. clear everybody? Sujata, Manoj, Srinidhi, that's the spirit பசங்களா. very good. okay so detailed பார்த்தோம்னா இந்த helicase வந்து ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி அது வந்து சுருண்டுக்க கூடாதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேட் அ ஸ்டூடெண்ட் இன் மை கிளாஸ் இயர்ஃபோன்ஸை வச்சு நான் இப்படி விளாடிட்டு அப்புறம் திடீர்னு மேம் காது கேட்க மாட்டேங்குது அப்படின்னா இயர்ஃபோன்ஸை போட்டு பிச்சுட்டியேமா அப்படின்ற மாதிரி. ஸோ இயர்ஃபோன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. வேற ஏதாவது யூனோ ப்ராப்ளி லைக் துப்பட்டா ஒரு சம்திங் அதை வச்சு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க வந்து அந்த ஹெலிகேஸ் யூஸ் பண்ணி என்னதான் ஓபன் பண்ணாலும் ரிலீஸ் பண்ணீங்கன்னா அது திருப்பி சுருண்டுக்கும். ஓகே ஸோ திருப்பி வந்து அந்த ஜாயின் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த இடத்துல நான் பிடிச்சிப்பேன். எதை வச்சு? ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்டட் பைண்டிங் புரோட்டீனை வச்சு ஐ வில் ஹோல்ட் இட். ஓகே பட் என்னதான்
இருந்தாலும் இப்ப நம்ம அதை என்டையரா வைண்ட் பண்ணிட்டு அதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா அதோட ரெண்டு சைட்லயும் வந்து ஒரு டென்ஷன் டெவலப் ஆகும் இல்லையா? சோ அந்த டென்ஷனை ரிலீஸ் பண்றதுக்காக வேண்டி ஐ வில் யூஸ் டோப்போ ஐசோமரேஸ். ஓகே, சோ அது சூப்பர் காயில் ஆகி அங்க டென்ஷன் ஆயிடக்கூடாது அதோட நெக்ஸ்ட் ரெண்டு சைட்ல அப்படின்னு சொல்லிட்டு there will be topoisomerase who will help to relieve the stress. Clear everyone? Is it okay? So partial opening of in the helix நடக்கும்போது எனக்கு ஒரு ரெப்ளிகேஷன் ஃபோர்க் இருக்கு. இந்த ஃபோர்க்ல எப்பவுமே DNA வந்து 5 prime to 3 prime directionல தான் it will happen. Okay, so firstல இருந்து பாத்தீங்கன்னா ஹெலிகேஸ் வச்சு ஓபன் பண்ணியாச்சு. Okay, single stranded protein வச்சு we will hold the strand from unwinding, uncoiling back again. அதுக்கப்புறமா டோப்போ ஐசோமரேஸ் வச்சு அதுக்கு கொஞ்சம் மசாஜ் கொடுத்து சரிப்பா டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ் பண்ணுவோம். and then when we start, okay, 5 prime to 3 prime directionல synthesis ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி primase யூஸ் பண்ணி நான் ஒரு RNA குட்டி பீஸா அங்க இன்சர்ட் பண்ணுவேன். எதுக்கு? ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள். அந்த RNA யூஸ் பண்ணி அங்கிருந்து it will continue the synthesis. ஓகே, அதுக்காக வேண்டி ஒரு பிரைமரை வந்து நான் இன்சர்ட் பண்ணுவேன். கடைசியில வந்து நம்ம டிஎன்ஏனால ரீப்ளேஸ் பண்ணிடுவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? ஸோ இந்த மாதிரி பிரைமேஸை யூஸ் பண்ணி ஐ வில் ஆட் RNA பிரைம். அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி the DNA polymerase will come, ஒவ்வொன்றா ஆட் பண்ணிட்டே போவான் and my chain will get synthesized. Is it clear, everybody? All right. Okay, so this is what I showed you. So இதுதான் DNA உடைய replication fork. So what is happening here? நான் வந்து I will use helicase to open the strand. இந்த இடத்துல I will have a single stranded binding protein to hold. இங்க வந்து என்னோட டென்ஷனை ரிலீவ் பண்றதுக்காக வேண்டி I will have topoisomerase. Okay, and then இங்க வந்து to attach a primer I will call upon primase. Okay, and then for my synthesis எனக்கு DNA polymerase. அவ்வளவுதான். இந்த enzymes எல்லாத்தையும் யூஸ் பண்ணி I will start my replication process. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 3 prime to 5 prime strandக்கு what is happening? ஒவ்வொரு இடத்துலயும் நான் வந்து இதுதான் 5 primeல ஆரம்பிச்சு 3 prime, திருப்பி 5 primeல ஆரம்பிச்சு 3 prime, இப்படின்னு பிட்டா தான் என்னால பண்ண முடியும். ஸோ இவனை எல்லாரையும் ஒட்ட வைக்கிறதுக்கு I will need ligase. அவ்வளவுதான், replication is complete. ஓகே, ஸோ லீடிங் ஸ்ட்ராண்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பிரைமிங் இவெண்ட், ஒரே ஒரு தடவை பிரைமர் வச்சேன்னா இட் இஸ் எக்ஸ்டெண்டட் பை த DNA polymerase 3. ஓகே, கண்டினியூஸா 3 prime to 5 prime it will continue to synthesize. ஆனா லாகிங் ஸ்ட்ராண்ட்ஸ்ல மல்டிபிள் பிரைமிங் இவெண்ட் தேவை. ஒவ்வொரு இடத்துலயும் அவனை கூப்பிட்டு ஒரு பிரைமரை வச்சு அதுக்கப்புறம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸ்மால் ஸ்ட்ரெச்சஸ் தான் இஸ் ப்ரொடியூஸ்ட் கால்ட் ஒகசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ். அதனால DNA discontinuous. Clear? அதுதான் லாகிங் ஸ்ட்ராண்ட் அண்ட் லீகிங் ஸ்ட்ராண்ட்கான டிஃபரன்ஸ். நான் இந்த பிரைமர்ஸ் கடைசியில வந்து DNA polymerase 1. ஸோ DNA polymeraseல 1, 2, 3 இருக்கு. ஸோ மெயினா DNA polymerase 3 is participating in synthesizing the strand. DNA polymerase 1 வந்து will help to remove all the primers. ஓகே, பண்ணிட்டு லாஸ்ட்ல என்ன பண்ணுவோம்? எல்லா ஃப்ராக்மெண்ட்ஸையும் நம்ம லைகேஸை வச்சு ஒட்ட வச்சிருவோம். எங்கெல்லாம் DNA ரீப்ளேஸ் பண்ணணுமோ அதை அங்க வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் and we will complete the process. ஓகே, சப்போஸ் எங்கேயாச்சும் நம்ம இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அது திருப்பி பார்த்து சரிப்பா அப்படின்னு கரெக்ட் பண்ணிட்டு திருப்பி கிளம்புறதுக்காக வேண்டி இந்த DNA பாலிமரேஸுக்கு இட் கேன் பெர்ஃபார்ம் ப்ரூஃப் ரீடிங். நீங்க ஆன்சர் எழுதிட்டு எப்படி ஒரு தடவை செக் பண்றீங்க, அந்த மாதிரி we will have a proof reading mechanism of DNA polymerase. Is it clear, pasangla? So this is our entire DNA replication process. So in the DNA replication process வந்து E. coliல வந்து 38 minutesல நடக்கும். ஒரு entire அதோடைய DNA 4.6 into 10 power of 6 base pairs 38 நிமிஷத்துல அது ரெப்ளிகேட் பண்ணோம். அப்படின்னா என்ன? ஒரு செகண்டுக்கு 2000 பேஸ் பேர் அதை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா இந்த மாதிரி ப்ரூஃப் ரீடிங் எல்லாம் வந்து இட் ஹேஸ் டு டூ ஸோ தட் எங்கேயுமே தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி. இஸ் இட் கிளியர்? DNA ரெப்ளிகேஷன் கிளியரா இருக்கா பசங்களா? ஒண்ணுமே இல்லை, ஹெலிகேஸை வச்சு திறந்துட்டு
ஓகே என்னோட 2 strands இருக்கு அதை டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணி ஒரு பிரைமர் அட்டாச் பண்ணி கடகடகடான்னு சிந்தசைஸ் பண்ணுவேன். ஒன்னு லீடிங் ஸ்ட்ராண்ட், இன்னொன்னு வந்து டிஸ்கண்டினியூஸா இருக்கும் ஒக்கசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸோட. அது எல்லாத்தையும் லாஸ்ட்ல லைகேஸை வச்சு ஒட்ட வச்சிருவேன். That's it. This is my DNA replication process. Okay, is it clear? Any questions so far? Yeah, Tarika, Saran, Irene, Puveri. Okay, right. So DNA replication பொறுத்த வரைக்கும் please remember நம்ம RNA primers கடைசியில தூக்கிடுவோம், நம்ம அதை வச்சுக்கிறது கிடையாது. and ஒக்கசாக்கி fragments லைகேஸை வச்சு ஒட்டிடுவோம், ப்ரூஃப் ரீடிங் பண்ணிடுவோம். 2000 பேஸ் பேரா இருந்தாலும் அக்யூரேட்டா அதுக்கான எல்லா வேலையும் நம்மளால பார்க்க முடியும். ஓகே, these were just highlights of your DNA replication. கிளியரா பசங்களா? now I am able to visualize. நான் வந்து மேம் ஒரே கான்செப்ட்க்கு எதுக்கு இத்தனை பிக்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ் பிகாஸ் ஒவ்வொரு பிக்சருமே ஹெல்ப்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் இன் அ பெட்டர் வே. ஓகே, ஸோ ஓகே இதுதான் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பைண்டிங் ப்ரோட்டீன், இதுதான் பிடிச்சிக்குது பாரு க்ளோஸ் ஆகாம. அதே மாதிரி வந்து லாகிங் ஸ்ட்ராண்ட் எப்படி வருது, லீடிங் ஸ்ட்ராண்ட் எப்படி ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்கு. ஆல் திஸ் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஃபென்டாஸ்டிக். ஆல்ரைட், நவ டெய்லர் அண்ட் colleagues, இவங்க ரெண்டு பேரும் டெய்லர் அண்ட் அவருடைய colleagues எல்லாருமே வந்து they performed similar experiments விஷயா ஃபாபால. ஓகே, எப்படி வந்து DNA ரெப்ளிகேஷன் நடக்குது. இப்போ மெசில்சன் அண்ட் ஸ்டால் வந்து ஒரு பக்கம் he was doing the semi conservative nature டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா, அதே நேரத்துல டெய்லரும் வந்து குரோமோசோம்ஸை வச்சு they were seeing எப்படி வந்து இந்த நியூலி சிந்தசைஸ்ட் DNA வந்து இங்க இதுவாகுது அப்படின்ட்டு. அங்கேயும் வந்து இந்த DNA குரோமோசோம் செமி கான்சர்வேட்டிவா தான் ரெப்ளிகேட் ஆகுது, அதாவது ஒரு ஸ்ட்ராண்டை வச்சு தான் இன்னொன்று வந்து இஸ் கெட்டிங் ரெப்ளிகேட்டட் அப்படிங்கிறது வந்து they were proven. ஓகே, ஸோ மெசல்சன் அண்ட் ஸ்டால் ஆல்சோ டிட் த சேம் திங், பட் அவங்க DNA வச்சு பண்ணாங்க, இவர் வந்து குரோமோசோம் வச்சு பண்ணார். அவ்வளவுதான் வந்து டிஃபரன்ஸ் as such. ஓகே, நான் ரெப்ளிகேஷன்ல என்ன இருக்கு, நான் சொன்ன மாதிரி இனிஷியேஷன் ரெப்ளிகேஷன் ஆரம்பிக்கும், அப்புறம் ரெப்ளிகேஷன் கண்டினியூ ஆகும், கடைசியில் ரெப்ளிகேஷன் முடிஞ்சிரும். ஸோ இனிஷியேஷன், இலாங்கேஷன், டெர்மினேஷன், இது மூணு தான் வந்து ஆர் த ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் நம்மளோட DNA ரெப்ளிகேஷன். கிளியரா? ஓகே, நான் DNA ரெப்ளிகேட் பண்ணி எல்லாருக்கும் ஒவ்வொரு காப்பி கொடுத்தாச்சு, சூப்பர். பட் இந்த காப்பி கொடுத்ததுக்கு அப்புறமா வாட் டு வி ஹேவ் டு டூ, அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து எக்ஸிபிட் பண்ணணும். கரெக்டா? புக்கை வாங்கி ஜெராக்ஸ் போட்டா போறாது, அதுல இருக்கிறத நம்ம படிச்சுக்கணும். கரெக்டா? சோ அப்ப படிக்கணும் அப்படின்னா what are we doing? We are doing transcription. அதாவது இந்த ஜெனடிக் இன்ஃபர்மேஷனை ஒரு டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏயா நம்ம கன்வெர்ட் பண்றோம். எதுக்கு? ஏன்னா ஆர்என்ஏ தான் வந்து can convert into a protein. Okay, translation process மூலமா protein produce பண்ணணும் அப்படின்னு சொன்னா it is only through in the process of transcription. Okay, transcription மூலமா mRNA produce பண்ணி அதுக்கப்புறமா translation மூலமா தான் protein வரும். So copying of this genetic information is what we call as transcription. So transcription is very simple பசங்களா. என்னோட DNAல ஒரு 3' to 5' end இருக்கு, ஒரு 5' to 3' end இருக்கு. கரெக்டா? Now if I transcribe ரெண்டத்தையுமே நான் டிரான்ஸ்கிரைப் பண்ணேன்னா எனக்கு பிரச்சனை. ஏன்னா இவனோட ஸ்ட்ராண்டுக்கு எனக்கு பிரச்சனையே இல்லை. ஓகே, இந்த இடத்துல ஒரு 5' ஆரம்பிச்சான்னா 3' டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிச்சிடுவான். பட் இவனை வச்சு பீஸா எடுத்து அதை ஒட்ட வச்சு இதெல்லாம் ரொம்ப தலைவலியான விஷயம். அது மட்டும் இல்லாம நான் என்ன பண்றேன், டிஎன்ஏ வச்சு ஆர்என்ஏ தயாரிக்கிறேன். அப்போ இந்த ஸ்ட்ராண்டையும் வச்சு நான் இன்னொரு ஆர்என்ஏ தயாரிச்சேன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் பாண்ட் ஃபார்ம் பண்ணி டபுள் ஸ்ட்ராண்ட் ஆர்என்ஏ சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ புரோட்டீன் டிரான்ஸ்லேஷன் யாரு பண்ணுவா? யாரும் பண்ண முடியாது. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும்தான் will undergo transcription. So இந்த 3' to 5' strand யூஸ் பண்ணி ஒரு 5' to 3' RNA I will produce. Clear? So ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட்கான RNA தான் I will produce. நான் இந்த ஒரு ப்ரொடக்ஷன் போது அதே பேஸ் பேரிங் காம்ப்ளிமெண்டாரிட்டியை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன, எங்க T இருக்கோ அங்க பதிலா நான் U போட்டுப்பேன். ஓகே, instead of thymine I will
pair it with uracil. Okay, and ஒரு directionல 5 prime to 3 prime directionல மட்டும் தான் this will happen. Okay, now இந்த 3 prime to 5 prime strand யூஸ் பண்ணாதான் எனக்கு ஒரு 5 prime to 3 prime RNA கிடைக்கும். கரெக்டா? Is that clear? So 3 prime to 5 prime strand வெச்சு தான் நான் 5 prime to 3 prime RNA synthesize பண்ண முடியும்ங்கிறதுனால this fellow is called the template strand. Okay va? Now even code பண்ற mRNA, okay, இந்த strand பாத்தீங்கன்னா இதுக்கு காம்ப்ளிமெண்டரி. அப்போ இங்க T இருந்தா இங்க U இருக்கும், இங்க T இருந்தா இங்க யார் இருப்பா? A இருப்பா. அத தவிர இங்க என்னெல்லாம் இருக்கோ அதே தான் இந்த 5 prime to 3 prime DNA strandலயும் இருக்கும். கரெக்ட்டா? பட் இந்த strand நம்ம கோடிங்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். Therefore template strand தவிர இருக்கிற இன்னொரு strand is called the coding strand. ஏன்? ஏன்னா கோட் பண்ற RNA has the same strand தவிர coding strand does not code. Please remember பசங்களா. Okay, so 3 prime to 5 prime is the template strand, 5 prime to 3 prime is the coding strand. All right, now talking about இப்போ நம்ம replication எப்படி நம்ம ஒரு ORI அப்படிங்கிற ஒரிஜின்ல ஆரம்பிச்சோமோ அதே போல இங்க டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு promoter அப்படின்னு ஒரு ரீஜன் இருக்கு. Okay, so இந்த 3 prime to 5 prime and 5 prime to 3 prime and DNA ல ஏதோ ஒரு இடத்துல I will have a promoter. Okay, so let me write it in another color so you can see it. Okay, so I will have a promoter sequence and last la I will have a terminator sequence. Okay, so in the promoter terminator sequence க்கு நடுவுல தான் என்னோட structural gene இருக்கும் and இந்த structural gene தான் will get converted to RNA. Okay, so இந்த gene ஓட information DNA ல இருந்து ஒரு RNA க்கு நான் transcribe பண்றேன். So transcription of this particular gene is happening. Is it clear பசங்களா? Everyone? Yes, Tariga. Coding strand does not code for anything. Nothing. But template strand will synthesize the RNA. The RNA coded RNA வந்து same sequence as this ங்கிறதுனால மட்டும்தான் this is called as coding strand. சரியா? I hope this is clear. யா பசங்களா? So உங்க textbookலயும் ஒரு நீட்டான இமேஜ் இருக்கும் wherein ரெண்டு strand கொடுத்திருப்பாங்க. ஒரு promoter strand, ஒரு sequence and terminator sequence இருக்கும். நடுவுல we have the structural genes that are present. Okay, so promoter regionல தான் என்னுடைய RNA polymerase. ஏன் RNA polymerase? Because RNA தயாரிக்க போறேன், அதனால RNA polymerase. கதிர் 5 prime to 3 prime strand யூஸ் பண்ணி நீ 3 prime to 5 prime mRNA எப்படி கண்ணா synthesize பண்ண முடியும்? Synthesis always 5 prime to 3 prime தானே. அப்போ நீங்க திருப்பி வந்து அந்த replication process மாதிரி பிட்டு பிட்டா synthesize பண்ணி அந்த எல்லாத்தையும் ஒட்ட வச்சு தேவையில்லாத வேலை இல்ல. நமக்கு ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏக்கு ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வேணும். அந்த ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நான் டைரக்டா எடுத்துட்டு போயிடலாமே. எதுக்கு வந்து அதை பீஸா பண்ணி ஒட்ட வச்சு தேவையில்லாத வேலை. ஸோ ஒரு ஸ்ட்ராண்ட்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டேன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆல்ரைட், ஓகே. ஸோ இந்த ப்ரோமோட்டர் டெர்மினேட்டர் நடுவுல இருக்கிற டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்ட்ரக்சரல் ஜீன் எல்லாம் சேர்ந்தது தான் இட் ஃபார்ம்ஸ் அ டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட். ஓகே, நான் இந்த கோடிங் ஸ்ட்ராண்ட் வந்து என்னதான் வந்து மிக்சர் சாப்பிட்ற மாமாவா இருந்தாலும் at the end of the day அவனை வச்சுதான் நம்ம எல்லாமே சொல்ல போறோம். ஸோ இதுதான் என்னோட 3 prime to 5 prime, இதுதான் 5 prime to 3 prime. அப்படின்னா இந்த 5 prime to 3 prime உடைய upstream regionல மேல் பகுதியில தான் என்னுடைய இந்த ப்ரோமோட்டர் சீக்வென்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் இந்த இடத்துல தான் வந்து RNA polymerase will come and bind. இந்த பைண்டிங் நடந்தா உடனே என்னோட டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். ஓகே பசங்களா, கிளியர்? நான் இப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும்? இட் வில் மீட் த டெர்மினேட்டர். டெர்மினேட்டரை பார்த்த உடனே இட் வில் ஸ்டாப் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே, clear everyone?
ஓகே ஸோ டெர்மினேட்டர் எப்பவுமே 3' எண்ட்ல டவுன்வர்ட் எண்ட்ல தான் இருக்கும். ஸோ சப்போஸ் நம்ம வந்து போலாரிட்டியை மாத்திட்டோம் அப்படின்னு சொன்னா தி என்டையர் என்னுடைய டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டும் வந்து அப்படியே ஸ்வாப் ஆயிடும். ஓகே ஸோ இந்த ஒரு ப்ரொமோட்டர் டெர்மினேட்டர் நடுவுல ஸ்ட்ரக்சரல் ஜீன் ரீஜன்ல தான் மை ஆக்சுவல் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் வில் ஹேப்பன். கிளியரா பசங்களா? ஸோ ப்ரொமோட்டர் சீக்வென்ஸ்ல என்னுடைய இந்த RNA பாலிமரேஸ் வந்து பைண்ட் ஆகும். ஆனதுக்கு அப்புறமா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இனிஷியேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்காக ஒரு சிக்மா ஃபேக்டர் வந்து ஜாயின் ஆகும். அவன் வந்து ஜாயின் ஆனோடனே சரி போலாம் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் ஸ்டார்ட் சிந்தசைசிங் மை RNA. என்னோட RNA வந்து 5' to 3' டைரக்ஷன்ல RNA சிந்தசைஸ் ஆயிட்டே இருக்கும். நான் இந்த RNA பாலிமரேஸ் எப்போ வந்து டெர்மினேட்டர் சீக்வென்ஸ் கிட்ட வருதோ அப்போ என்ன ஆகும், போறோம் நீ இதோட நிறுத்திக்க அப்படின்னு சொல்லி ரோ ஃபேக்டர் ஒன்று வந்து அட்டாச் ஆகும். ஸோ இந்த ரோ ஃபேக்டர் வந்து அட்டாச் ஆகும் பொழுது வாட் ஹேப்பன்ஸ், ரோ ஃபேக்டர் அட்டாச் ஆன உடனே ஓகே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி என்னோட RNA will fall off and தனியா ஒரு RNA ஆயிடும், polymerase will exit somewhere. So my transcription is complete. Saran, same process happens for prokaryotes and eukaryotes, but அது எங்க different ஆகிறது அப்படிங்கறத நான் சொல்றேன். சரியா? So row factor வந்து is the terminating factor. So termination stepல வந்து row factor வந்து join ஆகும் பொழுது என்னோட RNA polymerase okay bye சொல்லிட்டு போயிடும். Okay, sigma factor வந்து will be attached to the RNA polymerase at the initiation end. Initiated promoter site தான் it will come and attach. சரியா? Okay? So now இந்த ஒரு structural gene region இருக்குல்ல, promoterக்கும் terminatorக்கும் நடுவுல இந்த structural gene region இருக்குல்ல, இந்த ஒரு structural gene region ஒரே ஒரு பாலிபெப்டைடுக்கு மட்டும்தான் கோட் வச்சிருக்கு. பாலிபெப்டைட்னா என்ன, சீக்வென்ஸ் ஆஃப் அமைனோ ஆசிட்ஸ், ஒரு புரோட்டீன். ஓகே, ஒரே ஒரு புரோட்டீனுக்கு ஒரே ஒரு பாலிபெப்டைடுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா இட் இஸ் a monocystronic gene. ஓகே, சிஸ்ட்ரான் அப்படின்னா ஒரு பாலிபெப்டைடோட இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் ஆஃப் DNA. Clear? So cistron is that one segment of DNA that codes for ஒரு polypeptide, that is cistron. இப்போ இந்த மொத்த structural geneல ஒரே ஒரு polypeptideக்கான இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு அப்படின்னா it becomes a monocistronic gene. இது யூசுவலா யூகேரியாட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, பட் ஒரு சில நேரத்துல லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியால ப்ரோகேரியாட்ஸ்ல இந்த ஒரு ரீஜன்லயே நமக்கு நிறைய பாலிபெப்டைட்ஸோடைய சீக்வென்ஸ் இதுல இருக்கும். ஸோ ஒரே ஒரு தடவை நான் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு 2-3 ப்ரோட்டீன்ஸ் கிடைச்சிரும். that becomes my polycistronic gene. clear? so gene னா என்ன, segment of DNA. இந்த segment of DNA எனக்கு ஒரே ஒரு பாலிபெப்டைடு தான் கொடுக்கும் அப்படின்னா it is a monocistronic segment, monocistronic gene. அதே இது நிறைய ப்ரோட்டீன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா it becomes a polycistronic gene. clear? yes Abhishek, definitely உங்களுக்கு 5 mark questions from replication, transcription, translation எங்க வேணா வரலாம். சரியா? so these concepts are very very important. Is everybody clear about polycistronic and monocistronic? Srinidhi, Manoj, Irene, very good. all right, so ஒரு polycistronic geneல வந்து பாத்தீங்க அப்படின்னா like I said many proteins are present அந்த ஒரு single geneல. okay, and இது வந்து நிறைய bacterial, chloroplast, mRNAsல வந்து you can find this. okay, so இந்த ஒரு leader sequence னு ஒன்னு இருக்கும், followed by first gene. அதுக்கு அப்புறமா வந்து ஒரு நடுவுல ஒரு பிரேக் அப்படின்ற மாதிரி, நம்ம ஒரு சாப்டர் முடிச்சிட்டு பிரேக் அப்படின்னு கேட்கறோம்ல, அந்த மாதிரி நடுவுல வந்து ஒரு பிரேக் இருக்கும், திருப்பி புரோட்டீன் 2 இருக்கும், திருப்பி ஒரு பிரேக் இருக்கும், திருப்பி ஒரு புரோட்டீன் இருக்கும். அந்த மாதிரி ஒரே ஸ்ட்ரக்சரல் ஜீன்ல இருந்து எனக்கு 3 விதமான புரோட்டீன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே, ஆனா மோனோசிஸ்ட்ரானிக் ஜீன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு புரோட்டீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் பி கோடிங் ஒன் சிங்கிள் புரோட்டீன். ஓகே, நவ் ஏன்
இந்த மாதிரி யூகேரியாட்ஸ்ல இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கும், ஆனா ஒரு சீக்வென்ஸ்ல ஒரே ஒரு புரோட்டீன் தான் ஏன் வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரிமெம்பர் தட் நம்மளோட செக்மெண்ட்ல வந்து we have heterochromatin, euchromatin, heterochromatin, euchromatin அப்படின்னு மாறி மாறி இருக்கும். அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவான ரீஜன்ஸ், டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவா இல்லாத ரீஜன்ஸ், ஓகே, எக்ஸான்ஸ் அண்ட் இன்ட்ரான்ஸ் அப்படின்னு ரெண்டு செக்மெண்ட்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ எக்ஸான்ஸ் இன்ட்ரான்ஸ், எக்ஸான்ஸ் இன்ட்ரான்ஸ், எக்ஸான்ஸ் இன்ட்ரான்ஸ்னு இன்டரப்டட் கோடிங் வில் பி சீன். கொடுக்கறது ஒரு புரோட்டீனுக்கான இன்ஃபர்மேஷன், அதுலயே இவ்வளோ நடுவுல வந்து நாங்க பங்க்சுவேஷன் வச்சிருந்தோம்னா அதெல்லாம் ஒட்ட வச்சு பார்க்கறதுக்கே எங்களுக்கு டைம் ஆகும். அதனால நிறைய புரோட்டீன்லாம் சொல்ல முடியாது, ஒரு புரோட்டீன் தான் அப்படின்னு சொல்லி we have monocystronic genes. ஓகே, நோ சரண், இது வந்து புரோட்டீன் கிடையாது. ஓகே, what I mentioned here was protein 1 கான region. Okay, protein 1 கான region na it will produce an mRNA. So polycystronic gene na என்ன, ஒரே செக்மெண்ட்ல நிறைய புரோட்டீன்ஸ்கான சீக்வென்சஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ நிறைய புரோட்டீன்ஸ்கான சீக்வென்ஸ்னா அது ஃபர்ஸ்ட் mRNA கொடுக்கணும், அந்த mRNA தான் போய் புரோட்டீன் கொடுக்கணும். பட் ஓகே, இன் தட் சென்ஸ் யூ கேன் கன்சிடர் இட் அஸ் 2-3 mRNA, 2-3 புரோட்டீன்ஸ்கான mRNA. ஸோ புரோட்டீன்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இங்க இருக்குமே தவிர புரோட்டீன் இன்னும் வரல. Okay, so did you understand difference between polycystronic, monocystronic? So நம்மளோட monocystronic நிறைய இந்த மாதிரி interacting genes இருக்கு. So நம்ம genes are split. Okay, இதாத்தி ஒட்ட வச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு full இது கிடைக்கும். So these are the introns and exons. நான் சொன்ன மாதிரி யாரெல்லாம் வந்து actually protein produce பண்ணி express பண்ண போறாலோ அவா எல்லாருமே exons. Okay, so first of all நம்ம entire chromatinல வந்து we have heterochromatin and euchromatin. Correct? So euchromatin na will undergo transcription. Okay, so undergo transcription kaprama அந்த செக்மெண்ட்ல எந்த செக்மெண்ட்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குமோ அந்த ரீஜன்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில எக்ஸான்ஸ் இருக்கும், ஒரு சில இன்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ யாரெல்லாம் எக்ஸ்பிரஸ் ஆக போறாலோ அவங்க தான் எக்ஸான்ஸ், யாரெல்லாம் சும்மா இன்டரப்ஷனுக்காகவே இருக்காங்களோ அவங்க தான் இன்ட்ரான்ஸ். ஓகே, சோ இந்த இன்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத ரீஜன்ஸ் that will be present நம்மளோட டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆன ரீஜன்ல. ஓகே, இஸ் இட் கிளியர் எவ்ரிபடி? ரைட்? So இந்த ஒரு RNA நான் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா who is this RNA? It is the mRNA, messenger RNA that I have produced. So DNA ல இருந்து I created a messenger RNA. But messenger RNA தான் only type of RNA அப்படின்னு கேட்டா கிடையாது. There are 3 different kinds of RNAs that are present. So one is mRNA, it will provide the template. Then tRNA, tRNA என்ன பண்ணும்? Is like a adapter molecule, transfer பண்றதுக்கு. நான் mRNA ல வச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் படி புரோட்டீன்ஸை கூட்டு வந்து என்னோட பாலிபெப்டைட் ஃபார்ம் பண்ண, புரோட்டீன் ஃபார்ம் பண்ண இந்த tRNA ரொம்ப ரொம்ப important. And then RNA வந்து பாத்தீங்க அப்படின்னா they have a catalytic role during translation. So mRNA, tRNA, rRNA are the different kinds of RNAs that we have. Yes, Kadir, monocystronic gene la மட்டும் தான் exons and introns இருக்கும், polycystronic ல இருக்காது. Alright? Okay. So transcription டீடைல் தான் நம்ம பார்த்தோம்னா இந்த mRNA. So இருக்கிற 3 டைப்ல நம்ம mRNA ல தான் ஃபோக்கஸ் பண்றோம். So what is happening? இனிஷியேஷன்ல RNA polymerase வந்து ப்ரோமோட்டர் சைட்ல வந்து பைண்ட் ஆகுது. ஓகே, so இந்த பைண்டிங்க்கு அப்புறமா நியூக்ளியோசைட்ஸ் எல்லாம் கூட்டு வந்து என்னோட பாலிமரேஸ் வந்து காம்ப்ளிமெண்டாரிட்டியை பேஸ் பண்ணி it is going to produce a strand. இந்த strand வந்து நான் கண்டினியூ பண்றது தான் is called elongation. Okay, now இந்த elongation process வந்து போயிட்டே இருக்கும். terminator region அது பார்த்தா உடனே என்ன ஆகும்? the RNA will fall off, rho factor வந்து bind ஆகும், ஆன உடனே the entire transcription will get
terminated. Okay, that is called the termination of transcription. Okay, so RNA polymerase மட்டும்தான் இந்த catalyzing process பண்ண முடியும். ஸ்டார்டிங்ல நமக்கு இனிஷியேஷன் ஃபேக்டர் ஒன்னு வந்து அட்டாச் ஆகும் called sigma and termination factor ஒன்னு இருக்கு called rho. That's it. So இவ்வளவு நேரம் நான் சொன்ன கதையை வந்து I have made it as a summary. So is it clear பசங்களா? Any questions so far? Are you all clear with the entire process of transcription? Yes, everyone? Right. So RNA polymerase லே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஆல்வேஸ் ஒரே ஒரு டைப் ஆஃப் RNA polymerase கிடையாது. So RNA polymerase லே நமக்கு மூணு விதமான polymerase இருக்கு. This is extremely important. ஏன் அப்படின்னா RNA polymerase 2 மட்டும்தான் is involved in forming heteronuclear RNA. Heteronuclear RNA னா என்ன? exons, introns எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு combinated sequence தான் is the hnRNA. Okay, so இந்த precursor of mRNA தயாரிக்கிறது யாரு? polymerase 2. now rRNA produce பண்றதுக்கு transcribe பண்றதுக்கு எனக்கு polymerase 1 வேணும் and ஒரு சில tRNAs rRNAs எல்லாம் produce பண்றதுக்கு எனக்கு polymerase 3 வேணும். so main mRNA synthesisல யார் involved இருக்கா? polymerase 2. please remember that. okay, now coming to post-transcriptional modification. okay, so transcription நடந்தாச்சு நமக்கு. it's clear no? so far it's clear no everyone? now இந்த ஒரு transcription process முடியும் பொழுது especially நம்ம பாவப்பட்ட eukaryotes what is happening? நமக்கு இருக்கிறது ஒரு monocystronic gene. அந்த monocystronic geneல தேவையில்லாம introns, exons 1008 பேரு. okay, அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம eukaryotesல இருக்கிற ஒரு exact ஒரு complication என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா we have a nucleus separately. prokaryotes அது கிடையாது. prokaryotes எல்லாம் ஒரே ரூம்ல தான். சோ நீங்க வந்து physics படிச்சிட்டு chemistry படிச்சிட்டு அப்படியே biology படிச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம். பட் ஆனா eukaryotesல அப்படி கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்கும் தனி ரூம் இருக்கு. ஓகே, அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் எப்பவுமே நியூக்ளியஸ்ல நடந்து முடிச்சதுக்கு அப்புறமா டிரான்ஸ்லேஷனுக்காக வேண்டி அது சைட்டோபிளாசம்க்கு வந்தாகணும். ஓகே, நான் அது மட்டும் இல்லாம இந்த நியூக்ளியஸ்ல ப்ரொடியூஸ் பண்ண என்னோட mRNAல வந்து எக்ஸான்ஸ் இன்ட்ரான்ஸ் 1008 பிரச்சனை வேற. ஓகே, சோ இது எல்லாத்தையும் கரெக்டா ப்ராசஸ் பண்ணி வெளியே அனுப்புறது தான் இஸ் த போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன். சோ என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் இருக்க போகுது இங்க? ஃபர்ஸ்ட்லி வந்து இந்த எக்ஸான்ஸ் இன்ட்ரான்ஸ் இருக்கிற வரைக்கும் நமக்கு the mRNA is non-functional. இப்போ இதை ஃபங்க்ஷனல் ஆக்கணும்னா அதை வந்து நம்ம கட் பண்ணணும். so how are we going to cut it? through a process called splicing. okay, splicing அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமா நம்ம இந்த தேவையில்லாத இன்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம். கட் பண்ணி தூக்கி போட்டு all the other exon regions நம்ம வந்து ஃபியூஸ் பண்ணி அப்பா நம்மளோட உருப்படியான சீக்வென்ஸ் வந்து ரெடிப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஓகே, அது மட்டும் இல்லாம இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேபி வந்து சைக்கிள் ஓட்ட போகுது இல்ல வந்து வெளியே போகுது அப்படின்னு சொன்னா அம்மா அப்பா என்ன பண்ணி விடுவாங்க? அதுக்கு வந்து ஹெல்மெட் மாட்டி விட்டு, கையில வந்து கார்டு மாட்டி விட்டு, காலில் கார்டு மாட்டி விட்டு எல்லாம் ஃபுல் ரெடி பண்ணி அனுப்புவாங்கல்ல. அதே மாதிரி இந்த ஒரு mRNAக்கு வந்து ஒரு கேப், ஓகே, கால்ட் கேப்பிங், ஹெல்மெட் போடுற மாதிரி ஒரு கேப்பிங்கும் முட்டிக்கெல்லாம் கார்டு போட்டு விடுற மாதிரி ஒரு டெய்லிங்கும் நான் அட்டாச் பண்ணியே ஆகணும். ஓகே, அதுக்கப்புறமா தான் பத்திரமா நியூக்ளியஸ்ல இருந்து அதை நான் சைட்டோபிளாசம்க்கு அனுப்ப முடியும். இஸ் இட் கிளியர் பசங்களா? சோ ஸ்ப்ளைசிங்னா என்ன? introns are removed and exons are joined back. okay, இதுக்கப்புறமா வந்து capping is done at the 5 prime end. மண்ட மேல வந்து ஒரு மித்தைல் குவானோசின் ட்ரைபாஸ்பேட் MGPPP அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு கேப்பை வந்து 5 prime எண்ட்ல மாட்டி விட்டு டெயிலுக்கு வந்து என்ன பண்றோம்? ஒரு 200-300 ரெசிடியூ, ஓகே, பின்னாடி பிடிச்சிட்டே போற மாதிரி அதுக்கு ஒரு 200-300 அடினின் ரெசிடியூஸ், ஏ ரெசிடியூஸ், ஒரு பாலி ஏ டேல். ஸோ கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட mRNA. கடைசியில ஏன்னு ஒரு பாலி ஏ டேல் வந்து ஐ வில் அட்டாச். ஓகே, ஸோ அதனால தேவையில்லாத ரீசன்ஸ் எல்லாம் கட் பண்ணி அதுக்கு ஒரு கேப் போட்டு டேல் போட்டு ஓகே அப்படின்னதுக்கு அப்புறம் தான் இட் இஸ் கால்ட் த mRNA.
இப்பதான் நியூக்ளியஸ்ல இருந்து வெளியே வரும் for translation. Okay, so now eukaryotsல வந்து full transcription முடிஞ்சு இந்த post transcriptional modifications எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் I can proceed to doing what? Translation. வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் translation. But bacteria தான் அந்த மாதிரி கிடையாது. Simultaneously கூட the whole process can happen. சரியா? Is it clear பசங்களா? So that's it. நம்ம mRNA is ready. இப்போ இந்த வந்த mRNAல you have to understand that என்னோட சீக்வென்ஸ் ஏதோ ஒன்று இருக்கும்ல AUGCCCGAUG இப்படின்னு ஏதோ ஒரு சீக்வென்ஸ் இருக்கும்ல இந்த சீக்வென்ஸுக்கு என்ன மேம் அர்த்தம் இந்த டிஎன்ஏ சொன்னான்னு சொல்லிட்டு இந்த mRNA ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணி வச்சிருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா it is going to code for certain amino acids. So இந்த ஒரு entire புரியாதைக்கு இருக்கிற சீக்வென்ஸ்ல மூணு கோடா நீங்க பிரிச்சீங்கன்னா இந்த மூணு கோட் வந்து it stands for particular நம்மளோட amino acids. So இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுதான் protein synthesis will happen. Okay? சரண் சைட்டோபிளாசம்க்கு வந்தாதான் அங்க நம்மளோட ரைபோசோம்ஸ் அப்படிங்கிற ஆர்கனல்ஸ் வெளியே இருக்கு அது இருந்தாதான் புரோட்டீன் ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ அதனால இட் ஹேஸ் டு கம் அவுட் இன்டு த சைட்டோபிளாசம் ஓகே கிளியர் ஸோ ஜெனட்டிக் கோட்னா என்ன ஜெனட்டிக் கோட்னா இட் இஸ் கோயிங் டு contain information for each of these amino acids அதுதான் நம்மளோட genetic code அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே clear everybody எழிலரசன் இன்னைக்கு கிளாஸ்க்கு அப்புறமா புரியும் கவலையே படாதீங்க சரியா so இந்த ஒவ்வொரு triplet codons that we have okay இந்த mRNA ல இருக்கிற information is nothing but the genetic code and in the genetic code or information படி தான் என்னோட protein synthesis will happen so நான் சொன்ன மாதிரி it is a triplet codon மூணு bases சேர்ந்தது தான் என்னோட இந்த codon okay and then it is degenerate அப்படினா என்ன மூணு codons அப்படினா 4 நியூக்ளியோடைட்ஸ் வச்சு நான் எத்தனை காம்பினேஷன்ஸ் பண்ணலாம் 64 காம்பினேஷன்ஸ் பண்ணலாம் 64 காம்பினேஷன்ஸ்ல 61 codons வந்து will code for amino acids okay so 61 codes வந்து will code for amino acids ன்னு சொல்லும் பொழுது ஒரே amino acidக்கு 4-5 codes இருக்கலாம் okay that is called as degenerate 20 amino acidsக்கு 61 codons இருக்கு அப்படினா ஒரு particular amino acidக்கு நிறைய codons can be used so that is why it is called as degenerates இல்ல ஸ்ரீநிதி எல்லா codonsம் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது okay but அதோட rules என்ன இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் okay mRNA ல இருந்து தான் proteins வரும் கதிர் so I'll be explaining translation it will be clear சரியா okay so then it is commaless எந்த ஒரு punctuationம் கிடையாது நான் previously எழுதும்போது என்ன பண்ணேன் AUGCTCAU I mean T கிடையாது UAGC அப்படினு நான் வாட்டுக்கு எழுதிட்டு போவேன் there is no comma no punctuation nothing okay and it is universal இப்போ for example UUU அப்படிங்கிறது வந்து phenylalanine அப்படின்னு நான் சொன்னேன்னா அது எங்க போனாலும் phenylalanine தான் என் பாடிலயும் phenylalanine தான் உங்க பாடிலயும் phenylalanine தான் ஒரு பாக்டீரியாவும் phenylalanine தான் okay it will not change so இந்த genetic codes எல்லாமே is universal ஒரு சில exceptions இருக்கு but mostly they are all universal okay and it is unambiguous unambiguous அப்படின்னா ஒரு particular codon will always code for one amino acid அதாவது திடீர்னு உங்க பாடியில UUU நான் phenylalanine என் பாடியில நான் methionine அவங்க பாடியில நான் serine அந்த மாதிரி எந்த இதுமே கிடையாது it is unambiguous ஒரு கோட் ஒரு amino acid தான் it will produce okay is it clear now AUG அப்படிங்கிற sequence வந்து is very particular very specific because in the AUG is the starter codon and it is also the coding for methionine அப்படிங்கிற ஒரு amino acid okay always start codon is AUG yes அது remember பண்ணிக்கணும் ஸ்ரீதர் you have to remember which is the start and the stop codons but நடுவுல இருக்கிற மிச்ச amino acids is not required okay
So here we have AUG, which is having two functions. One is that it is going to produce methionine. இன்னொன்று வந்து it is the start codon. எப்போ இந்த AUG பார்க்குறோமோ அங்கதான் translation will happen. Okay, now அதை தவிர இந்த மூணு codons UAA, UGA and UAG, இந்த மூணு பேருக்கும் they do not code for any amino acids. So அவங்க amino acid கான information அவங்கள்ட்ட இல்லைங்கிறதுனால they are called as stop codons. இவங்களை பார்த்தோன்னே protein synthesis நின்னுடும். That is why it is called as the terminator codon. Clear? Clear everybody? Very good. All right. So இதெல்லாம் தான் the features of your genetic code. Okay. Now in the genetic code, நான் சொன்ன மாதிரி, because it is coding for certain amino acids. Let's say, for example, CUGAGAUGUA இந்த மாதிரி ஏதோ ஒரு sequence இருக்கு அப்படின்னு சொன்னா, this is coding for one amino acid, this is coding for one amino acid, this is coding for one amino acid. சரியா? நான் இந்த ஒரு அலைன்மெண்ட்ல நான் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணேன், ஏதாச்சும் ஒரு மியூட்டேஷன் ஆச்சு அப்படின்னா 100% இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய புரோட்டீன்ல ஒரு பிரச்சனை இருக்கும். கரெக்ட்? ஸோ இதுதான் என்னுடைய ஒரிஜினல் கோட். பட் நான் இதை வந்து ஓகே லெட்ஸ் சே இங்க வந்து இங்க A இருந்துச்சு, பட் நான் இதை மாத்தி GUG அப்படின்னு மாத்திட்டேன்னா இந்த அமைனோ ஆசிட் இஸ் டிஃபரெண்ட், இந்த அமைனோ ஆசிட் இஸ் டிஃபரெண்ட், அப்ப என்னோட புரோட்டீன் வில் பி டிஃபரெண்ட். கரெக்ட்? ஸோ அதனால மியூட்டேஷன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா this is why mutations cause abnormalities. ஏன்னா மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா அது கோட் பண்ண போற அமைனோ ஆசிட் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அடி வாங்கிடும். அது அடி வாங்கிடுச்சுன்னா entire protein is going to be wrong. For example, sickle cell anemia, what is happening? இந்த GA gene இருக்கிறதுக்கு பதிலா அது GU gene மாறிடுச்சு. இந்த ஒரு மாற்றத்துக்கான குத்தமா என்னோட entire RBCA வந்து sickle shapeக்கு மாறிடுச்சு, ஒரு proper biconcave shape இல்லாம. Okay, so we call these as point mutations. Very good, Triyambika. Okay, very good. அதுதான் வந்து point mutation. But அதே இது வந்து on your textbook also there will be that example இல்லையா? எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்பபெட் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஆல்பபெட் ஆட் பண்ணேன் அப்படின்னா CUG முடிஞ்சு AGAக்கு பதிலா what will I have? நான் ஆட் பண்ண அடிஷனல் let's say C ஆட் பண்ணேன்னா CAGAGA. ஸோ என்னோட entire ஃப்ரேமே அப்படியே மூவ் ஆயிடும். So that is called as a frame shift mutation. Or sometimes என்ன ஆகும், entire இந்த ஒரு மூணு கோடான்ஸ் மொத்தமா காணாம போயிடும். காணாம போயாச்சுன்னா இந்த ஒரு entire ஒரு கோடே எனக்கு இல்லைன்னா அந்த ஒரு அமைனோ ஆசிடே கிடையாது. அப்போ what happens? Again there is a problem. So இந்த மாதிரி this is why mutations and genetic code are very interrelated. Genetic codeல ஏதாவது ஒரு mutation ஆச்சு அப்படின்னா ultimately நான் ப்ரொடியூஸ் பண்ண போற புரோட்டீன்ல there will be some defect. Clear? So point mutations are இருக்கலாம், frame shift mutations are இருக்கலாம். All this is playing a very important role. So இதான் நான் சொன்னேன். This is the example in your textbook. So for example, Ram has red cap. இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நான் இந்த B ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா Ram has Bri Deca P. என்னோட மொத்த ஸ்டேட்மெண்ட்டே மாறி போச்சு. கரெக்ட்? இதே நான் 2 ஆட் பண்ணேன்னா அப்பவும் மாறி போச்சு. பட் 3 ஆட் பண்ணேன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபெலோ இஸ் தேர். கரெக்ட்? அதே மாதிரி delete பண்ணும்போதும் அப்படிதான். ராம் has a red capல R நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா EDCAP. அதே மாதிரி has DCAP. So then there is a problem in what is the amino acid that will come and join. So therefore mutations play a very very important role. Is it clear? Everyone, so far everything is clear? Now என்னோட ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் நடக்கிறதுக்கு எனக்கு ஒரு அடாப்டர் மாலிக்யூல் வேணும். ஓகே, என்ன மேம் இந்த அடாப்டர் மாலிக்யூல், வாட் ஆர் யூ சேயிங் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனி டைம் நீங்க வந்து போன் சார்ஜ் போடும்போது டைரக்டா போய் நீங்க வந்து கரண்ட் சாக்கெட்லயா போய் போனை வைக்கிறீங்க? இல்ல, நம்ம என்ன பண்றோம், ஒரு சார்ஜர் எடுத்து அது நம்ம வால்ல சொருகி செவரில இருந்து சார்ஜர் மூலியமா அந்த வயரை தான் நம்ம போன்ல சொருகிறோம். சேம் திங் என்னோட
mRNA இருந்து எனக்கு புரோட்டீன் வேணும் அப்படின்னா அப்படியே புரோட்டீன் வந்து mRNA கிட்ட இருந்து எடுத்துக்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. நடுவுல எனக்கு ஒரு கனெக்ஷன் ஃபெலோ வேணும், நம்ம ஃபோன் சார்ஜர் மாதிரி. who is nothing but the tRNA. okay, so tRNA ல மெயினா there are 4 regions that you have to be aware of. okay, first thing is the amino acid attachment site. ஏன் amino acid இந்த இடத்துல attach ஆயிருக்கும், சரியா? Then it has a recognition site called DHU loop. okay, it will have one more loop called the TUC loop. okay, ஒரு இந்த loop ஒன்னு இருக்கும், and then ஒரு codon region, anti-codon loop இருக்கும் இந்த இடத்துல. okay, over here it will have an anti-codon loop. now இந்த ஒரு structure தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம mRNA amino acid ஓட சேர்க்க போகுது. எப்படி? let's say I have an mRNA here starting with AUG CAC GUG இப்படின்னு இருக்குன்னு வெச்சுக்கோங்க என்னோட சீக்வென்ஸ் அப்படியே நேரா. so first AUG பார்த்த உடனே இந்த AUG க்கு எந்த அமைனோ ஆசிட கூட்டி வரணும்? மெத்தியோனினை கூட்டி வரணும். so மெத்தியோனினை அட்டாச் பண்ணின ஒரு tRNA இங்க வந்து அட்டாச் ஆகும். ஓகே, AUG கிட்ட வந்து அட்டாச் ஆகும். அது அப்படியே காத்துல வந்து அட்டாச் ஆகுமா? ஆகாது. சோ இந்த AUG க்கு காம்ப்ளிமெண்டரி என்ன? UAC அப்படிங்கிற ஆன்டிகோடான் இருக்கக்கூடிய ஒரு tRNA மெத்தியோனினை கூட்டு கரெக்டா AUG ல வந்து லேண்ட் ஆகும். அண்டர்ஸ்டுட் பசங்களா? yes Yogeshwar, always triplet தான் வந்து will form an amino acid. triplet codon தான் we have genetic codes which will code for an amino acid. okay, so this is how the tRNA is going to function as a charger. so இந்த tRNA ஒரு பக்கம் amino acid கூட்டிட்டு அப்படியே நேரா வந்து இந்த AUG ல வந்து it is going to attach. அப்ப என்ன ஆகும்? மெத்தியோனின் கரெக்டா AUG இருக்கிற இடத்துக்கு வந்துரும். that's all. so translation இப்படிதான் நடக்க போகுது. this is the function of tRNA. okay, so initiationக்கு வந்து இந்த initiator tRNA கரெக்டா initiationக்கு AUG அப்படின்னா இந்த AUG கான tRNA தான் has to come first. அது வந்தாதான் this particular process will even start. சரியா? yes Kadir. so அதனால இந்த கோட் இருக்கு இல்லையா, இந்த கோட் தான் ஃபர்ஸ்ட் நான் mRNA ல இருந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமா எனக்கு கிடைச்சது. so இந்த கோட்ல இருந்து தான் இந்த அமைனோ ஆசிட கூட்டிட்டு என்னோட இந்த tRNA வந்து will come and bring it here. okay, அமைனோ ஆசிட் முன்னாடியே இருக்கு கண்ணா, அமைனோ ஆசிட் is there. அந்த அமைனோ ஆசிட கூட்டிட்டு வந்து புரோட்டீன்ஸ் தயாரிக்கிறது தான் இங்க நம்ம டிரான்ஸ்லேஷன்ல பண்ண போறோம். சரியா? is it clear? so இப்படியே என்னோடைய ப்ராசஸ் போயிட்டே இருக்கும்பொழுது let's say ஒரு UGA நான் பார்க்கறேன்னு வெச்சுக்கோங்களேன். what is UGA? அது வந்து ஒரு ஸ்டாப் கோடான். now இந்த ஸ்டாப் கோடான்ங்கிறது வந்து is not having any tRNA. okay, இந்த ஸ்டாப் கோடானுக்கு ஏத்த மாதிரி ஆன்டிகோடான் and அமைனோ ஆசிட் தூக்கிட்டு வர எந்த ஒரு tRNAயுமே இல்ல. so இந்த கட்டத்துல என்னோட புரோட்டீன் சிந்தசிஸ் நின்னுடும். அதனால தான் இந்த மூணுமே வந்து UGA, UAA, UAG இது மூணுமே வந்து are stop codons because இதுக்கான ஒரு tRNA is not present. is it clear பசங்களா? that's it. so structure வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு clover leaf structure வந்து secondary structure இருக்கும். but ஒரு 3D structure அது கன்வெர்ட் ஆகும்போது ஆக்சுவலா அது வந்து ஒரு inverted L shapeல இருக்கும் பார்க்கிறதுக்கு. okay, yes, I'm coming to amino acylation. all right, okay, so this is going to be the structure. okay, in the side I have TUC loop, in the side I have the DHU loop, inga I have the anticodon, and inga vandu I have the amino acid attached. okay, so இந்த ஒரு structure தான் is going to mediate my process, which is nothing but என்னோட translation. clear? so இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கோடானுக்கும் அதோட ஆன்டிகோடான் இருந்து அந்த ரெஸ்பெக்டிவான ஒரு அமைனோ ஆசிட் தூக்கிக்கிட்டு ஒரு tRNA will come and attach. okay, this is how my translation process will
happen. So translation la exacta what is happening, polymerization of the amino acids is happening. Okay, now in the order and sequence, enna sequence la amino acid varano. Okay, proteins na enna, proteins ku vandu proteins are nothing but made up of amino acids solromla. So for example ஒரு protein, some protein 1 அப்படினு சொன்னா அதோட sequence is probably histidine, serine, leucine, isoleucine, glycine அப்படினு அதுக்கான ஒரு sequence இருக்கும். இந்த sequence யாரு define பண்றா? mRNA. Understood now? So mRNA ல இருந்து என்னோடைய அந்த genetic code உடைய information பொறுத்து இந்த sequence of amino acids வந்து will come and align, which will form my proteins. Okay, so இந்த ஒரு amino acid ஒவ்வொன்றது பக்கத்துலயும் வந்து there is a peptide bond that is being formed. Okay, so amino acids la மொத்தம் நமக்கு 20 type of amino acids இருக்கு. Okay, and இந்த 20 type of amino acids எல்லாம் mix and match பண்ணி தான் நம்மளோட multiple proteins வந்து அது express பண்ணுது. So இந்த mRNA ல வந்து இந்த synthesis of proteins கான information இருக்கு. So அந்த codons பொறுத்து அதுக்கேத்த tRNAs ஒன்னொன்னா வந்து அந்த tRNA எல்லாம் வந்து அந்த ஸ்பெசிபிக் அமைனோ ஆசிட பொறுக்கிட்டு வந்து என்னோட அந்த ஆர்டர்ல mRNA ஸ்ட்ராண்ட் சொல்ற ஆர்டர்ல வந்து வைக்கும் பொழுது mRNA சொல்ற புரோட்டீன் எனக்கு கிடைச்சிரும். ஓகே யோகேஸ்வர், எல்லா 20 அமைனோ ஆசிட்ஸும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், இட்ஸ் நாட் ரிக்வயர்ட். ஓகேயா, இஸ் இட் கிளியர் எவ்ரிபடி? எஸ், நான் அமைனோ அசைலேஷன் கண்டிப்பா சொல்லி தருவேன். இட் இஸ் பார்ட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் ஒன்லி. பட் பிஃபோர் வி கோ டு அமைனோ அசைலேஷன், tRNA எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ என்னோட டிரான்ஸ்லேஷனுக்கு ரைபோசோம் இஸ் ஆல்சோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ ரைபோசோம் இங்க என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் த சைட் ஃபார் புரோட்டீன் சிந்தசிஸ். ஓகே, இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கிறதுக்கான முக்கிய காரணம் ரைபோசோம்ஸ். தட் இஸ் வை தே சே ரைபோசோம்ஸ் இஸ் த சைட் வேர் புரோட்டீன் சிந்தசிஸ் ஹேப்பன்ஸ். ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80 டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் RNAs வந்து as present in the ரைபோசோம். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்கும். இப்போ இந்த பர்கரோட பன் வந்து எப்படி கீழ் பன் மேல் பன் அப்படின்னு தனித்தனியா இருக்கு, அந்த மாதிரி லார்ஜ் அண்ட் ஸ்மால் சப்யூனிட். ஓகே, ஸ்மால் சப்யூனிட் இஸ் த ஸ்மால் பன், லார்ஜ் சப்யூனிட் இஸ் த லார்ஜ் பன். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க மாட்டாங்க, தனித்தனியா வந்து எங்கேயோ ஒரு இடத்துல சுத்திட்டு இருப்பாங்க. ஓகே, பட் என்னோட mRNA வந்து இப்படி வரும்பொழுது எப்போ இருக்க இந்த ஸ்மால் சப்யூனிட் என்னோட mRNA பாக்குதோ, mRNA பார்த்து mRNA எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அட்டாச் ஆகுதோ, அப்பதான் the process of translation will start. ஓகே, சோ டிரான்ஸ்லேஷன் எப்படி ஆரம்பிக்கும்? mRNA பாட்டு போயிட்டு இருக்கும்பொழுது இந்த ஸ்மால் சப்யூனிட் வந்து எப்போ mRNA பார்த்து என்கவுண்டர் பண்ணுதோ அப்போதான் my translation process will begin. so இவன் ஒட்டிட்டான் அப்படின்னு ஒண்ணே என்னைய மறந்துடாத அப்படின்னு சொல்லி கண்டிப்பா என்ன லார்ஜ் சப்யூனிட் வந்து சேர்ந்து it will come into position. ஓகே, நான் இந்த லார்ஜ் சப்யூனிட் நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, right, so before we go into charging, I will show you what the large subunit looks like, then we will go into that. Okay, so இதுதான் என்னோட small subunit, இதுதான் என்னோட mRNA, இதுதான் என்னோட larger subunit. so இந்த large subunitல முக்கியமா ரெண்டு சீட் இருக்கும். ஓகே, சோ இந்த ரெண்டு சீட்லயும் நான் என்ன பண்றேன், ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் அமைனோ ஆசிட உட்கார வைக்கிறேன், tRNA உட்கார வைக்கிறேன். தென் ரெண்டாவது இடத்துல இன்னொரு ஒரு tRNA உட்கார வைக்கிறேன். ரெண்டு பேரையும் பக்கத்துல உட்கார வைக்கும் பொழுது அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமைனோ ஆசிட் கூட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த அமைனோ ஆசிட்குள்ள ஒரு பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு நான் ஒரு கனெக்ஷன் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும், this entire piece வந்து இப்படியே நகர்ந்துரும். ஓகே, so what will happen, this will move. Okay, this will move like this. now இந்த சேர்ல எவனோ உட்கார்ந்திருப்பான், then next வந்து somebody else will come and sit, அப்ப அவங்களுக்குள்ள ஒரு bond formation. இதே மாதிரி so what happens னா இந்த ரைபோசோம் வந்து நகர்ந்துட்டே போகும். இந்த mRNA வந்து will be there,
அதுல வந்து this ribosome will be moving like this. So அது நகர what happens? ஒவ்வொரு tRNA will come and sit. அதோட amino acids க்கு நடுவுல there will be bond formation. Okay? Is that clear? That's how ribosomes are helping in protein synthesis. Now, how charging of tRNA happens? Charging of tRNA or எல்லாம் கேட்டுட்டு இருந்த மாதிரி amino acylation of tRNA னா என்ன? என்னோட tRNA சும்மா சுத்திட்டு இருந்துச்சு. ஓகே, சோ சும்மா சுத்திட்டு இருந்த என்னோட tRNA ல நான் போய் ஹாய் அமைனோ ஆசிட் மெத்தியோனின் தயவு செய்து என் கூட வரியா, உனக்கு ஒருத்தன் கூப்பிட்டு இருக்கான், ப்ளீஸ் கம் அண்ட் மீட் திஸ் பாய் அப்படின்னு சொல்லி அந்த மெத்தியோனினை கூட்டு வரணும்ல. அப்ப அந்த மெத்தியோனினோட அட்டாச் ஆகி அங்க பைண்ட் ஆகி த்ரூ சம் எனர்ஜி கிரியேட்டிங் ப்ராசஸஸ் the tRNA will pick up the amino acid. இந்த பிக்கப் ப்ராசஸ் தான் வந்து is called as charging or amino acylation. Clear? So கண்டிப்பா எனர்ஜி வேணும், ஏன்னா சும்மா கூப்பிட்டா அவன் வரமாட்டான். ஓகே, பிரின்சிபல் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா வந்துருவானா, வரமாட்டான்ல. அப்போ கொஞ்சம் எனர்ஜி கொடுத்து வாயேன் என் கூட வாயேன் அப்படின்னு ஏதாவது சொல்லி அவனை தாஜா பண்ணி கூட்டு வரணும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் சார்ஜிங். ஓகேயா? ஸோ இந்த அமைனோ ஆசிட் வந்து ஆக்டிவேட் ஆகி அந்த tRNA கூட இட் வில் கம் அண்ட் லிங்க். ஓகே, ஸோ இந்த லிங்கிங் ப்ராசஸ்க்கு நமக்கு ஒரு என்சைம் வேணும். யாருமே என்சைம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டா. ஸோ ஹூ இஸ் தி என்சைம்? அமைனோ அசைல் tRNA synthetase. கிளியரா? இந்த அமைனோ அசைல் tRNA synthetase மூலமா இந்த அமைலோ அசைலேஷன் will happen. ஒன்றும் இல்லை, என்னோட அமைனோ ஆசிட் வந்து சார்ஜ் ஆகி tRNA யோட அட்டாச் ஆகுது, அவ்வளவுதான். ஓகே, கிளியர் எவ்ரிவன்? All right, so first இந்த சார்ஜிங் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓகே ATP எல்லாம் யூஸ் பண்ணி இந்த சார்ஜிங் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா what is going to happen? இந்த டிரான்ஸ்லேஷனல் யூனிட்ல டிரான்ஸ்லேஷன் நடக்க போகுது. ஓகே, now எவ்வளவு தேவையில்லாத ரீசன்ஸ் இருக்குன்னு நீங்க பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆல்ரெடி ஹெட்ரோக்ரோமேட்டின் தண்டத்துக்கு ஒரு ரீசன் இருக்கு. இருக்கிற யூக்ரோமேட்டின்லயே நமக்கு வந்து இன்ட்ரான்ஸ்னு தண்டத்துக்கு ஒரு ரீசன் இருக்கு. இன்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு நான் எக்ஸான்ஸ் எல்லாத்தையும் ஒட்ட வச்சு ஒரு ஃபங்க்ஷனல் mRNA தயாரிச்சா அந்த ஃபங்க்ஷனல் mRNAலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் there will be specific sequences. ஓகே, இந்த பக்கத்துல அப்படின்னு UTR அப்படிங்கிற சீக்வென்ஸ் இருக்கும். UTRனா untranslated regions. இந்த mRNAலயே வந்து there is no டிரான்ஸ்லேஷனே நடக்காத ஒரு ரீஜன் இருக்கும் ரெண்டு பக்கத்துலயும். ஸோ ஆக மொத்தம் இந்த பர்டிகுலர் ரீஜன் மட்டும்தான் டிரான்ஸ்லேஷன் அண்டர்கோ பண்ணும். ஓகே, ஸோ நம்மள்ட்ட இருக்கிறதுல பாதிக்கு மேல தேவையில்லாத ஆணிதான். ஓகேவா? ஸோ அதனால வந்து கடைசியில் இந்த ரீஜன் மட்டும் தான் டிரான்ஸ்லேஷன் அண்டர்கோ பண்ணி இந்த ரீஜன் மட்டும் தான் இஸ் கோயிங் டு கிவ் ப்ரோட்டீன்ஸ். கிளியரா பசங்களா? ஸோ அதனால வந்து இந்த ரெண்டு ரீஜன்ஸ் கால்ட் அன்டிரான்ஸ்லேட்டட் ரீஜன்ஸ் எதுக்கு மேம் இருக்கு அப்படின்னா இட் இஸ் ஆக்சுவலி பிரசன்ட் ஃபார் எஃபிஷியன்டான டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் ரீஜன் நடக்கக்கூடிய இடத்துல தான் அது AUGல ஆரம்பிச்சு ஒரு ஸ்டாப் கோடான்ல இட் வில் ஸ்டாப். Okay, so this is how the entire translation unit looks like. So initiation எப்படி நடக்கும்? ரைபோசோமோட ஸ்மால் சப் யூனிட் வந்து mRNA ஓட பைண்ட் ஆயிக்கும் நான் சொன்னேன். கரெக்ட்? எங்க AUG இருக்கோ அங்க it will come and bind. Then அதுக்கப்புறமா என்ன ஆகும்? இந்த ரைபோசோம் நகர்ந்துட்டே போகும்பொழுது இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து AUG, ஓகே, அதுக்கு வந்து மெத்தியோனின் இருக்கிற tRNA வந்து என்னுடைய லார்ஜர் யூனிட் ஆஃப் சப் யூனிட்ல வந்து இட் கேம் அண்ட் சாட். தென் அடுத்து இருக்கிறது வந்து சம்திங் GUG. ஸோ GUGனா வேலின் வந்து உட்காந்தாச்சு. இப்போ மெத்தியோனினுக்கும் வேலினுக்கும் கனெக்ஷன் ஆயாச்சு. ஓகே, தென் நெக்ஸ்ட் யாரு? தென் somebody else will be there. GAGனா யாரு? கிளைசின். ஸோ கிளைசின் will come and sit. ஸோ இந்த ரைபோசோம் வந்து will give a chair for formation of this peptide bond. Okay, so அப்போ what happens? இந்த peptide bond வந்து will keep continuing. Okay, so இந்த மாதிரி நிறைய codons வந்து சேர்ந்து one long polypeptide will be formed. எப்போ இருக்க it meets ஒரு UAA ஒரு UGA. யாரோ ஒரு ஸ்டாப் கோடானை பார்த்த உடனே
no tRNA, no tRNA na no connection. அப்போ என்னோட மிச்ச பாலிபெப்டைட் எல்லாமே will fall off. ரைபோசோம் டாடா பை பை சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடும். Okay, that's all happens in our elongation. சரியா? So what is happening? Ribosome is moving from codon to codon, and in the complex வந்து the amino acid link பண்ண tRNA will come. அதோட appropriate complementary base pairs வச்சு, and once one by one ஆனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய polypeptide is synthesized. Termination is எப்போ stop codon பாக்குதோ அப்போ it will stop the process of translation. Okay, that's all is your process of translation பசங்களா. Okay, this is how it happens. So இந்த ரைபோசோம் ஓட பெரிய இதுல every time somebody will come, it will form a link. அப்புறமா it will move. Then next வந்து ASN வரும். வேலனுக்கும் ASNக்கும் நடுவுல there is a link. அப்ப திருப்பி it will move. அதே மாதிரி stop codon பார்க்குற வரைக்கும் it will keep continuing the process of translation. And then after that என்னோட polypeptide is ready. Clear? That's all about translation. Okay, now the last part of the chapter, one very important part of the chapter வந்து பாத்தீங்கன்னா is regulation of gene expression. Okay, how exactly regulation of gene expression is happening அப்படின்னு பாத்தீங்கன்னா various levelsல we can stop. இப்போ for example நமக்கு வந்து இந்த ஒரு particular protein வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம்னா transcriptionல நிறுத்தலாம், அல்லது process பண்ணும்போது நிறுத்தலாம், அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி வெளியே கூட்டு வரும்போது நிறுத்தலாம், அப்படியும் இல்லைன்னா டிரான்ஸ்லேஷன் போது நிறுத்தலாம். அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல நம்ம வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து we can tell. ஓகே, ஸோ எப்படி எந்த என்வாயரன்மெண்ட்ல இருக்கு, என்ன மாதிரியான மெட்டபாலிக் கண்டிஷன்ஸ் இருக்கு, தேவையா இல்லையா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸை வச்சு we can find out whether இந்த ஒரு ஜீன் இப்போ தேவையா இல்லையான்னு. ஸோ தேவை இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கட்டத்துல நம்ம இதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேயா, ஸோ அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஜீன்ஸை நம்ம எப்படி ரெகுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு செட் ஆஃப் சயின்டிஸ்ட் வந்து டிஸ்கவர்ட். ஓகே, ஸோ வாட் டிட் தே சே? ப்ரோகேரியாட்ஸ்ல வந்து மேஜரா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேஜ்ல தான் வந்து இந்த ரெகுலேஷன் ஆஃப் ஜீன்ஸ் நடக்குது. ஓகேயா, RNA பாலிமரேஸ் வந்து என்ன பண்ணும்? ஸ்டார்ட் சைட்ல வந்து இட் ஹாஸ் டு bind. ஓகே, நான் இந்த ஒரு RNA பாலிமரேஸை அந்த ஸ்டார்டிங் சைட்ல அட்டாச் பண்ணாமலே விட்டோம் அப்படின்னா RNA பாலிமரேஸே வந்து அட்டாச் ஆகலைன்னா எப்படி டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும்? cannot happen. ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷன் லெவல்லையே நம்ம ப்ரோகேரியாட்ஸ்ல இந்த ஜீன் ரெகுலேஷன் நடத்தலாம் அப்படின்னு தான் வந்து சயின்டிஸ்ட் ஹேவ் ஃபவுண்ட். ஓகே, ஸோ ஹவு டு தே டூ இட்? ஆக்சுவலா ப்ரொமோட்டர் ரீஜன்லயே, ஓகே, திஸ் இஸ் மை என்டையர் பர்டிகுலர் ஒரு செக்மெண்ட் ஆஃப் ஜீன் அப்படின்னா இங்க வந்து எனக்கு ஒரு ப்ரொமோட்டர் இருக்கும். இந்த ப்ரொமோட்டர் சீக்வென்ஸுக்கு நடுவுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆப்பரேட்டர் சீக்வென்ஸ் இருக்கும். ஓகே, ஆப்பரேட்டர் சீக்வென்ஸ் எங்க இருக்கும்? இங்க பக்கத்துல இருக்கும் ஆப்பரேட்டர் சீக்வென்ஸ். ஓகே, இந்த இடத்துல ஒரு ரெகுலேட்டரி சீக்வென்ஸ் இருக்கும். ஐ எம் ஜஸ்ட் காலிங் இட் ஐ. ஸோ இந்த ரெகுலேட்டரி சீக்வென்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் ப்ரொடியூஸ் ஒரு பர்டிகுலர் ரிப்ரெசர் ஆர் ஆக்டிவேட்டர் ஏதோ ஒன்று. ஓகே, இட் வில் ப்ரொடியூஸ் இந்த ஒரு புரோட்டீன் வந்து ஜாலியா போய் ஆப்பரேட்டர் மண்டை மேலேயே உட்காந்துருப்பான். நான் ஆப்பரேட்டருக்கு அடுத்து யார் வருவா? ஆல் த ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ். ஓகே, ஆல் த ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ். ஸோ இந்த ஆப்பரேட்டர்ல இந்த புரோட்டீன் உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் RNA polymerase cannot come and bind. அப்ப RNA polymerase does not bind அப்படின்னா 100% my transcription will not happen. அவ்வளவுதான் ஜீன் ரெகுலேஷன் பசங்களா. So if you see here in the Francis, Francois, Jacob and Monod, okay, Jacob and Monod இவங்க தான் வந்து பாக்டீரியால இப்படி ஒரு விஷயம் நடக்குது, ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, எப்படி வந்து எக்ஸாம் இல்லைன்னா ஒரு காக்கா கூட இந்த சைடு வராது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து எக்ஸாம் இருந்தா மட்டும் படிச்சா போறோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நம்மளோட பாக்டீரியாவும் ஒரு சில ஜீன்ஸ், ஓகே, இட் வில் எக்ஸ்பிரஸ் ஒன்லி வென் ரிக்வயர்ட், தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ லாக்டோஸ் உடைய பிரேக் டவுனு ரெகுலேட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் இப்படிதான் வேலை செய்யறாங்க அப்படிங்கறது இந்த சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகே, சோ வாட் டிட் தே சே? ஆப்பெரான் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் ஜீன்ஸ்.
சேர்ந்து வேலை செய்யற ஒரு குரூப் ஆஃப் ஜீன்ஸ். இப்போ லாக்டோஸ் அப்படின்னா லாக்டோஸை பிரேக் டவுன் பண்றதுக்கு எனக்கு 3 விதமான என்சைம்ஸ் வேணும். ஓகே, யாரெல்லாம் அந்த என்சைம்ஸ்? ஐ நீட் பீட்டா கெலக்டோசைடேஸ், பெர்மியேஸ், டிரான்ஸ்அசிடைலேஸ். ஓகே, 3 விதமான என்சைம்ஸ் வேணும். இது மூணுத்தையுமே சிந்தசைஸ் பண்ணக்கூடிய ஒரு செட் ஆஃப் ஜீன்ஸ் அலாங் வித் அதோட ப்ரோமோட்டர் சீக்வென்ஸ், ஆபரேட்டர் சீக்வென்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஒரு ஆப்பெரான். கிளியர் பசங்களா? ஸோ இந்த ஒரு ரெகுலேட்டரி யூனிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் அலாங் வித் அதோடைய ப்ரோமோட்டர் வில் பி தேர். அண்ட் அவங்கெல்லாம் பாலிசிஸ்டானிக்ங்கிறதுனால இந்த ஒரே ஒரு செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா more than one structural gene இருக்கும், leading to formation of more than one polypeptide. Okay, so now இந்த ஒரு இதுல பாக்டீரியால வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ப்ரோமோட்டர் ஜீன் பக்கத்துல இந்த ஒரு ரிப்ரெசர் ஜீன் இருக்கு. இந்த ரிப்ரெசர் ஜீன் வந்து will produce a particular protein. Okay, a particular regulatory protein which in this case is a repressor. இந்த repressor molecule என்ன பண்ணும்னா ஜாலியா போய் ஆபரேட்டர் மேல உட்கார்ந்துக்கும். இது ஆபரேட்டர் மேல இருக்கிற வரைக்கும் RNA polymerase did not bind, will not come and bind, there is no place. so RNA polymeraseனால இங்க வந்து உட்கார முடியாது. உட்காரலனா இதுக்கு அப்புறமா இருக்கிற இந்த 3 ஜீன் Z is going to code for beta galactosidase, Y is coding for permease, A is coding for transacetylase. So இந்த மூணுமே வந்து is not possible because RNA polymerase cannot bind. Okay, is that clear? Now இந்த 3 என்சைம் எனக்கு எப்போ தேவை? லாக்டோஸ் இருந்தா தானே தேவை. அதனால எப்போ லாக்டோஸ் வருதோ அப்போ லாக்டோஸ் வந்த உடனே what will happen? இந்த புரோட்டீன் வந்து லாக்டோஸோட போய் ஹை லாக்டோஸ் எப்படி இருக்க அப்படின்னு அந்த பக்கத்துல போயிடும். ஓகே, சோ அந்த பக்கத்துல போயிருச்சுன்னா இந்த ட்ரையாங்கிள்ஸ் எல்லாமே லாக்டோஸோட பிஸியா இருக்கிறப்போ what happens? lot of lactose is there. அப்போ இந்த nobody is sitting here, ஆபரேட்டர்ல யாருமே இல்ல. அப்போ டைரக்டா என்னுடைய RNA polymerase can come and bind. 3 என்சைம்ஸும் வரும். 3 என்சைம்ஸும் வந்து லாக்டோஸை பிரேக் டவுன் பண்ணும். திருப்பி லாக்டோஸ் வந்து வீட்டுக்கு போயிருச்சு அப்படின்னா என்னோட ட்ரையாங்கிள் வந்து will come and sit on the operator. Okay, is that clear? So if they ask you to draw the lac operon, it's very simple. Yuvashri, you can just draw இந்த மாதிரி promoter, operator, 3 structural genes. அதை நீங்க வரைஞ்சா மட்டுமே போதும். சரியா? கண்டிப்பா yes சாதனா. Alright? Okay. So like I said, lac I ங்கிறது வந்து is not considered part of it, but இது வந்து will code for the repressor. இந்த repressor தான் வந்து இது நடக்கணுமா வேணாமா, இந்த function வேணுமா வேணாமா அப்படிங்கறத it will decide. Okay, so what is this repressor going to do? நான் சொன்ன மாதிரி 3 structural genes it வந்து transcribe பண்ணணுமா வேணாமா அப்படிங்கறது மட்டும் தான் வந்து it is going to decide. சரியா? So lac Z வந்து will encode for beta galactosidase, Y for permease. So this is for actual breaking down. Okay, permease வந்து உள்ள அதை அனுமதிக்கிறதுக்கே தேவை. Transacetylase வந்து கொஞ்சம் modification of lactose நமக்கு தேவைப்படும். Okay, clear everyone? So இந்த 3 enzymes வந்து produce பண்ணணுமா வேணாமாங்கிறத இந்த ஒரு lac operon அதோடைய regulatory protein, அதோடைய repressor protein மூலமா it is going to express. சரியா? Is it clear everybody? Yeah? So எப்போ lactose இல்லையோ, எக்ஸாம் இல்ல அப்படின்னா நம்ம எல்லாம் படிப்போமா? வாய்ப்பே இல்லை. So எப்போ லாக்டோஸ் இல்லையோ அப்போ repressor will come and bind to the operator. அப்போ RNA polymerase வர முடியாது. அப்போ there is no transcription. ஆனா அதே இது suppose லாக்டோஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா லாக்டோஸ் இருக்கும் பொழுது operator மேல there is no repressor protein because அது யார் கூட பேச போயிடுச்சு? லாக்டோஸோட பேச போயிடுச்சு. Okay, as a result what will happen? Nobody is there at the operator. My genes can flow naturally. That's all about your lac operon. Okay pasangla, I have put down a flow chart here. நான் வந்து PDF anyway communityல வந்து I'll be putting it. So அங்க வந்து you can come and see. சரியா? So அப்போ all these different parts of the operator என்ன பண்ணுதுங்கிறத I have marked it in your
in the flow chart. Okay, all right, fine. So this is the unga NCERT il irukkudiya picture. இதையே நீங்க உங்க எக்ஸாம்ல வரைஞ்சாலே more than enough பசங்களா. So please understand, நீங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, absence of inducer இருந்ததுன்னா repressor will come and bind. அப்போ no transcription happens. ஆனா inducer இருந்தது, எனக்கு வந்து எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொன்னா what happens? நம்மளோட distraction எல்லாம் ஓடி போயிடும். அப்போ வந்து RNA polymerase can come and bind, enzymes are produced, as a result lactose will be broken down. Okay, all right, so that's all about your lac operon. Now coming to the last part of the chapter, இதுக்கு அப்புறம் நம்ம PYQs தான் solve பண்ண போறோம், don't worry பசங்களா. So now human genome projectல வந்து பாத்தீங்கன்னா the entire human DNA உடைய haploid sequence அவங்க வந்து find பண்ணாங்க, what is there in it, என்ன sequences இருக்கு எல்லாத்தையுமே வந்து they were sitting and seeing. Okay, so இருக்கிற 23 chromosomes-யும் they were aligning. கிட்டத்தட்ட 13 வருஷம் 1990 ல இருந்து 2003 வரைக்கும் they were doing this DNA sequencing of humans. Okay, நம்ம கிட்டத்தட்ட 3 into 10 power of 9 base pairs இருக்கு. Now இந்த base pairs எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும்ங்கறத தாண்டி DNA இந்த human genome project வந்து what was it focused on அப்படின்னு பாத்தீங்கன்னா, eliminate genes in எல்லாமே all the estimating the genes in our DNA entire genome உடைய estimate என்ன அப்படின்னு பார்க்கிறதுக்கு, and then இருக்கிற base pairs எல்லாத்தையும் sequence பண்ணணும். நான் sequence பண்ணினா இத்தனை மில்லியனை நம்ம புக்ல எழுதி வைக்க முடியாது இல்லையா, அப்ப அதுக்கான database, அதுக்கான ஒரு branch நம்ம கண்டுபிடிக்கணும், அது எப்படி நம்ம analyze பண்ணலாம்னு அப்படின்னு சொல்லி databases improve பண்ணாங்க, analysisக்கான tools improve பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இது நம்ம எந்தெந்த ஏரியாஸ்ல யூஸ் பண்ணலாம், எந்தெந்த ஏரியாஸ் ஆஃப் டெக்னாலஜில நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து they were studying. issues, okay, இது ரிலேட்டடான any issues வந்துச்சு அப்படின்னா we will be addressing all of it அப்படின்னு சொன்னாங்க. So இருந்த இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு புது பிரான்ச் ஆஃப் பயாலஜியே உருவாச்சு, which is called as bioinformatics. ஓகே, ஸோ யூஸ்வலாக டிஎன்ஏ சீக்வன்ஸ் பண்ண டேட்டாவை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், இன்டர்பிரேட் பண்ணணும், அதுக்கப்புறமா அதோட ஸ்ட்ரக்சரை ப்ரிடிக்ட் பண்ணணும், ஃபங்க்ஷன்ஸை ப்ரிடிக்ட் பண்ணணும், இது எல்லாமே வில் கம் அண்டர் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். கிளியரா பசங்களா? நான் இந்த ஒரு என்டையர் ஹியூமன் ஜீனோமை எப்படி சீக்வன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹவு டிட் தே டூ இட்? ரெண்டு மெத்தடாலஜிக்கல் ஒரு அப்ரோச் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிரஸ் சீக்வென்ஸ் டேக்ஸ். அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, நிறைய தேவையில்லாத ரீசன்ஸ்லாம் இருக்கு, ஹெட்ரோக்ரோமாட்டின் இருக்கு, இன்ட்ரான்ஸ் இருக்கு, யூடிஆர்ஸ் இருக்கு, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஸோ எங்கதான் நமக்கு நம்மளோட எக்ஸ்பிரஸிங் அஸ் ஆர்என்ஏ சீக்வன்சஸ் இருக்கோ அது மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து படிச்சிடலாம் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் சீக்வென்ஸ் டேக்ஸ் மூலியமா படிச்சாங்க. ஆர் அ சீக்வென்ஸ் அனோட்டேஷன், பிளைண்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம வந்து படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து படிச்சாங்க. So in both these cases, okay, இந்த ரெண்டு அப்ரோச்சஸ் மூலியமாவும் நம்ம ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை வந்து they were able to finish. சரியா? So all this is very very fundamental basic information பசங்களா. எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, எல்லா டிஎன்ஏ நம்ம மொத்த டிஎன்ஏ வந்து குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்ஸா பிரிச்சுட்டு அது வந்து ஒரு சில வெக்டர்ஸ்ல பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ் அல்லது ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ் மாதிரியான வெக்டர்ஸ்ல வந்து இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா they cloned it. க்ளோன் பண்ணி மல்டிபிள் காப்பீஸா ஆக்கி அது வந்து பிசிஆர் மூலியமா ஆம்பிளிஃபை பண்ணி அதுக்கப்புறம் சீக்வென்சிங்கை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஸோ இப்போ ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கு 1 2 3 4 இருக்கு அப்படின்னா ஃப்ராக்மெண்ட் 1ல வந்து we have ABC, 2ல வந்து BCDE, அதுக்கப்புறம் 3ல வந்து DEFG. ஸோ அந்த மாதிரி சீக்வென்சஸை வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஓவர்லாப்பிங் சீக்வென்ஸ் எல்லாத்தையும் வந்து சேர்த்து வச்சு they found out the whole genome. ஓகே, என்ன சீக்வென்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அது மூலியமா further they found out the physical maps எப்படி பண்ணணும், genetic maps எப்படி பண்ணணும், நம்மளோட டிஎன்ஏல வந்து இதை தவிர வந்து பாலிமார்பிசம் ஆஃப் மைக்ரோ சேட்டலைட்ஸ் எப்படி இருக்கு, இது எல்லாமே they were able to study through this process. Okay, sequencing is a technique Triyambika. அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி என்னென்ன சீக்வென்ஸ் அப்படிங்கறத they were finding it out.
ஓகே, பட் அந்த சீக்வன்ஸ் ஸ்டாண்டர்ட் சீக்வென்சிங் உடைய என்டையர் டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கிடையாது. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஸோ என்டையர் நம்ம ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் முடியும் பொழுது என்னப்பா கண்டுபிடிச்சிங்க 13 வருஷமா அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் திங் வந்து 3164 மில்லியன் நியூக்ளியோடைட் பேசஸை வந்து சீக்வென்ஸ் பண்ணாங்க. அதுல 3000 பேசஸ் தான் ஒரு ஜீனுக்கு இருக்கு கிட்டத்தட்ட. பட் ஆனா ஒவ்வொரு ஜீன் சைஸுமே வேரியபிளா இருக்கு. கிட்டத்தட்ட 30,000 ஜீன்ஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாம 2.4 மில்லியன் பேசஸ் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஜீன் இஸ் நத்திங் பட் டிஸ்ட்ராஃபின். அது வந்து நம்ம எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. 99.9% நியூக்ளியோடைட் நம்ம எல்லாருக்கும் சேம் அப்படின்னு சொல்லி they found out. ஓகே, 1% அந்த 0.1 தான் வந்து நமக்குள்ள இருக்கிற ஒரு வித்தியாசம். அதுதான் வந்து இருக்குன்னு. அஹமத், டிஸ்ட்ராஃபின்ங்கிறது ஒரு புரோட்டீன் கனா, இட் இஸ் பிரசன்ட் இன் தி எக்ஸ் குரோமோசோம். அவ்வளவு டீடைல் இஸ் எனஃப் ஃபார் யூ. சரியா? ரைட். அண்ட் இருக்கிற ஜீன்ஸ்லயே ஆல்மோஸ்ட் 50% பத்தி தான் நமக்கு தெரியும். அதை விட அதிகமா இன்னும் நம்ம டிஸ்கவர் பண்ணல அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஓகே, so all these were what they found out in the human genome project. Chromosome 1ல தான் most number of genes are there. Chromosome Yல தான் வெறும் 231 genes இருக்கு. அது மட்டும் இல்லாம 2% of genome தான் codes for proteins. நான் சொன்னேன்ல, அவ்வளோ unwanted regions இருக்கு. So 2% of the entire DNA தான் மொத்தமே நம்ம எல்லா proteins-யுமே வந்து கோட் பண்ணுது. There are so many repetitive sequences, okay, stretches of DNA that are repeated. அவங்களுக்கு எந்த கோடிங் ஃபங்க்ஷனுமே கிடையாது. ஆனா இவல்யூஷன்லயோ இல்ல நமக்குள்ள இருக்கிற வேரியேஷன்ஸ்லயோ கண்டிப்பா அவங்க வந்து ஒரு பர்சன்டேஜ் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம நம்புறோம். ஓகே, கிட்டத்தட்ட 1.4 மில்லியன் லொகேஷன்ஸ்ல இந்த மாதிரி DNA ஆக்கான சிங்கிள் டிஃபரன்சஸ் இருக்கு. ஓகே, சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்ல 1.4 மில்லியன் லொகேஷன்ஸ்ல ஒரே ஒரு நியூக்ளியோடைட் மட்டும் மாறி இருக்கும். ஓகே, ஸோ அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோ பேர் இருக்கோம் நம்ம இந்த 1.4 மில்லியன் லொகேஷன்ஸ்ல நம்ம எவ்வளோ காம்பினேஷன்ஸ் பண்ணா எவ்வளோ பேர் நமக்கு கிடைக்கும். That's basically the difference between each one of us. Okay, is this clear பசங்களா? Now DNA fingerprintingங்கிறது வந்து நம்ம ஹியூமன் ஜீனோம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னதுக்கு அப்புறமா எப்படி நமக்கு கை ரேகை ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும், அதே மாதிரி DNA fingerprints-உம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு we had a scientist called Alex Jeffries who developed this. Okay, அவர் தான் வந்து father of DNA fingerprinting. அது இந்தியாவுக்கு கொண்டு வந்தது வந்து was Lalji Singh. அவர் தான் வந்து he brought this DNA fingerprinting into India. Okay, so how do they do DNA fingerprinting? What is this DNA fingerprinting ma'am அப்படின்னா, இந்த DNAல நிறைய நான் கோடிங் ஆன சீக்வென்சஸ் இருக்கும் called repetitive sequence, variable number of tandem repeats அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த ரிப்பீட்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக். ஒவ்வொரு பர்சனுக்கும் இந்த ஒரு ரிப்பீட்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ இது மாறிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதோட சைஸ் வந்து இட்ஸ் வெரி வெரி வேரியபிள். கிட்டத்தட்ட 0.1 to 20 கிலோ பேஸ் பேர்ஸ் வரைக்கும் இட் கேன் சேஞ்ச் இன் சைஸ். ஓகே, ஸோ இந்த ரெப்பிட்டேட்டிவ் சீக்வென்ஸ் நமக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா, பல்க் டிஎன்ஏ ஒரு பீக் அப்படின்னா அதை தவிர இந்த குட்டி குட்டி ரெப்பிட்டேட்டிவ் பீக்ஸ் வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ நம்ம அதை ஒரு டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபியூகேஷன் வழியா போடும் பொழுது வாட் ஹேப்பன்ஸ், நமக்கு இந்த சேட்டலைட் டிஎன்ஏ வந்து நிறைய கேட்டகரிஸ்ல நிறைய பீக்ஸ்ல நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ சேட்டலைட் டிஎன்ஏன்னு சொல்லும் போது மினி டிஎன்ஏ, மினி சேட்டலைட்ஸ் இருக்கு, மைக்ரோ சேட்டலைட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சேட்டலைட் டிஎன்ஏஸ் எல்லாமே வந்து இஸ் கோயிங் டு arrange according to separate bands. இந்த பல்க் டிஎன்ஏ தாண்டி இட் வில் பி present. ஓகே, ஸோ இந்த ஒரு ரெப்பிட்டேட்டிவ் சீக்வென்ஸ் வந்து என்ன ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னா ஏடி அல்லது ஜிசி ரிச்சான ஒரு சீக்வென்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த சீக்வென்ஸ்ல இருக்கிற இந்த ரெப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ எல்லாம் தான் வந்து இஸ் டிஃபரெண்ட் ஃபார் each one of us. Okay, so if you see, இதுதான் வந்து அது குட்டி குட்டி bands in our entire chromosome, and நம்ம இத வந்து ஒரு density gradient centrifugation-ல போடும்போது clear cut ஆன bands can be seen. Are you all able to see? So இந்த satellite bands எல்லாம் வந்து will be different from the main bands. So இந்த satellite bands ஓட ஒரு இத வச்சு we can definitely find out what is the difference between each individual.
Is it clear? Everybody? So இந்த மாதிரி DNA fingerprinting எப்படி பண்ணுவோம் அப்படின்னா first DNA ஐசோலேட் பண்ணணும். ஐசோலேட் பண்ணிட்டு இந்த DNA நம்ம மல்டிப்ளை பண்ணணும். பிகாஸ் நிறைய DNA நமக்கு இருந்தால் தான் கிளியரா பார்க்க முடியும். நான் இந்த ஆம்பிளிஃபை பண்ண DNA I will digest using restriction enzymes. அது எல்லாத்தையும் நான் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறமா அது ஜெல் எலக்ட்ரோஃபாரசிஸ்ல ஓட விட்டுருவேன். ஜெல் எலக்ட்ரோஃபாரசிஸ்ல ஓட விடும்போது இந்த டைஜஷன் ஆஃப் டிஎன்ஏல இருந்து எனக்கு குட்டி 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 ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடைக்கும். இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு மெம்பரேன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆர் பிளாட் பண்ணி அந்த பிளாட்டிங்ல இருந்து ஐ வில் பெர்ஃபார்ம் ஆட்டோ ரேடியோகிராஃபி. அப்போ ஆட்டோ ரேடியோகிராஃபி பண்ணும்போது இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் உடைய குட்டி குட்டி பேண்ட்ஸ் எல்லாமே எனக்கு கிளியரா வருமா? இதை வச்சு ஒரு இண்டிவிஜுவல் இந்த இண்டிவிஜுவல் தானா இல்ல வேற இண்டிவிஜுவலா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபிங்கர் பிரிண்டிங் கெப்பாசிட்டி இந்த பேண்ட்ஸ்க்கு இருக்கு. ஓகே, இஸ் இட் கிளியர் பசங்களா எவ்ரிஒன்? ஸோ எதுக்கு நம்ம இந்த ஃபிங்கர் பிரிண்டிங்கை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஃபார் இண்டிவிஜுவாலிட்டி. கைரேகை வந்து எல்லாருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இதுவும் எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாம ஃபார் பெட்டர்னிட்டி அண்ட் மெட்டர்னிட்டி டிஸ்பியூட்ஸ், யார் அம்மா அப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஃபார் ஹியூமன் லினியேஜ், நம்மளோட டிஎன்ஏ எந்த ஒரு ஆன்செஸ்டருக்கு க்ளோஸா இருக்கு, எப்படி நம்ம இந்த மனுஷனா மொத்தமா வந்தோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து we can find out from DNA fingerprinting. அது மட்டும் இல்லாம ஃபார் டிசீஸ் ஸ்டடியிங், ஸோ டிசீஸ் படிக்கிறதுக்கும் நமக்கு இது பர்டிகுலர் டிசீஸ் வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு நம்ம இவாலுவேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபாரன்சிக்ஸ்லாம் ஆப்சல்யூட்லி யோகேஸ்வர் நிறைய படம் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ யாரோட நெகம் இருக்கும் இல்லாட்டி வந்து முடி இருக்கும், ஸோ அதெல்லாத்தையும் எடுத்து வந்து அவங்க ஃபாரன்சிக்ஸில் கூட they can find out who is the accused. So if you see crime scene-ல நமக்கு கிடைச்ச டிஎன்ஏ இது, சஸ்பெக்ட் 1 2 3 அப்படின்னு பார்த்தா தெளிவா இதுதான் இது அப்படின்னு சொல்லி சஸ்பெக்ட் 2 நீ தான் வந்து மர்டர் பண்ணிருக்கே, come on let's go to the jail அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுவாங்க. Okay, is that clear? So that's all about DNA fingerprinting பசங்களா. question solve பண்ணலாமா? one chapter is over out there. அடுத்த chapter ரொம்ப குட்டி chapter. Okay, so let's start solving questions. Everybody? All right, I'm going to start my poll out here. Okay, 40 students have joined. Let's start. Nucleic acid synthesis எந்த directionல நடக்கும்? Come on, இது ஒரு சப்பையான question. Type out the answer பசங்களா. Let's see. Everybody. Let's see. என்ன directionல நடக்கும்? என்ன direction? Okay, time போயிட்டு இருக்கு. Very simple. I always told you ஒரே ஒரு single directionல தான் நடக்கும் அப்படின்ட்டு. So time's up. Very clearly option B. Okay, 5 prime to 3 prime தான் என்னோடைய this thing will happen. 3 stars Gayatri ki. Very good Gayatri. Excellent. Now next question. What is the nature of the strands of a DNA duplex? Antiparallel and complementary, identical complementary, antiparallel, non-complementary, dissimilar and non-complementary. What are they? Okay, Gayatri, Sridhar, Jayvant, come on பசங்களா, நீங்க மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டு வாங்க. Okay, it's going to be a very very fun quiz. Niveta, Triambika, Manoj, Yuvashri. Okay, yes, so poll has stopped. So clearly நம்ம DNA வந்து பாத்தீங்கன்னா it's anti-parallel, 5 prime to 3 prime, 3 prime to 5 prime and complementary. Option A will be the answer. Majority அதான் சொல்லிருக்கீங்க. Good job. Gayatri, திருப்பி உங்களுக்கு 3 stars. Very very good. Alright, AUG அப்படிங்கிறது will code for what? இதெல்லாம் ஒரு சப்பையான question. இதுக்கெல்லாம் நீங்க டைமே எடுக்க கூடாது. AUG எந்த ஒரு இதுக்கு it will be coding? Alanine, methionine, N-formyl methionine, glycine. அவ்வளவுதான். What is the answer? Yes? Malati, Sudarshan, Yuvashri, Kritika, Navanita, Triambika. Okay, right, so clearly it is going to be methionine. எந்த டவுட்டுமே வேண்டாம். Very 100% அதான் சொல்லிருக்கீங்க. So proud of you பசங்களா. Very good.
Okay, Sridhar got the fastest answer. 3 stars Sridharku. Now, which step does not occur in translation? எது translationல நடக்காது? Replication, termination, elongation, initiation. Translationல எது நடக்காது? Huh? Translation is what? Converting to protein. Okay? இதுக்கெல்லாம் நான் 30 seconds கொடுக்கறதே வந்து மகா பாவம். இல்ல 5 செகண்ட்ல வந்து ஆன்சர் பண்ணிட்டு போக வேண்டிய क्वेश्चंस இல்லையா? Absolutely right. So இங்க வந்து obviously replication தான் is not part of translation. என்ன பசங்களா 0ன்னு வருது. ஓகே நம்ம குப்புசாமி வந்து படுத்துட்டான் போலியே. என்னப்பா? ஓகே அடுத்த क्वेश्चनல அவனை எழுப்பி விட்டுருவோம், பிரச்சனை இல்ல. All right, I think all of you answered A. நிறைய நான் பார்த்தேன். பிரதாப், மனோஜ், very good, Yuvashri, everybody. So அதனால I'll take A as the answer. Good job. Now இந்த தடவையாவது போல கரெக்டா பண்ணு. Now a molecule that acts as a genetic material, okay, must fulfill எது? Except. இது எல்லாமே இருக்கணும் except which one? Which one பசங்களா? A, B, C or D? Okay, A, B, C. Okay, are you mixed answers? Let's see. So, poll time's up. Okay. Now, if you see ஒரு genetic material இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது ஸ்டேபிளா இருக்கணும். ஆனா இங்க unstable அப்படின்னு கொடுத்திருக்கு இல்லையா? So, except which of this அப்படின்னு கேட்டாங்கன்னா obviously option A will be the right answer. Okay, so majority அதான் சொல்லியிருக்கீங்க. Sridhar gets the fastest answer. Very good, Sridhar. 3 stars Sridharக்கு. Now, what will the amount of guanine in the DNA be if the total amount of adenine and thymine is 45%? So, G is equal to how much if A plus T is equal to 45%? இதுதான் கேள்வி. Calculate பண்ணி சொல்லுங்க. So, we had this scientist, யார் அவன்? Arvind Kergaf. அவன் என்ன சொன்னான்? எவ்வளோ A இருக்கோ அவ்வளோ G இருக்கும், எவ்வளோ A இருக்கோ அவ்வளோ T இருக்கும், எவ்வளோ G இருக்கோ அவ்வளோ C இருக்கும். கரெக்டா? So what will be the answer? அவ்வளோதான். Very good. So if you see here, எனக்கு G is equal to 100 minus 45 by 2. ஏன்? ஏன்னா A plus T. Okay, let me break it down for you. A plus T is equal to 45. அப்போ G plus C is equal to 100 minus 45, which is equal to 55. அப்போ G plus C is 55 na, G is equal to C. அப்போ G is equal to 55 by 2, which is nothing but 27.5. So option C will be the answer. என்னடா இது திருப்பி அது ஆன்சரே எடுத்துக்கல. சரி பரவாயில்ல. I can see a lot of C in the answer. So very good, Pradap, Triyambika, Niveda, Yuvashri, Anusha. Very good. All right. Then next question. Or a gene sequence that will code for proteins. Are gene sequence coding for proteins? Control region, intertwining region, introns, exons. What do we call it? மேம் நாங்க வேற ஆன்சர்லாம் சொல்றதாவே இல்லை மேம். என்ன மேம் நீங்க இல்ல தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்மா நிக்கிறீங்க எல்லாருமே. பீம், நவநீதா, யோகேஸ்வர், நிவேதா, Triyambika, very very good. So if you see here, obviously coding regions are exons. Doubtே வேண்டாம். ஓகே, நம்மளோட போல் வந்து இன்னைக்கு போச்சு. அதனால நம்ம வந்து வெறும் சாட்லயே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். So right, எல்லாருமே A தான் சொன்னீங்க, நான் பார்த்தேன். So very good பசங்களா, excellent. Then human genome project led to the development of எந்த stream? Biotech, bioinformatics, biosystematics, bioengineering. சரி, இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் ப்ளீஸ் பா. யார் ஃபாஸ்டஸ்ட் மட்டும் சொல்லு, எனக்கு வேற எதுவும் வேணாம். So what did the human genome project develop?
ஓகே, ஆல்ரெடி ஆன்சர் நான் பார்த்துட்டு இருக்கேன், பயங்கரமா தெரிச்சிட்டு இருக்கு. ஓகே, fine. Right. So if you see here, obviously bioinformatics was how the new stream came about. Iria human genome project ka aprama. So okay, ivan answer paakala. So இன்னைக்கு அவன் தூங்க போயிட்டான். All right, then assertion, reason or question. DNA is considered to be better genetic material than RNA for most organisms. ஏன் அப்படின்னா 2' OH group வந்து is present in DNA, makes it labile and less reactive. What is the answer? Okay, Sridhar is saying C. Monish, Gayatri, Manoj, Ahmed, Sedupati, Sujata. Okay, நிறைய different answers are coming. So very good பசங்களா. Actually, if you see, first statement is correct. ஆனா 2' OH group வந்து 2' positionல oxygen வந்து is missing in deoxyribose sugar இல்லையா? So அதனால அது வந்து RNA தான் it makes it less stable தவிர not DNA. Therefore, reason is straightforward false, but assertion is true. Option C தான் இதுக்கான correct answer. So Rohan, Pradap, எல்லாருமே வந்து சூப்பரா ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க. Very good, excellent. Then இன்னொரு assertion, okay, yeah, இதான் C is the right answer. Got it. Then இன்னொரு assertion reason, histones are basic in nature. ஏன் அப்படின்னா they are rich in amino acids lysine and arginine. Does it make sense, everybody? Is it making sense? So இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? Okay, Sujata, Niveda, Yuvashri, Sridhar, Puvali, very good. எல்லாருமே வந்து எனக்கு A தான் ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க. Excellent பசங்களா, very good. So if you see here, ரெண்டுமே correct and it is the correct explanation. Histoneங்கிறது is basic because of lysine and arginine மாதிரியான amino acids. Excellent. Then viruses having RNA genome have shorter lifespan, mutate faster. ஏன் அப்படின்னா it is unstable, அதனால it will mutate faster. அப்படியா? Is it correct? Is it correct? Okay. Triyambikala ma'am A அப்படின்றாங்க. A, Gayatri, Puvali, Saran, Hari, Rohan, Monish, very good. Very good, Yuvashri. எல்லாருமே very, very nice. So if you see here, kandipa, it is the correct explanation and both of them are true because it is making sense. RNA வந்து they are unstable and mutate faster. அதனால தான் viruses வந்து they have a short lifespan and they keep mutating. Right. Now, ஒரு 2 mark question. What is the difference between heterochromatin and euchromatin? Simple. What will you answer here? அதுக்கான keyword என்ன பசங்களா? What's the keyword for this? Huh? What will you write? Heterochromatin and euchromatin க்கு கேட்டாங்க அப்படின்னா clearly if you see, first of all, heterochromatin, euchromatin அப்படி நம்ம வெச்சோம்னா what is the keyword? Very good. Heterochromatin is inactive, euchromatin is active. Hetero is densely packed, U is loosely packed. Then staining. Staining பத்தி யார் சொல்வா? Staining பத்தி யார் சொல்வா? Okay, inactive, densely packed. Okay, very good Triyambika, very good Sujata, very good everybody. So heterochromatin is darkly stained, euchromatin is lightly stained. அவ்வளவுதான். So இந்த மூணுமே நீங்க வந்து பதில் சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான். Tightly packed, okay, can be darkly stained, extreme nuclear strain, and it is transcriptionally inactive. Euchromatin வந்து lightly packed, okay, less stained, and it is active transcriptionally. அவ்வளவுதான். Very good. Then ஏதாவது 2 functions of AUG codon. As simple as that. ரெண்டே function தான் அவனுக்கு என்னது அது? I only want the keywords. What are the keywords? What are the keywords? Start codon. Very good, Saran. இன்னொன்னு? Neveda, stop illa. Start correcta. And then Triyambika, very good, produces methionine. Okay, very good. Altair.
Kritika, very good. So அவ்வளவுதான். One is it will code for methionine, இன்னொன்னு வந்து it will be an initiator codon, as simple as that. So that is a correct answer. Then ரெண்டு மார்க் question. Sequence கீழே கொடுத்திருக்காங்க of the coding strand of DNA. Okay? In the transcription unit is as mentioned below. Write the sequence for its complementary strand and its mRNA. So coding strand of DNA from 3' to 5' they have given you. So what will be the complementary strand? What will be the mRNA? Hari வந்து மேம் ரிவர்ஸ்ல சொல்லணும் அப்படின்றாரு. ஓகே, TTAG. ஓகே, தரணும் அதே தான் சொல்றாங்க. mRNA will be same as the coding. Okay, alter. Okay, complementary will be this. Okay, now if you fundamentally see one thing pasangla, 5' to 3' on a complementary strand you can get. Correcta? Complementary strand directa you will get TTACG, whatever is that strand. Inga correcta paathu eluditeenga, that's it. Okay, but if you see mRNA code பண்ணதோட என்னது அப்படினு கேட்டாங்கன்னா, remember that mRNA is exactly the sequence of a coding strand. Okay, so இங்க வந்து this exact strand will be what is that mRNA. Clear? So AA. So actually இது வந்து coding strand ன்னு கொடுத்ததனால this has to be 5' to 3'. Okay, that's a question error. But mRNA வந்து will be the exact sequence. T க்கு பதிலா U இருக்கும். அவ்வளவுதான். Okay, அதை தவிர everything else will be the same. I hope it's clear பசங்களா. So see, இந்த மாதிரி very simple questions can come from இந்த ஒரு portion of the chapter. All right, then enumerate the post-transcriptional modification. Explanation நீங்க பண்ணிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். Can you all just tell me the 3 words? I only want the keywords. என்ன 3 processes? Can you all tell me that? Kritika, Saran, Monish. Okay, அவ்வளவுதான் திரியம்பிகா. கட்டு கேப் டெய்ல் அவ்வளவுதான். Very good Sridhar. Altair, Manoj, Sudhata, very good. The first process is splicing. Okay, so splicing la what are we doing? We are cutting the introns and joining them through ligase. Okay, all the exons together. அப்புறம் capping. Capping வந்து what do we do? Protect பண்றதுக்கு வெளிய வரதுக்கு முன்னாடி what do we add? ஒரு methyl guanosine triphosphate residue. Then what do we have at the 3' end? ஒரு poly A tail. 200 ல இருந்து 300 we have the poly A tail that is attached. So அதையும் வந்து when we attach in there, it is ready to come out of the nucleus for translation. அவ்வளவுதான். Yes, Sujata, inga I have covered all the important questions that you want. கவலையே படாதீங்க. All right, so that's about the 3 stages. அதை நீங்க one line explain பண்ணீங்கன்னா 3 marks in your pocket. அவ்வளவுதான். Now, process of translation explain பண்ண சொல்லி 3 marks க்கு கேட்டிருக்காங்க. சரியா? So translation க்கு 3 marks na, what are the important things that you will write? Tell me. Saran, Sujata, Puveri, what will you say? What is it that you will say? If I tell you translation க்கு 3 important statements la neenga adha explain பண்ணனும்னா, what are the important things that you will see? Ribosome பத்தி சொல்லணும், very good. Charging attachment of ribosome, very good. Then அவ்வளவுதான். elongation, and then எப்ப அது பார்க்கிறதோ, whenever it sees the termination point, whenever it sees the stop codon எப்ப பார்க்கிறதோ அப்போ வந்து it will stop. அவ்வளவுதான். As simple as that. So how will you write this answer? First thing வந்து mRNA synthesized to protein. Okay, that conversion is called as translation. அதுதான் உங்க முதல் பாயிண்டா இருக்கணும். Okay, அங்க இருந்து நம்ம என்ன சொல்றோம், என்ன ஸ்டெப்ஸ்ல அது நடக்கும்? ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன், elongation, termination. Okay, இனிஷியேஷன் என்ன ஆகுது? tRNA சார்ஜ் ஆகுது, mRNA ரைபோசோம் பாக்குது, எல்லாரும் வந்து அட்டாச் ஆறாங்க, ஸ்டார்ட் கோடான்ல இனிஷியேஷன் is happening. Then slowly as the mRNA ரைபோசோம் வந்து mRNA ல மூவ் ஆகும்பொழுது
elongation is happening. Stop codon பார்த்தோனே termination is happening. அவ்வளவுதான். Okay? So that's it about your translation. So இங்க நீங்க இவ்ளோ எழுதுனா போறோம் for a 3 mark question. 5 mark question கேட்டாங்கன்னா அப்போ you sit and draw diagram, then you sit and explain in detail, எல்லாமே பார்த்துக்கலாம். 3 marksக்கு இவ்ளோ எழுதுனா போறோம். சரியா பசங்களா? All right. Now ஒரு case based question. ஒரு representative diagram of the human genome project கொடுத்திருக்காங்க. Okay? So they have given you how they have done the human genome project. இதை பேஸ் பண்ண case study questions பார்க்கலாமா? Okay? Yes, definitely everybody. ஆரம்பிக்கலாமா? So here if you see, name a free living non-pathogenic nematode, the DNA of which has been completely sequenced. Okay? ஒரு free living non-pathogenic nematode, DNA of which has been completely sequenced. What is the answer? யார் சொல்ல போறா? So E. coliக்கு synthesize பண்ணியிருக்கோம், ட்ரோசோஃபிலாக்கு synthesize பண்ணியிருக்கோம், ஹியூமன் பீயிங்ஸ்க்கு synthesize பண்ணியிருக்கோம். Then வேற யாருக்கு பண்ணியிருக்கோம்? யாரோ ஒருத்தருக்கு பண்ணியிருக்கோம். It is there in your textbook. 4 பேருக்கு தான் நம்ம full genome சீக்வென்ஸ் பண்ணியிருக்கோம். E. coli வந்து நெமட்டோடா? ஒத்த விழும் இப்போ கிருத்திகாக்கு, யோகேஸ்வர், மனோஜ், everybody. E. coli is a nematode? No, it is C. elegans. Caenorhabditis elegans. So please remember பசங்களா, 4 ஜீவனுக்கு தான் நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? Genome sequencing for humans, E. coli, Drosophila and C. elegans. So don't forget this. This is the answer. All right. Next question. Summarize the methodology adopted. எதெல்லாம் methodology நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் genome projectல? பசங்களா? என்ன methodology? 2 main methodologies. Who are the 2 main methodologies? Just give me the keywords. Just give me the keywords. யார் அந்த 2 methodology? என்ன methodology யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம? Identifying what? We have 2 important approaches. Very good, Rohan. Express sequence tags and sequence annotations. Very good. So other end தான் நீங்க இங்க express பண்ணணும். So express sequence tag na mRNA express பண்ற sequences மட்டும், or when we look at sequence annotation, the blind approach, entire genome நம்ம வந்து we are going to sequence. Okay? So அது ரெண்டுத்தையும் explain பண்ணீங்கன்னா done. Now what are SNPs? அதை நம்ம எப்படி human genomicsல யூஸ் பண்ண போறோம்? What is SNP? நான் சொன்னேன் ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் there will be a polymorphism. Okay, and also I told you 1.4 million இடத்துல இந்த மாதிரியான SNPs இருக்கு. What is SNP? Very good, Monish. Single nucleotide polymorphism. Very good. And இது வந்து how are they useful in human genomics? எப்படி அந்த human genomicsல நம்ம யூஸ் பண்றோம்? எப்படி யூஸ் பண்றோம் நம்ம? Yes, SNPs க்கு எல்லாருமே சொல்றது correct answer தான். So if you see பசங்களா, SNPs are nothing but single nucleotide polymorphism. இதை நம்ம எங்க யூஸ் பண்ணலாம்? For DNA fingerprinting, disease causing genes கண்டுபிடிக்கிறதுக்கு, for understanding evolution, இது எல்லாமே applications only. Okay? Absolutely. அதோட location find பண்றது, DNA fingerprinting, all these are applications of these SNPs in human genomics. Okay, now 4 salient features of in the human genome project. ஏதாச்சும் 4. Can you all write? Yes, can you all write பசங்களா? I don't think it's difficult. Can you all write it? ஏதாவது 4 salient features தான் கேக்குறாங்க. ஏதாச்சும் 4 salient features. Sure? So என்ன 4 எழுதுவீங்க? Any salient features you can write, no? Exactly. So very good, beam and everybody. So எத்தனை base pairs நம்ம sequence பண்ணோம், average-ஆ எவ்வளோ bases இருக்கு, எவ்வளோ bases நமக்கு சேமா இருக்கு, எவ்வளோ proteins-க்கு code ஆகுது. They also found which is the largest gene, the smallest gene, largest chromosome, smallest chromosome. இந்த மாதிரி you can name anything. I almost gave you 10 points. சரியா? 10 points-ல any of these points you can write. Okay?
All right, pasangla. So I think molecular basis of inheritance almost முடிஞ்சது. Now next we are going to start with evolution. But அதுக்கு முன்னாடி pasangla, we at Xylem are starting our முதல் offline campus. Okay, கோயம்புத்தூர்ல நம்மளோட முதல் offline campus வரப்போகுது. So I hope all of you are excited. And நம்ம offline campusல வந்து பாத்தீங்க அப்படின்னா it is opening March 24th. Okay, so March 24th க்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. So March 24th அன்னைக்கு we are going to start நம்மளுடைய offline campus, நம்மளோட Xylem offline campus. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா மேம் எங்களுக்கு வந்து offline class வந்து attend பண்ணணும் அப்படின்ட்டு. So all of you can come and join our கோயம்புத்தூர் campus பசங்களா. And if you see ஏன் நாங்க கோயம்புத்தூர்ல இருக்கோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். திருச்சி இருக்கு, திருநெல்வேலி இருக்கு, சென்னை இருக்கு, இவ்வளவு இடத்த விட்டு எதுக்கு மேம் கோயம்புத்தூர்ல அப்படின்ட்டு. See, this is the starting. Okay, so நம்ம first கோயம்புத்தூர்ல காலடி எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமா slowly we will definitely come in a lot of places. சரியா பசங்களா? Is it okay? So அதனால வந்து this is for all of you that நம்ம offline campusல இப்போ ஒரு கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்க போறோம் பசங்களா, ஸ்பெசிபிக்கா நீட் பசங்களுக்கு. ஓகே, சோ நீட் பசங்களுக்கு we are going to start with a crash course. அது மட்டும் இல்லாம அடுத்த வருஷத்துக்கான பேட்சஸும் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போறோம். ஓகேயா? சோ if you see here crash course னா என்ன, you all know நமக்கு இருக்கிற கொஞ்சம் டைம்ல இப்ப போர்டு எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட்டான டைம்ல கிறிஸ்பா உங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி பிராக்டிஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த கிராஷ் கோர்ஸ். சரியா? சோ அதனால வந்து டெஃபினட்டா இட் இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல். ஏன் Xylem அப்படின்னு கேட்டீங்கன்னா you all know பசங்களா, நாங்க எல்லாருமே as a team of teachers, as a team of wonderful people, நாங்க எல்லாருமே வந்து we are here to help you grow, help you get better. சரியா? சோ அதனால வந்து டெஃபினட்டா நம்ம Xylem டீம் வந்து we have produced so many successful toppers, so many successful people. இன்னைக்கு அவங்க நினைச்ச இடத்துல அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சோ அதனால நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா definitely come and join our Xylem team. And of course நம்ம டீச்சர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? so we are all well qualified. உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு எந்த விதத்துல புரியும், எந்த விதத்துல நம்ம வந்து அதை இன்டர்பிரேட் பண்ணா நீங்க வந்து பெட்டரா புரிஞ்சுப்பீங்கிறது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்காக ஒரு பெஸ்ட் செட் ஆஃப் டீச்சர்ஸ் டீச் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கோம். சோ அதனால டெஃபினட்டா do come and enroll in this program. Okay, so நீட்டோட கிராஷ் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாடியூல் வைஸ் ஆன எக்ஸாம்ஸ் இருக்க போகுது, மாக் டெஸ்ட் இருக்க போகுது. ஓகே, அது மட்டும் இல்லாம மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறோம். எல்லாமே இட் இஸ் கோயிங் டு கெட் கவர்ட். ஜஸ்ட் லாஸ்ட் ஒரு 30-35 நாள்ல எல்லாத்தையுமே உங்களுக்கு முடிச்சு உங்களோட எக்ஸாமுக்கு இந்தாங்கப்பா ரெடியா போயிட்டு வாங்க அப்படின்ற அளவுக்கு we are going to send you all. Okay, is that okay everybody? So அதனால definitely do come and join us. We are going to give you mind maps. Okay, நிறைய ஷார்ட்டான கண்டென்ட் லாஸ்ட் மினிட்ல நீங்க வந்து மேம் நான் வந்து எப்படி லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்றதுன்னே தெரியல, ஃபுல் என்சிஆர்டியை பார்த்தாலே தலை சுத்துது அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான ஷார்ட் அண்ட் ப்ரிசைஸான கான்டென்ட் கொடுக்க போறோம். அப்டேட்டடான ஸ்டடி மெட்டீரியல், மைண்ட் மேப்ஸ் முக்கியமா உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. ஓகே, தட்ஸ் a guarantee. சரியா? சோ இது எல்லாமே உங்களுக்கு நம்ம Xylemல is going to be available. And அது மட்டும் இல்லாம ஆன்லைன் கோர்சஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தல பேட்ச் ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கீங்க பட் மேம் நான் நீட் எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா தல பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தளபதி பேட்ச்ல நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 11th முடிச்சு 12th போற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டா தளபதி பேட்ச்ல ஜாயின் ஆயிக்கலாம் நீட் ப்ரிப்பரேஷனுக்காக வேண்டி. அண்ட் வெற்றி நம்மளுடைய ரிப்பீட்டர்ஸ் பேட்ச். நம்ம ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல வந்து சப்போஸ் நீங்க 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறமா இல்ல மேம் நான் ஒரு வருஷம் எடுத்து நான் நீட்டுக்கு படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம வெற்றி பேட்ச்ல வந்து ஜாயின் ஆயிக்கலாம். ஓகே, so all online courses is available from Xylem and நீங்க வந்து definitely you will be able to join. So yes, நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிற மாதிரி காஸ்ட் என்னவா இருக்கும், டீச்சிங் அவைலபிள் ஆன்லைன் இருக்குமா? எஸ், ஆன்லைன் டீச்சிங் இருக்கும். அதுக்கான ஆன்லைன் கோர்சஸ் தான் இது. சரியா? அண்ட் நீங்க வந்து இதை ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா
ப்ளீஸ் கால் us on the number or கண்டிப்பா வந்து do join. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல I would have put a link. ஓகே, அந்த லிங்க் மூலியமாக நீங்க அந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி கூட அட்மிஷன்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே, ஆஃப்லைன் கோர்ஸுக்கு கண்டிப்பா நம்ம மாரா பேட்சஸ் தேர் ஃபார் தி ரிப்பீட்டர்ஸ். ஸோ நீங்க வந்து ஆன்லைன்லயோ ஆஃப்லைன்லயோ எப்படியோ உங்க ப்ரிப்பரேஷன் நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி கம் அண்ட் என்ரோல். எஸ் ரோஹன், கிராஷ் கோர்ஸ் வந்து will be offline for 1 month. சரியா? so yes definitely. so crash course ஓட இன்டென்ஷனே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க 12th முடிச்சிட்டு இந்த நேரத்துல வந்து எப்படி படிக்கிறது என்ன படிக்கிறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க இல்லையா? so உங்களுக்கான டிசைன் பண்ணப்பட்ட கோர்ஸ் தான் இந்த கிராஷ் கோர்ஸ். ஓகே, so கண்டிப்பா நீங்க வந்து லாஸ்ட் மினிட்ல கூட நல்லா ஸ்கோர் பண்றதுக்கு இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி யூஸ்ஃபுல். ஓகே பசங்களா, திருப்பி சொல்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல there is a link. அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணி you can just enroll your names if you are interested in the course. All right, is it clear? and கண்டிப்பா அட்மிஷனுக்கான நம்பரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. எப்ப கைப்புள்ள இருந்தீனா கிளாஸ்ல அதையும் போட்டு விட்டுரு. ஓகே, நம்ம பசங்க வேணா அதை யூஸ் பண்ணிட்டோம். சரியா பசங்களா? ஓகே, எல்லாரும் நீங்க பிரேக் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால இவல்யூஷன் சாப்டருக்கு I'll give you all a 10 minutes break. ஓகே, ஸோ மணி வந்து இப்போ 8:05 ஆகுது. ஸோ 8:15க்கு we will resume. ஓகே, ஸோ 10 minutes குயிக்கா ஒரு பிரேக் எடுத்துட்டு வாங்க. எவல்யூஷன் நான் ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன். I will go very fast because it's a very simple chapter. எது உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகேயா? is it clear? yes, carpe diem. அதாவது we will be taking you in batches of course, but batchல வந்து we will definitely give attention and make sure that எல்லா ஸ்டூடெண்ட்டுமே you finish your backlogs. தேவையான practice, தேவையான mock tests எல்லாமே you will have in the course. okay, yes சுஜாதா, கவலையப்படாதீங்க. எவல்யூஷன் நான் சொல்லி கொடுத்தது நீங்க கேட்டா மட்டுமே போறோம். is more than enough. ஓகே, நான் எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணிடுவேன். ஓகே, and I won't take too much time for evolution, don't worry. so quick ஒரு 10 minutes break எடுத்துட்டு வாங்க and then we will continue. சரியா பசங்களா? okay then, see you after 10 minutes.
Yes, hello பசங்களா, welcome back. எல்லாரும் பிரேக் போயிட்டு வந்துட்டீங்களா? Okay, everybody is good, back with all the energy. Yeah, Yogeshwar Sujata, yes, I am back on time, don't worry. Okay, so evolution chapter பொறுத்த வரைக்கும் we are going to go quite fast because நான் சொன்ன மாதிரி this is a very simple chapter. இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துற போறேன். So it's going to be very very easy for you. சரியா? Triambika, Pandemic YT, everybody, are you all back? Okay, yes Rohit, so we are starting with evolution, all right? So evolutionல ரொம்ப முக்கியமா நமக்கு என்ன தெரியணும்? தியரிஸ் தெரியணும். ஓகே, என்ன சயின்டிஸ்ட் எதுல வர்க் பண்ணாங்க, நமக்கு என்ன தியரி கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியணும். அண்ட் லாஸ்ட்ல வந்து we have to know what exactly did humans do. ஓகே, ஹியூமன் எவல்யூஷன் எப்படி நடந்தது. ஓகே, இதை எல்லாத்தையும் நீங்க கிளீனா படிச்சிட்டீங்கன்னா எவல்யூஷன் இஸ் டன். ஓகே, அண்ட் ட்ரஸ்ட் மீ பசங்களா, நீங்க இவ்வளவு தூரம் பேஷண்டா உட்கார்ந்து கிளாஸ் அட்டென்ட் பண்றது will definitely pay off because நான் இன்னைக்கு கிளாஸ்ல I'm going to cover all the important points. இதுக்கு அப்புறமா நீங்க போய் எவல்யூஷன் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவல்யூஷன்னா என்ன, நம்ம லைஃப் ஃபார்ம்ஸ் எங்க ஆரம்பிச்சது, எங்க இருந்து டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் வந்தது, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய எல்லா ஃபார்ம்ஸும் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஸ்டடி தான் வந்து இஸ் பயோ எவல்யூஷன் ஆர் இவல்யூஷனரி பயாலஜி. ஓகே, நவ் இஃப் யூ see origin of lifeங்கிறது வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு inanimate matter, உயிர் இல்லாத ஒரு மேட்டர்ல இருந்து எப்படி உயிர் வந்தது அப்படிங்கிறது தான். ஓகே, that is what entirely in this chapter we are going to deal with. Yes Harish, don't worry, watch this session, it's more than sufficient. Okay, hi Soumya, hello everybody. So எல்லாரும் பிரேக் போயிட்டு வந்தாச்சு இல்ல? whoever is not back, please உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க, அவங்க எல்லாரையும் கூட்டி வாங்க. We are starting with evolution. சரியா? So like I said, origin of life அப்படிங்கிறது வந்து எப்படி அந்த ஒரு 3800 to 4000 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி முதல்ல ஒரு உயிர் எப்படி இந்த உலகத்துல ஜனிச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் is origin of life. So we believe that அந்த ஒரு 3800 to 4200 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் லைஃப் முதல்ல வந்திருக்கும் அப்படிங்கிறது. ஓகேயா? now நிறைய தியரிஸ் இருக்கு இந்த ஒரு origin of life பத்தி. ஓகே, சோ அந்த ஒவ்வொரு தியரியுமே we are going to see. now first of all the big bang theory, அதாவது நம்மளோட பூமி, நம்மளோட இந்த பிளானட், தி என்டையர் யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கான only தியரி என்னது? பிக் பேங் தியரி. சோ பிக் பேங் தியரியில என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு unimaginable explosion நடந்திருக்கும். அவ்வளோ எனர்ஜி அந்த ஒரு எக்ஸ்போஷன்ல வந்து எமிட் ஆயிருக்கும், which resulted in the universe, இந்த கேலக்ஸி, இந்த பிளானட்ஸ் எல்லாமே அந்த பிக் பேங் தியரியில இருந்து தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம். அதுக்கு மேல ஓகே, பிக் பேங் தியரியில ஃபார்ம் ஆன இந்த யூனிவர்ஸ்ல லைஃப் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில பேர் தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன் கொடுத்தாரு. அதாவது நமக்கு மீறின ஒரு சக்தி, சம்திங் கால்ட் காட். ஓகே, பைபிள்ல இருக்கு, ஹிந்து மைத்தாலஜில இருக்கு, காட் பிரம்மா தான் வந்து கிரியேட் பண்ணாங்கன்னு. பைபிள்ல வந்து ஜீசஸ் 6 daysல காட் வந்து கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரிலிஜன்ஸ்ல வந்து ஒரு ஸ்பெஷல் எனர்ஜி வந்து கிரியேட்டட் ஆல் of us. and நம்ம பார்க்குற எல்லாமே இப்படிதான் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம். பட் ஆனா இந்த ஒரு கான்செப்டுக்கு எந்த விதமான சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் இல்லாத காரணத்துக்காக we do not accept this theory anymore. ஓகே, காஸ்மோசோயிக் தியரிங்கிறது ரிக்டர் அண்ட் அர்ஹினியஸ் கூட சப்போர்ட் பண்ண ஒரு தியரி. இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பக்கத்து பிளானட்ல இருந்து
ஓகே இருக்கிற ஸ்போர்ஸ், அங்க இருக்கிற உயிரினம் அப்படியே ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு காஸ்மிக் டஸ்ட் எல்லாமே வந்து நம்ம பிளானட்குள்ள வந்துருச்சு. அது மூலியமா தான் லைஃப் நம்ம பிளானட்டுக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு கதை விட்டாங்க. ஓகே, பட் இதுக்கும் எந்த ஒரு விதமான ஒரு சப்போர்ட்டும் நமக்கு கிடையாது. பட் அவங்க சொல்றத படி அந்த மாதிரி ஸ்போர்ஸ், சிம்பிள் பார்ட்டிகிள்ஸ் வந்து நம்ம எர்த்க்கு வந்து அதுல இருந்து தான் நமக்கு வந்து இந்த லைஃப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, which is the cosmozoic theory. Then காஸ்மிக் panspermia தியரிங்கிறதும் pretty much அதேதான். ஓகே, சோ எல்லா யூனிவர்ஸ்ல இருந்தும் எல்லா பிளானட்ஸ் கேலக்சிஸ்ல இருந்தும் இந்த ஸ்போர்ஸ் வந்து இந்த பிளானட்ல இருந்து அந்த பிளானட், எப்படி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ராக்கெட்லாம் வச்சு மார்ஸ் வரைக்கும் போறோம், ஓகே அப்படிலாம் இல்ல, இந்த ஸ்போர்ஸ் அப்படியே ஜாலியா தாவி தாவி வந்துரும் அப்படின்ற மாதிரி வந்து they gave a theory. ஒன் ஸ்டார்ல இருந்து இன்னொரு ஸ்டாருக்கு, ஒன் பிளானட்ல இருந்து இன்னொரு பிளானட்க்கு வந்து ஜாலியா இந்த ஒரு ஜம்பிங் வந்து will happen அப்படின்னு சொல்லி காஸ்மிக் panspermia தியரியில வந்து சொன்னாங்க. ஓகே, இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னா they will ask you what are the different theories that support origin of life. அப்ப நீங்க பதில் சொல்லணும் இல்லையா? சோ இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு கதை விட்டுட்டு இருக்கும்பொழுது, ஓகே, we had two important ஆன ஒரு சயின்டிஸ்ட். ஓகே, யாரு? operon and haldane. இவங்க ரெண்டு பேரும் தான் சொன்னாங்க, நீங்க எல்லாரும் ஆளாளுக்கு இப்படி கதை விடுறதெல்லாம் நான் வந்து ஏத்துக்க முடியாது. ஓகே, சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல பூமியில வந்து there was a very கெமிக்கலான ஒரு அட்மாஸ்பியர். ஓகே, சோ இந்த கெமிக்கல்ஸ்ல இருந்து தான் வந்து நம்மளோட லைஃப் ஒரிஜினேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கெமிக்கல் எவல்யூஷன் தியரியில வந்து சொன்னாங்க. ஓகே, சோ ஹேக்கல் தான் முதல்ல இதை ஃபார்முலேட் பண்ணாரு. பட் லேட்டர் operon and haldane வந்து இந்த தியரியை வந்து ப்ராப்பரா ப்ரப்போஸ் பண்ணாங்க. சோ operonோட தியரி என்ன அப்படின்னா பிரைமரி abiogenesis, முதல்ல கெமிக்கல்ஸ்ல இருந்து தான் லைஃப் உருவாயிருக்கும். ஆனா அந்த லைஃப்ல இருந்து what happens further வந்த லைஃப்ஸ் எல்லாமே வந்து பயோஜெனசிஸ், அதாவது அந்த உருவான லைஃப் திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணி அப்படிதான் வந்து லைஃப் பெருகி இருக்கும் அப்படின்னு சொல்லி இவரோட தியரி வந்து சொல்லுச்சு. சரியா? சோ முதல் லைஃப் வந்து வாட்டர்ல, ஓஷன்ஸ்ல, அங்கதான் ஒரிஜின் ஆஃப் லைஃப் நடந்திருக்கும். நிலால வந்து தண்ணி இல்லாத காரணத்துக்காக தான் அங்க வந்து எந்த ஒரு லைஃபுமே இல்ல அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தியரியா இருந்தது. சரியா? சோ அந்த ஒரு கெமிக்கல் அட்மாஸ்பியர், ஓகே, பூமி முதல்ல ஜெனிச்ச அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா what happened, there was no oxygen on this planet. Okay, there was no oxygen on this planet. So கண்டிப்பா முதல் லைஃப் வந்து anaerobic ஃபார்மா தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, so primitive atmosphereல ஃப்ரீ ஆக்சிஜன் நமக்கு, அதாவது கன்சியூமபிள் ஆக்சிஜன் நமக்கு இல்ல. சோ அப்போ ஒரு சில இன்ஆர்கானிக்கான கெமிக்கல்ஸ்ல இருந்து தான் வந்து primitive atmosphereல இருந்து கெமிக்கல் எவல்யூஷன் ஆயிருக்கணும். அண்ட் அங்க இருந்தது ஃபர்தரா பயாலஜிக்கல் எவல்யூஷன் ஆயிருக்கணும் அப்படிங்கிறது தான் was the fundamental chemical evolution. சரியா? Is it clear everyone? Okay? All right. Okay, I think Kritika and Triyambika voice break ஆகுதுன்னு சொல்றீங்க. எல்லாருக்குமே வாய்ஸ் அப்படிதான் இருக்கா? Revive and Isaac, ma'am, where do you believe we came from? நாம எங்க இருந்து வந்தோம் நீங்க நினைக்கிறீங்கன்னு என்ன கேக்குறீங்களா? சோ நாமளும் இந்த மாதிரி சயின்டிஸ்ட் சொல்றதெல்லாம் நம்பிர வேண்டியதான். ஓகே, so I mean it makes sense, no? When you have particular chemicals in the atmosphere, அதுல இருந்து தான் முதல்ல லைஃப் வந்திருக்கும். could be the right explanation for the same. Okay, so I think யாருக்கு voice break ஆகுதோ probably check your internet connection or சும்மா refresh பண்ணிட்டு வாங்க. I think it should be okay. All right, fine. So இந்த chemical evolutionல இதுதான் அவங்க வந்து சொன்னாங்க. Now Urey and Miller ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணாங்க, சரி இவங்க சொல்ற chemical evolution வந்து கரெக்ட் தானா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு what they did was ஒரு flask எல்லாம் செட் அப் பண்ணி அப்போ இருந்த primitive earth conditions, okay, primitive ஆன earth conditions which includes first of all reducing ஆன atmosphere. Okay, reducing atmosphere அப்படின்னா என்னெல்லாம் இருக்கு? I have methane, ammonia and hydrogen. oxygenே கிடையாது. Okay, and then கிட்டத்தட்ட 800 degree centigrade of temperature. Okay, and then வந்து water vapor, steam இதுல வந்து சப்ளை பண்ணி
அந்த கண்டிஷன்ல ஒரு ஸ்பார்க், ஓகே, இந்த 24 படம் வந்து பாத்திருந்தீங்க அப்படின்னா அந்த சூர்யா வந்து என்னெல்லாமோ ட்ரை பண்ணுவாரு அவர் எக்ஸ்பெரிமெண்ட்ல. ஆனா கடைசியில வந்து ஏதோ ஒரு கழுகு இப்படி பாஸ் பண்ணும்போது அதோட ரெக்கை வந்து அப்படியே விழுந்து டிஸ்கியூன்னு ஒரு ஸ்பார்க் வந்து அந்த ஸ்பார்க்ல இருந்து என்ன ஆகும், அந்த ஸ்பார்க்ல இருந்து அவரோட வாட்ச் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகே, சோ அந்த மாதிரியான வந்து ஒரு ஸ்பார்க் வந்து வந்துதான் லைஃப் முதல்ல வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தண்டர் லைட்ல இருந்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜா இருந்திருக்கலாம் அப்படின்ற முறையில what did they say, they introduced an electrode and they introduced a spark. So அவங்க என்ன பார்த்தாங்க, இந்த மாதிரியான ஒரு reducing atmosphereல 800 degree centigradeல when they introduced a spark, okay, அதுல இருந்து வந்த வாட்டரை கண்டென்ஸ் பண்ணிட்டு அவங்க கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தா, அடடா இதுல நம்ம பார்த்த குட்டி குட்டி நியூக்ளிக் ஆசிட்ஸ், புரோட்டீன்ஸ் இது எல்லாமே இருக்கே, வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கரெக்ட் தான், இட் மஸ்ட் ஹேவ் பின் தட், அந்த மாதிரி கெமிக்கல் எவல்யூஷன்ல தான் முதல்ல லைஃப் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஓகே, சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நான் சொன்ன மாதிரி மீத்தேன், அமோனியா, ஹைட்ரோஜன், ஓகே, 1:2:1 ரேஷியோல 0 டிகிரிஸ்ல எடுத்து, ஓகே, அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர்ல வந்து what did they do, ஒரு டங்ஸ்டன் எலக்ட்ரோட வந்து ஃபிட் பண்ணி they conducted the experiment. ஓகே, so 60,000 volts வந்து பாஸ் பண்ணாங்க 7 டேஸ்க்கு. 7 டேஸ் கழிஞ்சு அவங்க அந்த யூடியூப் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது என்ன இருந்தது, ரெட் கலர்ல சப்ஸ்டன்ஸ் இருந்தது. அதுல என்ன இருந்ததுன்னு பார்த்தா நான் சொன்ன மாதிரி அமைனோ ஆசிட்ஸ், கிளைசின், நைட்ரோஜனஸ் பேசஸ் இதெல்லாம் இருந்தது. அப்ப நைட்ரோஜனஸ் பேசஸ்ங்கிறது என்னது, நம்ம நியூக்ளிக் ஆசிட். அப்ப ஃபண்டமெண்டல் ஜெனடிக் எலிமெண்ட் வந்து அங்கதான் ஆரம்பிச்சிருக்கும். ஓகே, அண்ட் ஃப்ரம் தேர் இந்த எலக்ட்ரிக் ஸ்பார்க் டிஸ்சார்ஜ் apparatus மூலியமா he was able to prove that ஒருவேளை இப்படிதான் வந்து நம்மளோட லைஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி they would have concluded. Okay, is that clear? யூடியூப் இல்ல சாரன், அது குட்டி யூடியூப். ஓகே, இப்படி போயிட்டு இப்படி வர டியூப், அதனால அது யூடியூப். ஓகே, ஆல்ரைட், ஃபேண்டாஸ்டிக். ஸோ அங்க அவர் யூஸ் பண்ண எனர்ஜி வந்து was an electric spark. So in reality அந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்பார்க் வந்து it could have been ஒரு lightning, it could have been வேற ஏதாவது ஒரு ரியாக்ஷன் in the atmosphere, எதா வேணா இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. பட் ஓவரால் இப்படி ஒரு சேம்பர்ல இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல when these substances were brought together, கண்டிப்பா அதுல இருந்து அமைனோ ஆசிட்ஸ் and lot of biomolecules generate ஆச்சு அப்படின்ட்டு தான் they had discovered. Alright, now protobiont அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரி அந்த காலத்து primitive atmosphereல abiotic-ஆ chemicals மூலியமா first உயிரினம் அப்படின்னு வந்த ஒரு கோசர்வேட். ஓகே, கோசர்வேட்ஸ்னா என்ன, ஒரு பர்டிகுலர் மைக்ரோஸ்பியர், சம் பீப்புள் அதை வெசிகல்ஸ்னு கூட சொன்னாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு சில அமைனோ ஆசிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ் இதெல்லாம் வந்து சேர்ந்த ஒரு குட்டி பிரிமிட்டிவ் ஸ்ட்ரக்சர் தான் வந்து இந்த protobiont. Okay, they are just a group of macromolecules, they are a cluster of macromolecules. அவங்கள்ட்ட proteins, nucleic acids, lipids, polysaccharides இது எல்லாமே இருந்தது. அண்ட் இது எல்லாத்தையுமே என்வாயரன்மெண்ட்ல இருந்து எடுத்துட்டு அவங்க பார்த்து ஒரு இதுதான் ஒரு உயிரினம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபார்ம் வாஸ் ப்ரொடியூஸ்ட் which is the protobiont. ஓகே, நான் இந்த protobiont வந்து பாக்டீரியா மாதிரி பிரிஞ்சு டிவைட் பண்ண முடிஞ்சது. ஓகே, நம்மள மாதிரியான ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, அண்ட் இந்த ஒப்பேரா பொறுத்த வரைக்கும் கோசர்வேட்ஸ் வந்து they were the first sole living molecules. இதுல இருந்து தான் ஒரு செல் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு he had put out his theory. Okay, and evolution வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னா, இந்த இது வரைக்கும் நடந்தது வந்து is an abiotic evolution, is a chemical evolution. Okay, so chemical evolutionல what happened, நாம வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த ஒரு reducing atmosphereல தான் முதல்ல this kind of a protobiont was formed. அங்கிருந்து முதல்ல ஒரு லைஃப் செல் வந்து ஒரு ஆர்கானிசம் வர்றது வந்து will become my biological evolution. So முதல்ல நடந்தது chemical evolution, ஆனா chemical evolutionக்கு அப்புறமா வந்து we will have a biological evolution அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. Okay, yes sadhana, definitely. Okay, Danish, Sarin, Triambika,
Okay, fantastic. So remember this as a story பசங்களா. எவல்யூஷன்ங்கிறது வந்து don't break it down into theories இது அது அப்படின்ட்டுலாம். சும்மா கதை கேட்கிற மாதிரி கேளுங்க. அதை கதையாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. It will be very very useful. ஓகேவா? So like I said, starting from இந்த theory அந்த theoryங்கிறதுல இருந்து okay, chemical இருந்து தான் first life would have come, and அந்த life வந்து பாத்தீங்க அப்படின்னா after chemical evolution it became into biological evolution. So இந்த ஒரு mass of chemical which is protobiont slowly evolved into a proper cell அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேவா? Yes, absolutely Isaac, you're right. So அவங்களால வெளிய ஒரு environment உள்ள ஒரு environmentum maintain பண்ண முடிஞ்சது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சயின்டிஸ்ட் வந்து சரி ஓகே கெமிக்கல் எவல்யூஷன் நடந்துச்சு, அந்த கெமிக்கல் எவல்யூஷனுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு, பயோலாஜிக்கல் எவல்யூஷன் நடந்துச்சு. பட் இந்த பயோலாஜிக்கல் எவல்யூஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஸ்டடி பண்ணும் பொழுது what do we have? We have certain evidences. Okay, so அந்த evidences வச்சு தான் சரி ஓகே இதுதான் வந்து இப்படிதான் நடந்திருக்கும், இங்க தான் இது வந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தோராயமான ஒரு அனுமானம் வந்து we can make. Okay, so அதுக்கு நமக்கு என்னென்ன kinds of evidence இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா all these 5 kinds. Okay, so can be asked as a subjective 5-mark question பசங்களா. Please remember this. Firstly, starting with paleontological. Okay, paleontological evidenceங்கிறது fossil. Paleontology or fossilங்கிறது என்னது, study of fossilங்கிறது என்னது, fossil வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த வருஷம் ஒரு animal வாழுது, இந்த animal வந்து செத்து போச்சு, அப்போ இந்த animal வந்து will die on the groundல die ஆனோனே அது மேல மண்ணு மூடிரும், அது மேல கல்லு வரும், எல்லாமே வரும், it will die. Then after that next இன்னொரு ஒரு animal will live for the next 100 years, அது செத்து போவோம், அது செத்து போனோனே it will fall on the ground. இப்படி போகும்பொழுது especially in sedimented rocksலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு fossil கிடைக்கும், ஒரு remain கிடைக்கும், அங்க வாழ்ந்த அப்போ வாழ்ந்த animals உடைய ஒரு remain வந்து நமக்கு கிடைக்கும். Okay, so in the study of fossil தான் we call it as paleontology, not archaeology. No Triyambika, archaeology வேற, paleontology வேற. சரியா? ஆர்கியாலஜி வந்து ரொம்ப பழைய ஹிஸ்டரியை தோண்டி எடுத்து பார்க்கிறது, பட் பேலியன்டாலஜி ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் ஃபாசில்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபாசில்ஸ் இந்த ரிமைன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது தீஸ் ஆர் நத்திங் பட் நமக்கு பாஸ்ட் ஆர்கானிசம்ஸ் விட்டுட்டு போன இம்ப்ரெஷன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது கண்டிப்பா ஆர்கானிக் எவல்யூஷன் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஐடியா நமக்கு கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறமா வந்து மார்ஃபோலாஜிக்கல் anatomical evidences. Now மார்ஃபோலாஜி அண்ட் anatomy அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்படி வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஹார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஹார்ட் வந்து ஃபிஷ்ல ஒரு மாதிரி இருக்கு, ஆம்பிபியன்ல ஒரு மாதிரி இருக்கு, ரெப்டைல்ல ஒரு மாதிரி இருக்கு, ஏவ்ஸ்ல ஒரு மாதிரி இருக்கு, மேமல்ஸ்ல ஒரு மாதிரி இருக்கு. ஸோ இஃப் யூ see all our hearts கண்டிப்பா யூ நோ தட் நம்ம எல்லா ஹார்ட்டுமே ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்டார்டிங்ல இருந்து தான் இவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில ஆர்கன்ஸ் ஒரு சில டெவலப்மெண்டல் ஃபீச்சர்ஸை வச்சு நம்ம எவல்யூஷனை படிக்கலாம். ஸோ ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ்ங்கிறது வெரி சிம்பிள் பசங்களா. கன்சிடர் யோர் ஹவுஸ். ஓகே, உங்க வீட்டில் you all come from the same origin, correct? உங்க family is the same family, உங்களோட origin வந்து is the same origin. Okay, ஆனா ஒரே originல இருந்து what happens, for example நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருப்பீங்க. Okay, somebody will be a doctor, somebody will be a teacher, okay, somebody will be a accountant. Okay, so இந்த மாதிரி ப்ரொஃபஷனுக்கு ஏத்த மாதிரி டீச்சர் வந்து ஸ்கூலுக்கு போவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ்க்கு வருவாங்க, டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, அக்கௌண்டன்ட் வந்து அவரோட ஆஃபீஸ்க்கு போவாரு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஃபங்க்ஷனுக்காக வேண்டி எல்லாரும் வீட்லயே இருந்தோம்னா சண்டேல தான் போய் முடியும். அதனால நம்ம என்ன பண்றோம், அவங்க ஃபங்க்ஷனை பார்த்துட்டு நம்ம வெளியே ஸ்ப்ரெட் ஆகுறோம். கரெக்டா? பட் ஃபண்டமெண்டலி ஒரிஜின் என்ன, நம்ம எல்லாரும் ஒரே ஒரிஜின், ஒரே ஜீன், ஒரே ரத்தத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா நம்ம எல்லாருமே நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ்க்காக வேண்டி பிரிஞ்சிட்டோம். கரெக்டா? அதுதான் ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ். Origin is the same, ஆனா functionally we are all different. For example, if you take ஒரு horse, bat, whale, seal, man, எல்லாரோட
நம்மளுடைய ஃபோர் லிம்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குதிரை வந்து காலை வச்சு ஓடுது, வவ்வால் வந்து பறக்கிறது, வேல் நீந்துறது, சீல் வந்து நீந்துறது. Whereas man is using it for holding, writing and so many other aspects. But end of the day நம்மளோட bones வந்து பாத்தீங்கன்னா have a similar arrangement. அதே மாதிரியான humerus, radius and ulna, metacarpals, carpals and phalanges நம்ம எல்லாருக்குமே இருக்கு. Okay, so how will you write it in one sentence? You will say that it is homologous organs are having the same origin but they have different functions in different organisms. Okay, so structure or origin is the same but functioning is different. That's all is homologous organs. Okay, now even thorn of bougainvillea and cucurbita, இங்க வந்து இந்த axillary growth is becoming a thorn for defense. ஆனா அதே axillary growth வந்து is becoming a tendril for support. புடிச்சு ஏறறதுக்காக வேண்டி it is turned as a support. Clear? So this is homologous organs. Okay, now divergent evolution ங்கிறது என்னது? ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு நாம எல்லாருமே டைவர்ஜ் ஆறோம். கரெக்ட்டா? எல்லாரும் ஒரே வீட்ல இருந்து பிரிஞ்சு போறோம் இல்லையா? So that becomes homology. So homology of organs. Okay, homologous organs வச்சு நம்ம பாக்கும்போது what do we know? Evolution divergent இருந்திருக்கு அப்படிங்கிறது. Understood? So divergent evolutionல what has happened? ஒரு common ancestorல இருந்து அந்த habitatக்கு தகுந்த மாதிரி அந்த ரீஜனுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆர்கானிசம் தன்னைத்தானே மாத்திக்கிச்சு. ஓகே, நான் ஃபார் சிம்பிள் நம்ம குடும்பத்தோட வந்து ஃபுல்லா ஒரு 50 பேர் நம்ம ஃபேமிலியில எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போறோம். ஓகே, கல்யாணத்துக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வெட்டலாம்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு டெசர்ட் பக்கம் போனோம்னா அப்படியே சாஃப்டா குலாப் ஜாமுன் வச்சிருக்கான், எல்லாருக்கும் ஜாமுன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஜாமுன் லைன்லயே நின்றுட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் 50 பேருக்கும் ஜாமுன் கிடைக்காது. கரெக்டா? அப்போ எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து ஒரே கல்யாணத்துக்கு வந்திருந்தா கூட சரி நீ எடுத்துக்க ஜாமுன், நான் போறேன் ப்ரௌனிக்கு அப்படின்னு ஒரு கும்பல் பிரியணும், அப்புறம் சரி நான் போறேன் ஜலேபிக்குன்னு இன்னொரு கும்பல் பிரியணும். இப்படியே ஆளாளுக்கு ஒரு பஃபேயா ஒரு ஸ்வீட்டா போய் சாப்பிட்டு தீத்தாதான் டைமுக்கு வீட்டுக்கு போக முடியும். கரெக்ட்? சோ அப்போ வாட் am I doing? என்னதான் என்னோட ஒரிஜின் சேமா இருந்தாலும் எனக்கு ஃபங்க்ஷனாலிட்டின்னு வரும்பொழுது அந்த ஒரு ரீஜன்ல நான் என்ன அடாப்ட் பண்ணிக்கிறேன். கரெக்ட்? சோ ஒரே ஒரிஜின்ல இருந்து எல்லாரும் வந்திருந்தாலும் நான் வந்து ஒண்ணு வெயிட் பண்ணணும் இல்ல கிடைச்சதை சாப்பிட்டு கிளம்பணும். சோ கிடைச்சதை சாப்பிட்டு கிளம்பலாமா அப்படின்னா எஸ், ஜாமுன் இல்லாட்டி ப்ரௌனி நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு when I adapt to the situation and I change myself, I become a new species. Is it clear everybody? So what is happening? ஒரே ஒரிஜின்ல இருந்து இருந்தாலும் அந்த habitat ஓட modificationsக்கு பொறுத்த மாதிரி species will change. Okay, species will adapt. So இந்த மாதிரியான ஒரு divergent evolution can be called as adaptive radiation. Okay, so in fact ஒரு ஐலாண்டுக்கு போகும்பொழுது அந்த ஐலாண்ட்ல வந்து ஒரு சயின்டிஸ்ட் என்ன பார்த்தாருன்னா ஒரே மாதிரி பேர்ட், ஆனா அந்த பேர்ட் வந்து சில பேருக்கு குட்டி மூக்கு இருக்கு, சில பேருக்கு பெரிய மூக்கு இருக்கு, சில பேருக்கு அதை விட பெரிய மூக்கு இருக்கு. என்னடா இது, எப்படி இந்த ஒரே பேர்டுக்கு 3 விதமான மூக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா இட் இஸ் பிகாஸ் இதே ஸ்வீட் கதை தான். ஓகே, ஸோ ஸ்வீட் கதையில வாட் ஹேப்பன், அந்த ஒரு பேர்ட் வந்து எல்லாம் சீட் ஈட்டிங் பேர்டா இருந்தது. ஓகே, சீடையே நான் நம்பி இருந்தேன்னா எனக்கு எவனும் ஷேர் பண்ண மாட்டான், சரி நீ சீட் சாப்பிட்டுக்க பரவாயில்ல நான் ஃப்ரூட் சாப்பிட போறேன் அப்படின்னு ஒரு கும்பல் பிரிஞ்சிடுச்சு. நீ ஃப்ரூட்ஸுக்கும் வந்து கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சரி நீ ஃப்ரூட் சாப்பிட பரவாயில்ல நான் போய் பூச்சி சாப்பிட்றேன் அப்படின்னு இன்செக்டிவோரஸா ஒரு குரூப் பிரிஞ்சிடுச்சு. ஸோ ஒரே ஐலண்ட்ல இருந்த ஒரே பேர்டுக்கு 3 விதமான அடாப்டிவ் ரேடியேஷன், 3 விதமான டைப் ஆஃப் பீக்ஸ். ஓகே, எஸ் தரன், அடாப்டிவ் ரேடியேஷன் ஒரு வகையான ஒரு டைவர்ஜென்ட் எவல்யூஷன். சரியா? ஓகே, so that is how it happens. So அதனால ஹோமாலஜியை வச்சு பார்க்கும்பொழுது ஒரே ஒரிஜின்ல இருந்து நடந்த டைவர்ஜென்ட் எவல்யூஷன், அடாப்டிவ் ரேடியேஷன் எல்லாத்தையும் நம்ம படிச்சு
தெரிஞ்சுக்கலாம். சரியா? Now adaptive radiation, like I told you, ancestral species காமனா இருக்கும். அதுல இருந்து நிறைய different organisms வந்து அங்கிருந்து வளரும். Okay, so Osborneங்கிற ஒருத்தர் வந்து he stated that large and isolated regionல வந்து அதோடைய soil, topography, vegetation இதெல்லாம் வச்சு கூட நிறைய டைவர்ஸ் ஆன கிரியேஷன்ஸ் கேன் கம் அப்படின்னு. ஸோ டார்வின்ங்கிற சயின்டிஸ்ட் வந்து கால்ட் இட் டைவர்ஜென்ஸ். ஓகேவா? நான் இந்த அடாப்டிவ் ரேடியேஷன் வந்து மேக்ரோ எவல்யூஷன்ல இட் பிளேஸ் a very important role. அப்படின்னா என்ன? சின்ன சின்ன வித்தியாசங்கள் இல்லை, மொத்தமா ஒரு புது ஸ்பீஷீஸ் வரணும் அப்படின்னா டெஃபினட்டா திஸ் டைவர்ஜென்ட் எவல்யூஷன் கேன் ஹெல்ப். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரே ஜியோகிராபிக்கல் ஏரியால, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியன் மார்சூபியல்ஸ் எல்லாமே வந்து தே ஹேட் அ காமன் ஆன்செஸ்டர். ஆனா எல்லாரும் வந்து வாழ்வோ சாவோ ஆஸ்திரேலியா மட்டும்தான் அப்படின்னு சொன்னோடனே what do? They took their own habitats and they all adapted to that particular habitat. Okay, என்னதான் எல்லாரும் ஒரே ancestorல இருந்து வந்திருந்தாலும் அவ்வளோ டைவர்ஸான marsupials are found in Australia. Okay, so this is because of the geographical adaptations as well. So இங்க பாத்தீங்கன்னா Tasmanian wolf, tiger cat, banded rat இவங்க எல்லாருமே came from a common ancestor. Placental mammals-உம் இதே மாதிரி common ancestors-ல இருந்து வந்திருந்தா கூட what happens? நம்ம வந்து இந்த adaptation will be different from placental mammal-உடைய adaptation because இவங்களோட adaptation specifically Australian geographical region-ல it is isolated there. Okay, அவங்களால அங்க இருந்து எங்கேயுமே பிரிஞ்சு வர முடியாதுன்றப்போ அங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் அவங்க யூஸ் பண்ணதுக்கு கத்துக்கிட்டாங்க. ஓகே, அன்பார்ச்சுனேட்லி ஐசாக் நம்ம வந்து டாஸ்மேனியன் ஹியூமன்ஸா மாறல. ஓகே, ஹியூமன்ஸ் வந்து ஹியூமன்ஸாவே இருந்துட்டோம். சோ சேட். ஓகே ஓகே right, so நான் சொன்ன மாதிரி that's what this is given in your NCERT, so please go through this animals. Actually ரொம்ப டீடைல் எல்லாம் கேட்க மாட்டாங்க. Okay, don't worry, but maybe MCQ ல வந்து they can ask you எந்த ஒரு placental mammal உடைய கவுண்டர் பார்ட் வந்து இந்த ஆஸ்திரேலியன் மார்சுபியல் அப்படின்னு. ஸோ நீங்க 2 times இந்த டேபிள் அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா is more than sufficient. Okay, Triambika, divergent evolution and adaptive radiation is not exactly same. Adaptive radiation is a type of divergent evolution. Okay, all right. Okay, now coming to analogous organs. அதாவது homologous organs-க்கு அப்படியே மாத்தி தான் வந்து analogous organs. இப்போ வந்து ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து இருப்பீங்க. ஓகே, தென் ஒருத்தர் வந்து சென்னையில இருந்து இருப்பீங்க, ஒருத்தர் வந்து பெங்களூர்ல இருந்து இருப்பீங்க, அப்புறம் ஒருத்தர் வந்து ஹைதராபாத்ல இருந்து இருப்பீங்க. ஆனா எல்லாரும் ஒரே விதமான ஸ்கூலுக்கு போய் சர்டிபிகேட் வேணும், எக்ஸாம் எழுதணும் அப்படின்னோடனே நம்ம என்ன பண்றோம்? எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம் போட்டுட்டு நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ்க்காக வேண்டி ஸ்கூலுங்கிற ஒரே இடத்துக்கு ஒரே ஃபங்க்ஷனுக்கு ஒன்று கூடுறோம். கரெக்டா? Same thing happens in analogous organs. Okay, so what is happening? வேற origins-ல இருந்து வந்த animals எல்லாம் ஃபங்க்ஷனுக்காக வேண்டி சேமா has changed itself. ஓகே, உதாரணத்துக்கு பறக்கணும், வானத்துலனா பறக்கணும் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்காக வேண்டி வவ்வாலும் பறக்குது, பேர்ட்ஸும் பறக்குது, பூச்சியும் பறக்குது. ஆனா அவங்களுடைய ஒரிஜின் என்ன சேமா? சேம் இல்ல. ஓகே, ஆனா சேம் இல்ல. ஒரிஜின்ஸ் ஆர் நாட் த சேம், பட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் த சேம். ஓகே, உதாரணத்துக்கு ஒரு வவ்வாலுக்கு அதோடைய கை வந்து இஸ் a forearm modification. ஆனா ஒரு பூச்சிக்கு வந்து அதோடைய ரெக்கை வந்து பாத்தீங்கன்னா is only an extension of the exoskeleton. So பட்டாம்பூச்சியோட ரெக்கையும் ஒரு காக்காவோட ரெக்கையும் is not the same. ஓகே, ரெண்டு பேரும் பறக்குறாங்க, பட் ஆனா அவங்களோட ஹேபிட்டாட்டுக்கு ஏத்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ஏத்த மாதிரி சேமா இருக்காங்களே தவிர ஒரு காக்காவோட ரெக்கை வந்து ஆக்சுவலி இட்ஸ் ஓன் கை. But for a பட்டாம்பூச்சி it is only an extension of the exoskeleton. Okay, so அதனால வந்து remember that they have different origins but similar functions. இது தெரிஞ்சாலே is more than sufficient. For example, potato and sweet potato. ஓகே, ரெண்டுமே பார்க்கிறதுக்கு கிழங்கு வகை, ஆல்மோஸ்ட் டேஸ்ட் வைஸ் சிமிலர். ஸோ ரெண்டு பேருமே ஒரே ஃபேமிலியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகே, அவங்க வந்து ஒரிஜின் வைஸ்
பொட்டேட்டோ வந்து ஒரு ஸ்டெம், ஆனா ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ஒரு ரூட். அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுடைய ஒரிஜின்ஸ் வேற வேற, ஆனா ஃபங்க்ஷனாலிட்டின்னு பார்க்கும்பொழுது ரெண்டு பேரும் சேமா இருப்பாங்க. ஓகே ஹரிணி, மார்சூபியல்ஸ் அண்ட் பிளசென்டல் மேமல்ஸ்க்கு டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை கண்ணா. இட் இஸ் ஜஸ்ட் தட் மார்சூபியல்ஸ் வந்து ஆஸ்திரேலியாலே இருந்ததுனால அவங்களோட மாடிஃபிகேஷன்ஸ் வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் கம்பேர்ட் டு த பிளசென்டல் மேமல்ஸ். ஓகே ஸோ அந்த என்ன எக்ஸாக்ட் பிளசென்டல் மேமலுக்கு யார் மார்சூபியல் மேமல் அப்படிங்கறத வந்து ஜஸ்ட் ரெஃபர் யுவர் என்சிஆர்டி. ஓகே அந்த டேபிள் மட்டும் ஒரு தடவை நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்னா இட்ஸ் மோர் தென் எனஃப். ஆல்ரைட் ஸோ அதனால அனலாகஸ் ஆர்கன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரிஜினலி டிஃப்ரெண்ட் பட் ஃபங்க்ஷனலி த சேம். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங், ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் நம்ம ஒன்று கூடி ஒரே இடத்துல மீட் ஆகிறோம். ஸோ வி ஆர் கன்வர்ஜிங் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் convergent evolution. Okay, is it clear? So இப்போ for example எங்க இருந்தாலும் ஓகே ஒரு மார்சூபியல் மேமலா இருந்தாலும் சரி பிளசென்டல் மேமலா இருந்தாலும் சரி ஒரே மாதிரி ஹேபிட்டாட். ஓகே உதாரணத்துக்கு தண்ணியில வாழக்கூடிய ஹேபிட்டாட் இல்ல மரத்து மேல வாழக்கூடிய ஹேபிட்டாட் அப்படின்னு பார்த்தா அது ஆஸ்திரேலியால இவால்வ் ஆயிருக்கலாம் இல்ல இங்க இருக்கிற திருச்சியில இவால்வ் ஆயிருக்கலாம். ரெண்டு பேருக்குமே ஒரே விதமான அடாப்டேஷன்ஸ் இருக்கும். ஏன்? Because both of them have the same habitat, so functionally they are the same. Originally different ஆ இருந்தா கூட ஒரு சில similarities அவங்களுக்கு இருக்கும். Okay, all right, okay. Now for example நம்ம வந்து when we look at a marsupial mole and a placental mole ரெண்டுத்தையும் பார்த்தோம்னா ரெண்டுமே mole. Okay, ரெண்டுமே are rats or ரெண்டுமே are wolves. எப்படி எடுத்துக்கிட்டாலுமே ரெண்டு பேருமே சேமா ஒரே மாதிரி. ஓகே எக்ஸாக்ட்லி ஃப்ளையிங் ஸ்குயிரல் அண்ட் ஃப்ளையிங் ஃபிளாஞ்சர் அப்படின்னா ஒரே நேரத்துல வேற இடத்துல ஒரே மாதிரியான ஒரு காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து அந்த ஒரு ஹேபிட்டாட்டுக்கு அவங்க அடாப்ட் ஆயிருக்காங்க. ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு எவல்யூஷன் we call it as a parallel evolution. ஸோ parallel இங்க இந்த மோல் வந்து மோல் ஆகும் பொழுது அங்க அந்த மார்சூபியல் மோல் கூட மோல் தான் இருக்கு. Okay, so then we call it as a parallel evolution. So அவங்களுக்கு எந்த விதமான common ancestry-யும் கிடையாது. If you take a marsupial mole and a normal placental mole, they don't have any kind of similar ancestry. ஆனா habitat wise, function wise, they are the same. Okay, Australian marsupials வந்து okay, there are examples of convergent evolution also, divergent evolution also, but typically they are examples of adaptive radiation. Okay, is that clear? Mostly adaptive radiation. Now this is just an example for parallel evolution. Okay, so இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே was morphological and anatomical organs உடைய evidences. Now மூணாவது வகையான எவிடன்ஸ் என்ன அப்படின்னா embryological evidence. So if you see இது வந்து ஒரு ஃபிஷ்ஷோட embryo, இது salamander which is an amphibian ஓட embryo, then tortoise reptile ஓட embryo, this is chicken ஓட embryo, this is human ஓட embryo. If you see all these embryos look alike, correct? So if we see நம்மளோட evolutionல first காமனான ஆன்செஸ்டரோட ஸ்பீஷீஸ் ஆன்செஸ்டரோட ஃபீச்சர்ஸ் தான் நம்ம எக்ஸிபிட் பண்றோம். அதுக்கப்புறமா தான் நம்மளோட டெவலப்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் we look like who we are. ஓகே பட் நீங்க எம்ப்ரியோ ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா all the class of vertebrates look alike. Clear? So அதனால embryological evidenceல வந்து if you see பேயரோட law படி okay பேயரோட law படி wait what happened பேயரோட law படி நம்ம வந்து ancestral stages தான் முதல்ல எக்ஸிபிட் பண்ணுவோம் நம்மளுடைய embryonic developmentல அப்படிங்கிறது தான் அவர் சொன்னார். ஓகேவா? so they appear first and அதுக்கப்புறமா தான் specialized characters. For example even in the human mammals அப்படினாலே we have hair on the skin. ஆனா hair வந்து is typically the last thing to be formed. Okay, but something like a heart, something like a post-anal tail, something like pharyngeal gill slits, நம்மளுடைய class vertebrata or நம்மளுடைய chordates-க்கு specific-ஆன features. So those appear first. அதுக்கப்புறமா தான் more specialized features will appear. Yes, Isaac, it is the most convincing evidence that we have. Okay,
Now there is something called the recapitulation theory. Recapitulation theory என்ன அப்படின்னா முதல்ல வந்து முல்லர் தான் வந்து அதை ப்ரொபோஸ் பண்ணாரு, which says ontogeny. Ontogeny means embryological stage. Okay, so embryological stage வந்து it will recapitulate or recaps. Recapங்கிறதா recapitulate, recap பண்றது. It will ஞாபகப்படுத்திஃபை our phylogeny, which is ancestral relationship. ஓகேவா? So what happens? Embryological state வந்து நமக்கு நம்மளுடைய நம்மளோட ancestral relationship நமக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? So it means any organism முதல்ல அவங்களுடைய embryonic stageல அந்த ஒரு ancestral feature வந்து கண்டிப்பா exhibit பண்ணுவாங்க. அதுல இருந்து தான் வந்து it will develop into the more difference and advanced ஆன features, different ஆன features எல்லாமே அப்புறமா தான் வருங்கிறது தான் இந்த recapitulation theory. Okay, is it clear? Yes, absolutely. Now அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா organic evolution பொறுத்த வரைக்கும் 3 important theories were there. Okay, this is extremely simple பசங்களா. If you see, Lamarck வந்து என்ன சொன்னாரு? Theory of inheritance of acquired characters. Okay, உதாரணத்துக்கு இப்போ இந்த லைஃப் ஸ்பேன்ல வந்து let's say I belong to a family of weightlifters. அப்போ வெயிட் லிஃப்ட் பண்றாங்கன்னு சொன்னா என்னோட லைஃப் டைம்ல நான் ஸ்ட்ராங் ஆன ஆர்ம்ஸ் வந்து I will inherit. ஓகே, அப்போ இந்த லைஃப் டைம்ல நான் ஸ்ட்ராங் ஆர்ம்ஸ் டெவலப் பண்ணேன்னா நெக்ஸ்ட் என்னோட ஜெனரேஷனுக்கும் இதே மாதிரியான ஸ்ட்ராங் ஆர்ம்ஸ் இருக்கும் அப்படிங்கறதா லமார்க்கோட தியரி. தென் கேம் டார்வின். டார்வின் சொன்னா அப்படியெல்லாம் நீ டெவலப் பண்ணதெல்லாம் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போகாது. Actually what happens is here நம்மளோட nature தான் will select who should live, who should die, who should be more, who should be less. Everything is decided by nature அப்படின்னு சொன்னாரு. Then we have mutation theory by de Vries. நீங்க ரெண்டு பேர் சொல்றதும் தப்பு. நம்ம ஜெனட்டிக்கலா திடீர்னு ஒரு மியூட்டேஷன் வரும், அந்த மியூட்டேஷன் மூலமா தான் ஸ்பீஷீஸ் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே, ஸோ கொஞ்சம் டீடைல்டா what did they say அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லமார்க் சொன்னது என்ன, நம்ம எந்த இந்த ஃபீச்சர்ஸை அக்வயர் பண்றோமோ அது அடுத்த ஜெனரேஷனுக்கு போகும் அப்படின்னு சொன்னார். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இந்த லைஃப்ல வந்து இஃப் ஐ அக்வயர் குட் ஐசைட் அது வந்து என்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு போகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே, அண்ட் ஆல்சோ வாட் டிட் ஹி சே, யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் ஆஃப் ஆர்கன்ஸ். நீ வந்து ஒரு ஆர்கனை நிறைய யூஸ் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிராஃப் வந்து அதோட கழுத்தை வந்து மேல போய் சாப்பிடறதுக்கு யூஸ் பண்ணிட்டே இருந்துச்சு, அதனாலதான் பாரு எவ்வளவு பெரிய கழுத்து. ஓகே, சில பேர் மூளையை யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, அதனாலதான் மூளை இல்லாம போச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் இவர் வந்து சொன்னார். ஓகே, சோ இந்த ஜிராஃபோட எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா அப்போ அவங்களுக்கு ஜெனடிக்ஸ் பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. ஓகேயா, அதனால இந்த லமார்க்கோட தியரியை வந்து நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அப்பெண்டிக்ஸ் ஆர் நம்ம இயர் பின்னாலாம் வந்து ஏன் யூஸ் இல்லாம போச்சுங்கிறது நமக்கே தெரியாது. ஓகே, ஸோ அதனால டெஃபினட்டா இந்த ஒரு தியரி வந்து வாஸ் நாட் வெரி அக்செப்டபிள் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ நிறைய இன்டர்னல் ஃபோர்ஸஸ் இருக்கு, அது வந்து நம்மளோட எவல்யூஷனுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திரியாம்பிகா ஆக்சுவலா லமார்க்கோட தியரி என்னவா இருந்ததுன்னா, நிறைய மாடு ஆடு எல்லாம் இருந்தது. ஓகே, அவங்களோட கம்பீட் பண்ணி ஜிராஃப்னால சாப்பிட முடியல. ஸோ அந்த ஜிராஃப் சாப்பிட முடியலங்கிறதுனால அது வந்து சரி நீங்க புல்ல தின்னுங்க, நான் போய் மரத்துல தின்றேன் அப்படின்னு சொல்லி தின்ன போய் இவென்ச்சுவலா அதுக்கு வந்து கழுத்து பெருசாயிருச்சு அப்படின்றது தான் லமார்க்கோட தியரி. ஓகே, பட் we don't believe it anymore. Then we had Darwin. டார்வின் வந்து என்ன கதை சொன்னான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவர் ப்ரொடக்ஷன். எல்லாருமே தன்னுடைய மேக்ஸிமம் ரீப்ரொடக்டிவ் பொட்டென்ஷியல்ல வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பா there will be a struggle for existence. ஏன் there will be intraspecific struggle. ஏன்னா சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எல்லாரும் மேக்ஸிமம் ரீப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா அங்க இருக்கிற ஸ்பீஷீஸ்க்குள்ளேயே வந்து அவங்களுக்குள்ள சண்டை வரும். அந்த சண்டையை தாண்டி பக்கத்துல இருக்கிற ஸ்பீஷீஸ், அதாவது நமக்கே தண்ணி இல்லையா,
இதுல சிங்கத்துக்கு தண்ணி இல்ல, ஆடுக்கு தண்ணி இல்ல, கழுதைக்கு தண்ணி இல்ல அப்படின்னா நம்ம தண்ணிக்கு எங்க போவோம்? அப்போ இன்டர் ஸ்பெசிபிக் ஸ்ட்ரகிள் வரும். இந்த இன்டர் ஸ்பெசிபிக் ஸ்ட்ரகிள் இன்ட்ரா ஸ்பெசிபிக் ஸ்ட்ரகிள்க்கு நடுவுல ஸ்ட்ரகிள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ரிசோர்சஸ், காத்து பத்தல, தண்ணி பத்தல, ஆல் தீஸ் ஆர் என்வாயர்மெண்டல் ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ இந்த என்வாயர்மெண்டல் ஸ்ட்ரகிள்ஸை ஒரு சில ஸ்பீஷீஸ் வந்து, ஒரு சில இண்டிவிஜுவல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு வேரியேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னா சரி நான் ஜூஸ்ல வளர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராச்சும் மாறினாங்க அப்படின்னா அப்போ அது வந்து ஒரு வேரியேஷன் ஆகும். ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ an எக்ஸாம்பிள். பட் ஒரு ஸ்பீஷீஸ்னு பார்க்கும்பொழுது ஓகே நான் வந்து ஐ கேனாட் லிவ் ஆன் லேண்ட், மரத்து மேலதான் நான் வாழணும் அப்படின்னா ஒரு சில வேரியேஷன்ஸ் வில் கம். அந்த வேரியேஷன் ஹெரிடிட்டரியா இட் வில் பாஸ் ஆன். அப்போ யாரெல்லாம் தன்னை தானே மாத்தி whoever can survive this competition, whoever can survive in the struggle for existence, அவங்க தான் survival of the fittest. அந்த fittest species மட்டும் தான் survive ஆகும். இந்த fittest species மட்டும் தான் நிறைய reproduce பண்ணும். As a result நமக்கு new species கிடைக்கும். This was Darwin உடைய theory. Understood பசங்களா? I hope this is clear. Yeah. And அதுக்கப்புறம் after Lamarck and Darwin ரெண்டு பேருமே பெருசா ஜெனடிக்ஸ் பத்தி பேசவே இல்லை. ஆனா மியூட்டேஷன் தியரின்னு வரும்பொழுது டிவ்ரீஸ் என்ன சொன்னார்னா everything is basis நம்மளுடைய genetic mutation. Okay, and what do I mean by that? எப்பயுமே வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தினால ஒரு லார்ஜ் மியூட்டேஷன் நடக்கும். அதாவது டார்வின் சொன்னது என்ன அப்படின்னா கரெக்ட், சேஞ்ச் நடக்கும், ஆனா அது ஸ்லோவா நமக்கு ஃபேவரபிளான நமக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனா அதுக்கப்புறம் டிவ்ரீஸ் சொன்னது என்ன, அதெல்லாம் கிடையாது, நீ கதை விடாத, இது எல்லாமே வந்து has a role of mutation and genetics. திடீர்னு சம்பந்தமே இல்லாம டிஸ்கண்டினியூஸான வேரியேஷன் வரும். ஓகே, அண்ட் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்டெப், ஸோ சால்டேட்டரி ஆர் சால்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் a single large mutation. ஓகே, ஒரு சிங்கிள் லார்ஜ் மியூட்டேஷன் நடக்கும் அண்ட் அதனால தான் ஒரு புது ஸ்பீஷீஸ் வரும் அப்படின்னு சொல்லி டிவ்ரீஸ் வந்து put out his theory. So what was he working in? Eonothera lamarckina. லமார்க்னு பார்த்தோன்னே இது லமார்க் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு நம்ம ஏமாறக்கூடாது. லமார்க்கினாங்கிற ஸ்பீஷீஸ்ல he was working and அதை வச்சு he said that மியூட்டேஷன்ஸும் இந்த மாதிரி டிஸ்கண்டினியூஸான வேரியேஷன்ஸும் தான் இந்த மாதிரி ஸ்பீஷீஸனுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே, ஸோ whenever there is a gene mutation, அந்த ஜீன் மியூட்டேஷன்ல இருந்து ஒரு புது phenotype வரும், ஒரு புது இண்டிவிஜுவல் வந்து கிரியேட் ஆகப்படுறான், அது evolution அப்படின்னு சொல்லி டிவ்ரீஸ் had put out his theory. Okay, clear everyone? Now other saltation. Saltation வந்து டிவ்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் ஸ்டெப் லார்ஜ் மியூட்டேஷன், திடீர்னு ஒரு பாப்புலேஷன்ல நடக்கும். If for example இந்த மாதிரி acorn sheep வந்து is a short legged variety, ஆனா இது திடீர்னு appear ஆன ஒரு species, அது further reproduce பண்ணும்பொழுது it will definitely lead to a more newer species in the environment. Okay, clear? So இதுதான் வந்து is a fast alternative to Darwin. Darwin சொன்னது படி பார்த்தா ஆயிரக்கணக்கான வருஷம் ஆயிருக்கும் for even a small species variation, but that's not the case. Nature தான் select பண்ணணும் அப்படின்னா it would have taken so long, but it does not happen like that. So mutation theory உடைய features என்ன? First thing, mutation தான் வந்து நம்ம evolutionக்கான raw material. Okay, then it appears immediately. அது திடீர்னு வந்து appear ஆகும், immediately அதுக்கு தெரியும். There is no intermediate stage. Okay, திடீர்னு ஒரு discontinuous-ஆன ஒரு விஷயம் எந்த டைரக்ஷன்ல வேணா நடக்கலாம், நமக்கு ஃபேவரபிளான டைரக்ஷன் இல்ல ஃபேவரபிள் இல்லாத டைரக்ஷன், எந்த டைரக்ஷன்ல வேணா நடக்கலாம். இது வந்து ஜெனடிக் பேசிஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா அடுத்த ஜெனரேஷனுக்கு இன்ஹெரிட் ஆகும். ஓகே, இது வந்து ஒரு நியூ ஸ்பீஷீஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இவ்வளவுதான் மியூட்டேஷன் தியரி. இஸ் இட் கிளியர் பசங்களா எவ்ரிவன்? அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் பத்தின ஒரு குட்டி நோட். சோ இது வரைக்கும் புரிஞ்சதா? இஸ் எவ்ரிவன் கிளியர் டில் ஹியர்?
So அதுதான் சரண், whatever we did till now எல்லாமே important தான். So if you start என்ன theories of origin இருந்தது, அதுல இருந்து first life எப்படி வந்தது, and then நம்மளுடைய life evolutionக்கான evidences என்னென்ன, evidence அப்புறமா முக்கியமான 3 scientistoட theories of evolution, Lamarckism, Darwinism and mutation theory by De Vries, and then this is coming to the industrial melanism. So industrial melanism பாத்தீங்கன்னா very very simple பசங்களா. There was a moth. Okay, இந்த moth பூச்சி வந்து ரெண்டு டைப்ல இருந்தது, Biston betularia and இன்னொன்னு இருந்தது which is a where is that name, அந்த நேம் காணுமா, Biston carbonaria. Okay, so Biston betularia and Biston carbonaria. Okay, இந்த ரெண்டு டைப்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு டைப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து கொஞ்சம் வெள்ளையிஷா இருக்கும், இன்னொன்னு வந்து ஒரு கருப்பு ஸ்ட்ரைட்டா ஒரு கிரேஷா இருக்கும். ஓகே, இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னா, இண்டஸ்ட்ரியல் ரெவலனைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி, பிஃபோர் ஆல் த ரெவலனைசேஷன் ஹேப்பன்ட், வாட் ஹேப்பன்ட், மரம் எல்லாம் வந்து பொல்யூஷனே இல்ல, நிறைய லைக்கன்ஸ் இருந்தது. நிறைய லைக்கன்ஸ் இருந்ததுனால இட் வாஸ் ரிலேட்டிவ்லி லைட் கலர். அப்போ இந்த வெள்ளை கலர் மாத் எல்லாம் ஜாலியா போய் மரத்து மேல உட்காரும், யாருமே அதை பார்க்க மாட்டான். ஆனா இந்த கருப்பு கலர் மாத் வந்து சும்மா அந்த பக்கமா போனாலே எவனாச்சும் புடிச்சு சாப்பிட்டுருவான். ஏன்? ஏன்னா அந்த மரத்து மேல இந்த பிளாக் கலர் மாத் வந்து ரொம்ப அப்பட்டமா தெரியும். ஓகேயா? Now this happened before the industrial revolutionization. Okay, after industrialization what happened, industrialization ஆனதுக்கு அப்புறமா பயங்கர பொல்யூஷன், லைக்கன்ஸ் எல்லாம் சாக ஆரம்பிச்சது. பொல்யூஷன்ல நம்ம போடுற ஸ்மோக் எல்லாம் மரத்து மேல படிஞ்சு மரம் எல்லாம் பிளாக் ஆயிடுச்சு. நான் மரம் எல்லாம் டார்க் ஆன உடனே இந்த டார்க் கலர் மாத்துக்கெல்லாம் கொண்டாட்டம். பிகாஸ் இப்போ இவனை யாரும் பிடிச்சி சாப்பிடுறதுக்கு ஆள் இல்லை. ஓகே, அப்ப என்ன ஆகும், ஒயிட் கலர் மாத், இந்த Biston betularia என்ற பெப்பர்ட் மாத் வந்து அப்படியே அந்த பக்கமா வந்தா கூட what happens, அந்த ஒயிட் கலர் மாத்தை பார்த்து predators will catch and eat. அப்போ பிளாக் கலர் மாத் வந்து நிறைய எக்ஸிஸ்ட் ஆச்சு, ஒயிட் கலர் மாத் வந்து குறைஞ்சிடுச்சு. Is it clear? So very simple. Industrialization நடக்கிறதுக்கு முன்னாடி மரம் வெள்ளையா இருந்ததுனால நிறைய வெள்ளை மாத் வந்து ஜாலியா தெனாவட்டா சுத்தி இருந்துச்சு. ஓகே, பட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் அந்த வெள்ளை மாத் எல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிடுச்சு, பிளாக் மாத் எல்லாம் ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சிடுச்சு. Yes, in a way. Okay, yes Sujata. Yeah, so அதனால இந்த மாதிரி வந்து 3 color white கிடையாது ஷாம். What happens is lichen growth எல்லாம் இருந்தனால it be lighted color. White கிடையாது, லைட்டா இருக்கும். So அந்த மாதிரி லைட்டா lichens grow in white color, no. So அந்த மாதிரி லைட் கலரா இருந்ததுனால இந்த white moths எல்லாம் பொரிச்சுக்கிச்சு. And then later pollution வந்ததுனால white moth எல்லாமே வந்து was in danger, black moth எல்லாம் ஜாலியா வளர ஆரம்பிச்சது. That is nothing but industrial melanism. So இதுல நமக்கு என்ன தெரியுது, நேச்சரே வந்து will select according to our இது. So if you see, இந்த மாதிரி மரத்துல லைட்டா இருக்கும்பொழுது இந்த மாத் கண்ணுக்கே தெரியாது, பட் இவன் நல்ல கண்ணுக்கு தெரியுமா. அப்ப நல்ல கண்ணுக்கு தெரியுமா, இப்போ இவனதான் எல்லாரும் பிடிச்சி சாப்பிடுவா. ஓகே, all the other predators. Whereas இதை பார்க்கும் பொழுது இந்த மாத் தான் வந்து இதுக்கு சிமிலரா இருந்தது, அப்ப இவன் தான் தனியா தெரியறாங்கிறதுனால everybody, all the predators, all the lizards, all the birds எல்லாருமே இந்த white moth தான் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. Okay, that is about industrial melanism. So பசங்களா answer வந்து if they ask you about industrial melanism, நீங்க என்ன எழுதணும், before industrialization எந்த moth ஜாஸ்தியா இருந்தது, after industrialization எந்த moth ஜாஸ்தியா இருந்தது, and ஏன். இது மட்டும் தெரிஞ்சா போதும். Okay, is that clear? Now, moving on to Hardy-Weinberg's equilibrium. Okay, one of the last concepts in the chapter. Hardy-Weinberg equilibrium வந்து பாத்தீங்கன்னா G.H. Hardy அப்படின்ற மேத்தமெட்டிஷியனும் ஒரு ஜெர்மன் பிசிஷியன் Weinbergம் சேர்ந்து புட் அவுட் பண்ண ஒரு ஃபார்முலா. ஓகே, அவங்க சொன்னது படி என்ன அப்படின்னா, மியூட்டேஷன்ஸ்னால தான் ஒரு புது ஸ்பீஷீஸ் வரும். அப்ப அது வர வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சுமே ஜீன் ஃப்ரீக்வன்சில இருக்காது. ஓகே, ஸோ மியூட்டேஷன் ஆகல, எல்லாருமே ஸ்டேபிளா அவங்க வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா there is a certain gene frequency that will be maintained. Anthropogenicனா something humans created, Sham. Okay, okay,
Alright. So, coming to Hardy-Weinberg's equilibrium, அவங்க என்ன சொன்னாங்க? இப்ப நம்மளோட பாப்புலேஷன்ல டாமினன்டான அலீல்ஸ் இருக்கலாம், heterozygous டாமினன்டான ஜீன்ஸ் இருக்கலாம், ஓகே, அதே நேரத்துல ரெசசிவான ஜீன்ஸ் இருக்கலாம். அப்போ என்னோட நம்பர் ஆஃப் டாமினன்டான அலீல்ஸ் வந்து P, என்னுடைய ரெசசிவான அலீல் வந்து Q அப்படின்னு நான் வச்சுட்டேன்னா P plus Q the whole square equals P square plus 2PQ plus Q square. அப்ப அது அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா AA அப்படிங்கிற டோட்டல் பாப்புலேஷன் பிளஸ் 2 டைம்ஸ் என்னோட ஹெட்டரோசைகஸ் ஆன பாப்புலேஷன் பிளஸ் ரெசசிவ் ஆன பாப்புலேஷன். இந்த ஒரு பாப்புலேஷன் frequency மாறவே மாறாது unless any particular mutation will happen அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. Okay, so what did they say? Let's say in the P plus Q is equal to 1. அப்போ 1 square is also equal to 1. So in the entire sum of gene frequencies is nothing but 1. அப்போ it will indicate a certain equilibrium. இதுதான் Hardy-Weinberg உடைய equilibrium. Is it clear? Is it clear பசங்களா? So I have given here what P square, 2PQ and Q square represent. So இந்த ஒரு distribution of genotypes, இந்த ஒரு gene frequency, mutation நடக்கலனா ரொம்ப காமா அமைதியா இப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் Hardy-Weinberg உடைய equilibrium. All right, now coming to in the gene frequency, in the Hardy equilibrium வந்து Hardy-Weinberg equilibrium நடக்கணும், it has to be 1 அப்படின்னு சொன்னா what kind of conditions have to be met? First thing is completely random mating has to be there. Okay, எந்த விதமான selective matingum cannot happen. So Harini, they can ask you to solve numericals, general questions, general numericals கேட்கலாம் இந்த Hardy-Weinberg equilibrium லேந்து. இந்த கண்டிஷன்ஸ்ல இருந்து கண்டிப்பா கேள்விகள் வரலாம். Okay, so mating has to be random, mutations நடக்க கூடாது, migrations நடக்க கூடாது. பாப்புலேஷன் வெளியே போயிட்டு உள்ள வந்துட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஜீன் frequency மாறிட்டே தான் இருக்கும். So that cannot happen. பாப்புலேஷன் ரொம்ப பெருசா இருக்கணும், அப்பதான் என்னோட ஈக்குவலிபிரியம் என்னால ஜட்ஜ் பண்ண முடியும். ஓகே, அண்ட் ஆல் ஜீன்ஸ்க்கு ஈக்குவலான சான்ஸ் இருக்கணும் அடுத்த ஜெனரேஷனுக்கு போறதுக்கு. அப்பதான் வந்து ஒரு ரேண்டமான ஷஃபிள் அண்ட் ரேண்டமான ஜீன் frequency can be maintained in the population. Okay, so according to Hardy-Weinberg concept, gene frequency வந்து இந்த 5 conditions இருந்தது அப்படின்னா it will remain the same, which is 1. The total gene frequency ஓட sum வந்து will be equal to 1. Okay, is that clear? Right. So இந்த ஒரு Hardy-Weinberg equilibrium கொஞ்சம் disrupt பண்ற மாதிரி என்ன நடக்கலாம் அப்படின்னா genetic drift can happen. So what is genetic drift? திடீர்னு ஒரு செட் ஆஃப் ஜீன்ஸ் வந்து ஓடி போயிட்டாலோ இல்ல திடீர்னு ஒரு செட் ஆஃப் ஜீன்ஸ் வந்து நமக்கு பாப்புலேஷனுக்கு உள்ள வந்துட்டாலோ there will be a genetic drift, ஒரு ஷேக். ஓகே, ஒரு திடீர்னு இப்போ நடந்துட்டே இருக்கும், நம்ம ஒரு திடீர்னு ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸ் நம்ம வந்து மிதிச்சு கொண்டுட்டோம் அப்படின்னா somebody will die or immigrate or migrate. What happens? That will change the gene frequency. Maybe ஒரே மாதிரியான dominant alleles இருக்கக்கூடிய ஒரு population நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னா அப்போ அந்த populationல அந்த gene இனிமே transmit ஆகாது, அப்போ there will be a change in gene frequency. Okay, so இந்த genetic drift வந்து ரொம்ப சின்ன populationல தான் வந்து it will hold its count. Okay, and இந்த ஒரு change in frequency in the gene pool வந்து is called as genetic drift. So ஒரு population நான் பார்க்கும் பொழுது என்னோட gene poolல இருக்கிற ஒரு frequency disrupt ஆச்சு அப்படின்னா I call it as gene mutation. இல்ல alter, we cannot call it huge mutation, no. இது வந்து ஒரு சின்ன populationல திடீர்னு ஆன ஒரு விஷயம். So it's called as a genetic drift. It's not mutation. நம்ம வந்து ஒரு population மிதிச்சு கொள்றதுனால we are not making any genetic change. Okay, so it's not mutation, but it's just a genetic drift. All right. Okay.
Now genetic driftலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா let's say okay நம்ம இந்தியால வந்து straight hair இருக்கிற girls இருக்காங்க, curly hair or girls or boys, okay, so curly hair is there, straight hair is there, wavy hair is there, okay. இப்போ நம்ம பாப்புலேஷன்ல இருந்து ஒரு ஐலாண்டுக்கு திடீர்னு curly hair people மட்டும் தனியா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம பாப்புலேஷன்ல இருந்து ஒரு சின்ன குரூப் வந்து ஒரு தனி ஐலாண்டுக்கு போய் இப்போ அந்த ஐலாண்ட்ல இருக்கிற எல்லாருமே வந்து curly hair people அப்படின்னு சொன்னா அப்ப அந்த full population when it will produce only curly hair group which becomes a new population, correct. So இப்போ இந்தியால வந்து we have all kinds of hair types, but இந்த ஒரு ஐலாண்ட்ல only curly hair types அப்படின்னா it forms a new population on its own. So ஒரு group of individuals with a certain gene frequency தனியா போய் சொந்தமா ஒரு பாப்புலேஷனை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா that is called as founders effect. So genetic drift in a new colony is called as founders effect. Is it clear? The founders effect புரிஞ்சுதா பசங்களா? Is everyone clear? Yes? All right. Okay. So then coming to natural selection. நான் சொன்ன மாதிரி of course reproductionங்கிறது வந்து is differential, okay, and it is not the same for every species, it's not the same for every individuals, okay. ஆனா எந்த ஒரு இண்டிவிஜுவலோட genes வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ they will produce more offsprings, okay. so யாரெல்லாம் வந்து அந்த மாதிரி நிறைய ஜெனரேஷனுக்கு ஸ்ட்ராங்கான genes இருக்கோ they will produce more offsprings and become predominant in the gene pool of the population, okay. அந்த population அவங்களோட genes தான் இருக்கிறதுலயே ஜாஸ்தியா இருக்கும், okay. so nature ஓட செலெக்ஷன்ல வந்து differential reproduction is seen in successive generation. உதாரணத்துக்கு நம்ம இண்டஸ்ட்ரியல் மெலனிசம்ல வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு வந்து reproduction of white moth தான் ஜாஸ்தியா இருந்தது, பட் அதுக்கப்புறமா வந்து what happened, they brought it down. நேச்சரே வந்து white moths கம்மி பண்ணி black moths ஜாஸ்தி பண்ணிடுச்சு, கரெக்டா. so that happened in case of natural selection. all right, now after natural selection இந்த ஒரு natural selection processல வந்து either we can have a intermediate species, okay, intermediate character. for example நம்ம human height எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 அடிக்கு கம்மியா இருக்கிறவங்களும் ரொம்ப கம்மி, 7 அடியை விட ஜாஸ்தியா இருக்கிறவங்களும் கம்மி. in nature ஒரு human race அப்படின்னு எடுத்துக்கணும்னா ஒரு ஆவரேஜா 5ல இருந்து 6 அடிக்குள்ள இருக்கிறவன் தான் இருக்கிறதுலயே ஜாஸ்தியா இருப்பான், okay. maximum population all of us are between 5 feet to 6 feet, okay. that is the stabilizing selection, it favors an average value, okay. directional selection அப்படின்னா ஏதாவது ஒரு extreme range, for example white or black அப்படின்னா கொஞ்ச நாள் white ஜாஸ்தி கொஞ்ச நாள் black ஜாஸ்தி. so அந்த மாதிரி இந்த extreme இல்லாட்டி அந்த extreme அப்படின்னு சொல்றது வந்து is directional. disruptive அப்படிங்கிறது வந்து நடுவுல இருக்கிற மீன் கேரக்டர் எவனையுமே நான் எடுக்க மாட்டேன், both extremes will be maximum in their population அப்படிங்கிறது தான் is a disruptive selection. so இதுக்கான graphs also is given in your textbook. so if you see ஒரு mean value ஜாஸ்தியா இருக்கிறது will be direct stabilizing selection. அதே இது வந்து அதே மீன் வேல்யூ கிட்டதான், பட் ஒரு ஃபேவரிங் ஒன் எண்ட், கம்ப்ளீட்டா நான் இன்னொருத்த இரேஸ் பண்ண மாட்டேன், பட் ஒரு சைட ஃபேவர் பண்ற மாதிரி அப்படின்னா அது வந்து டைரக்ஷனல். whereas disruptiveனு சொல்லும் பொழுது completely two extremes are chosen, okay. so these are the graphs for your natural selection like I showed you here. இந்த மாதிரியான ஒரு selection process can happen in nature, okay. is it clear பசங்களா? all right, now coming to the last part of the chapter we have a குட்டி note about geological time scale, and அதுக்கு அப்புறமா we have human evolution, okay. so geological time scale னு பார்க்கும்பொழுது எப்போ வந்து நம்மளோட earth ஆரம்பிச்சதோ அப்பதிலிருந்து we can divide the time into era, epochs, periods அப்படின்னு நிறைய நம்ம அதை
பிரிக்கலாம். ஓகே, சோ 5 ஈராவா நம்ம இத பிரிச்சிருக்கோம். ஆர்கியோசோயிக், புரோட்டீரோசோயிக், பேலியோசோயிக், மீசோசோயிக் அண்ட் சீனோசோயிக். சோ இதுல வந்து இந்த ஆர்கியோசோயிக் அண்ட் புரோட்டியோசோயிக் இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ப்ரீ கேம்பிரியன் ஈரா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 4 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி. ஓகே, தென் பேலியோசோயிக் ஈராங்கிறது ஒரு 300 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. அண்ட் அதுக்கப்புறமா இருந்தது வந்து இட்ஸ் a little bit recent. ஓகே, 180ல இருந்து 60 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து நம்ம பார்க்குற இந்த எரா. alright, so if you see this whole time scale, நம்ம வந்து ஒரு chlorophyte ancestorsல இருந்து so many branches happened, so many differences happened, and இன்னைக்கு வந்து we have all the different animals and plants that are there. So இது வந்து plant ஓட evolution கான diagram. okay, and இங்க வந்து we have animal ஓடைய evolution கான diagram. honestly speaking இந்த diagram examல கேட்க மாட்டாங்க. ஓகே, பிகாஸ் இது எல்லாத்தையும் வந்து வரைஞ்சு நீங்க வரைகிற டைனோசர்லாம் பார்க்கறதுக்கு எக்ஸாமினருக்கு மனதைரியம் இல்லை. அதனால இந்த இது கேட்க மாட்டாங்க, கவலைப்பட வேண்டாம். யூ ஜஸ்ட் ஹாவ் டு ரிமெம்பர் வாட் ஆர் த இராவோட பேரு. ஓகே, இம்பார்ட்டன்டான அனிமல்ஸோடைய எவல்யூஷன் இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போறோம். ஓகே, எஸ் யோகேஸ்வர், ரைட் நவ் அதான் திரியம்பிகா ஐ வாஸ் சேயிங், இந்த இதை வர அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. அதனால யூ டோன்ட் ஹாவ் டு வரி. ஓகே, ஸோ பேலியோசோயிக் இரால வந்து பாத்தீங்க அப்படின்னா we had Silurian, Devonian, Carbonic Ferris and the Permian period. okay, and அந்த ஏஜ் யார் யாருக்கான ஏஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா first it started with fish ஓட ஏஜ், jawed fish and fish ஓட ஏஜ், moving on to amphibians and அதுக்கப்புறமா reptiles ஓட ஏஜ். so end of in the Paleozoic eraல தான் வந்து origin of therapsid reptiles, யாரு நம்ம டைனோசரஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்ச ஒரு காலம் வந்து அதுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா Mesozoic era வந்து was the age of the reptiles, Jurassic Park அதுலயே நமக்கு தெரியும். ஓகே, பட் என்ன 3 பீரியட்ஸ் இருந்தது? Triassic, Jurassic, Cretaceous. Cretaceous period வரும்போது டைனோசர் எல்லாம் சாக ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்தது Cenozoic era. இதுதான் is the golden age of insect, birds and mammals. okay, and இந்த இதுல tertiary and quaternary ரெண்டு பீரியட் இருக்கு. so இந்த பீரியட்ஸ்ல தான் நிறைய birds and mammals evolve ஆகும். of course இந்த ஏஜ் வந்து now mammals are ruling the world because obviously humans are mammals. இதுக்கு முன்னாடி humans மாதிரி டைனோசர் வாழ்ந்திருக்கும். okay, which was there in the Mesozoic era. clear? so anyway I'll be sharing this PDF பசங்களா. நீங்க நான் கொடுத்திருக்கிற இந்த points and tables நீங்க கவர் பண்ணாலே is more than sufficient. இதை தாண்டி வெளியில இருந்தெல்லாம் questions most probably வராது. okay, so don't waste your time தேவையில்லாத information process பண்ணி. okay, now coming to the last topic of the chapter is human evolution. so பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஆப்பிரிக்கால தான் முதல்ல human evolution நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாரும் குரங்குல இருந்தா வந்தோம். சில பேருக்கு இன்னும் வால் வந்து போகல, பட் இருந்தாலுமே நம்ம எல்லாம் குரங்குல இருந்து வந்தோம். சாட்சி வந்து என்ன அப்படின்னா through different fossil studies we have found out that different stagesல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குரங்குல இருந்து மனுஷனா இருக்கும் அப்படின்ட்டு. so Carolus Linnaeus தான் வந்து Homo sapiens அப்படிங்கிற பேரை வந்து நமக்கு கொடுத்தாரு. ஓகே, so இந்த fossils எல்லாத்தையும் நம்ம படிக்கும் பொழுது ஆப்பிரிக்கா, ஏசியா, யூரோப் இந்த மாதிரி எல்லா இடங்கள்ல இருந்தும் வந்து ஹியூமன் வந்து அரைஸ் ஆயிருக்கலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. ஓகே, now coming to human evolution, absolutely very good Triyambika. if you see dragons அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் டிராகன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, பெருசா வாயில இருந்து நெருப்பு விடுமே டிராகன். பட் டிராகனை விட கொஞ்சம் நம்ம வந்து அதை டிஃப்ரெண்டா டிராகன், ஓகே, dragons அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா we can remember all the stages of human evolution. okay, so what do we see? first we start with Dryopithecus. okay, so dragons ன்னு சொல்லும் பொழுது first we start with Dryopithecus. Dryopithecus வந்து was a quadrupedal, 4 கால்ல நடந்து frugivorous, fruit சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு பிறவி. then it came to Ramapithecus. Ramapithecus வந்து கொஞ்சம் அந்த ஏசியன் சைட்லலாம் இருப்பான்.
it was a little more human like. இதுதான் full குரங்கு, இது வந்து பாதி குரங்கு அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து we had human like features in the Ramapithecus. Okay, Australopithecus, DRA. so A வந்து Australopithecus, இது வந்து டுவாங் பேபின்னு கூட சொல்லலாம், ஆப்பிரிக்கால இருந்தது. Australopithecus ஆஸ்திரேலியால இருந்தான்னு சொல்லி நம்ம வந்து தப்பா எடை போட்டுற கூடாது. ஓகே, so Australopithecus was there in Africa. So a bipedal bent posture, vegetarian இருந்த ஒரு species, stone tools அப்பதான் முதல்ல கிரியேட் பண்ண ஆரம்பிச்சான் Australopithecus. Okay, now 450 to 600 cc brain capacity அவனுக்கு இருந்தது. Okay, so DRA முடிச்சாச்சா? Now coming to H. Okay, so DRA H. H is for habilis. இந்த habilis வந்து ப்ராப்பரா well developed tools. Okay, எல்லாம் டிவைஸ் பண்ணி he also probably started hunting இருந்தது, ஆனா மீட் சாப்பிடல. ஓகே, 650 to 800 cc brain capacity, கொஞ்சம் இன்னும் பெட்டரான brain இருந்தது. ஓகே, from there it came to erectus. E, Homo erectus. Homo erectus ன்னு சொல்லும்போது நேரா நிக்கிறது. So he was the first person to be bipedal, ate meat, vegetarian இருந்தான், முதல்ல கண்டுபிடிச்சான், ஒரு ஹோமோனிடா இருந்தான், ஆல்மோஸ்ட் ஒரு ஹியூமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனா இருந்தான். ஓகே, ஆனா ஹண்டிங்க்கு ஸ்கில் வேணும்ல சரண், சோ அதனால அவன் மீட் சாப்பிடலாமே, ஹண்டிங் அவன் தான் கண்டுபிடிச்சான். ஓகே, அப்புறம் ஃபயர் குக்கிங் வந்து இவன் தான் கண்டுபிடிச்சான். சோ அவனை விட இவன் கொஞ்சம் ஸ்மார்ட். சோ 900 cc brain இருந்தது. ஓகே, now from there we had the Neanderthal man. Neanderthal man தான் இருக்கிறதுலயே ஜாஸ்தி மூளை, 1400 cc மூளை. ஓகே, so இந்த இவன் வந்து பாத்தீங்கன்னா he did a lot of other things. For example, Neanderthal man வந்து he started wearing hides, அதாவது animal skin, இலையெல்லாம் பாடியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரெஸ் மாதிரி போட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் வந்து செத்து போனவங்களை வந்து புதைக்க ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான பிராக்டிசஸ் வந்து Neanderthal man தான் முதல்ல ஆரம்பிச்சான். ஓகே, and then we have the Cro-Magnon man, அதாவது after DRAHENS, sapiens. sapiensலயே வந்து பாத்தீங்கன்னா ஹோமோ சேப்பியன் சேப்பியன் அப்படிங்கிறது தான் மாடர்ன் மேன். இந்த மாடர்ன் மேன் தான் யூ ஆல் நோ அக்ரிகல்ச்சர், சிவிலைசேஷன், இது எல்லாமே ஆரம்பிச்சது வந்து நாம தான். ஸோ வி ஹேவ் அரவுண்ட் 1350 cc ஆஃப் பிரெயின். ஓகே, பிரெயின் கிரேனியல் கெப்பாசிட்டி வந்து 1350 cc வந்து நமக்கு இருக்கு. பட் நமக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலா ஒரு பிரிமிட்டிவ் ஃபெலோ இருந்தான், who is called as Cro-Magnon man. இவன் வந்து பிரான்ஸ்ல இவனை கண்டுபிடிச்சிருக்காங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி கேவ் பெயிண்டிங்ஸ் ஆரம்பிக்கிறது, நாய் வளர்க்க ஆரம்பிக்கிறது, டொமெஸ்டிகேட் பண்றது மாதிரியான திங்ஸ் வந்து Cro-Magnon man used to have. And last இருக்கிறது is the Homo sapien sapien. நம்ம தான் civilization, languageல பேசுறது, இந்த மாதிரி different things வந்து we started to do. ஓகே, நமக்கு எவ்வளவு சிசி மூளைனா 0 it seems அப்படின்னு நீயே சொல்லலாமா? நம்மளே நம்மளை பத்தி இப்படி சொல்லிக்கிட்டா எப்படி? ஓகே, yes, Shyam, actually what happened la namak less na, it doesn't mean we are not smart. Okay, so நான் வந்து the brain capacity ன்னு சொன்னேன், it's actually the cranial capacity, எவ்வளோ பெரிய மூளைங்கிறது தான். ஓகே, இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹிப்போபோட்டமஸுக்கு இருக்கிற மூளைக்கும் நம்ம இருக்கிற மூளைக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் டிஃப்ரெண்ட் தான், கிரேனியல் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி, அவ்வளவுதான். ஸோ சின்ன இடத்துல வந்து நல்ல பெரிய மூளை, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகே, is that all right? அவ்வளவுதான். இத்துடன் நம்மளுடைய ஹியூமன் எவல்யூஷன் அண்ட் எவல்யூஷனுடைய சாப்டர் வெற்றிகரமாக முடிவடைந்தது. ஓகே, the question solve பண்ண ஆரம்பிக்கலாமா பசங்களா? everyone back with lot of energy, let's solve some questions. Okay, I'm not going to take too much time, quick-ஆ வந்து we'll finish questions and close for today. Okay, yes யோகேஸ்வர், ஆரம்பிச்சிடலாமா everyone? Okay, let me try for once. இன்னைக்கு நம்மளோட போல் வந்து ஒர்க் ஆகுதான்னு. எப்பா கம்ப்யூட்டர் ஜி ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு. டேர்ம் ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்ன? கோ ஆன், ஆன்சர் என்ன?
B. Okay, similar structures, different functions. அப்படியா? Okay, யோகேஸ்வர், ஸ்ரீநிதி எல்லாரும் B தான் சொல்லிருக்கீங்க. Okay, so let me see. Of course, B தான் will be the correct answer பசங்களா, because similar ஆன structures, different ஆன functions means they are homologous இல்லையா? So இவன் யாரையுமே calculate பண்ணல, அதனால சரி இவனை மூடி விட்டுறலாம். Coming to the next question. Yes, I saw a lot of B. Mukundan, Altair, Pandemic, Whitey, very good. So option B is the right answer. Then, phenomenon where unrelated species evolve similar traits due to similar environmental pressures. Unrelated ஆன species, okay? Similar pressure நால similar traits. Answer என்ன? A, D, D, A, D. A க்கும் D க்கும் தான் இங்க. Okay, convergent evolution இல்ல adaptive radiation அப்படின்னு. So yes, good. Divergent evolution எப்படியுமே வராது, because they don't have, they are not related. Unrelated ஆன species. Okay, but A, D நிறைய AD தான் வருது. Let's see A or D அப்படின்னு பார்த்தா A, because unrelated but they have similar environmental pressure nala similar traits. Now if you see adaptive radiation, okay, they don't have similar traits but similar environmental pressure. Do you understand? So similar traits kadayadu. Oru bird vandu was seed eating, oru bird vandu was fruit eating, innoru bird vandu was insect eating. Okay, so they did not have similar traits in the case of adaptive radiation. Seriya? So option A, convergent evolution, will be the answer. Then evolutionary theory Darwin proposed பண்ணது வந்து was based on the concept of what? Everyone throw in the answer. B நிறைய B தான் வருது. லோகமூர்த்தி, சிவபிரியா, சுதர்ஷன். Okay, சார்ல்ஸ் டார்வின் எதை பேஸ் பண்ணி பண்ணாரு? B தான் மேம். எங்களுக்கு டவுட் இல்லை அப்படின்ட்டீங்க. சரி, இவன் ஒரு தடவையாவது வேலை செய்யறானா நானும் பார்க்கலான்னு ட்ரை பண்றேன். ஓகே, வேலை செய்யறான். ஸோ ஆக்சுவலா லோகமூர்த்தி gets the fastest answer. Very good, லோகமூர்த்தி. If you see here, natural selection தான் டார்வினோடைய மெயின் ஃபோக்கஸா இருந்தது. ஓகே, good. Then process by which species evolve from a common ancestor. Common ancestor வந்து புது ஸ்பீஷீஸ் வரதா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Speciation, hybridization, genetic drift or mutation. What do we call it? A. Okay, A. Okay, A தான் நிறைய பார்க்கிறேன். C அங்கங்க வருது. C. Okay, so let's see. Actually it is called as speciation because ஒரு ancestorல இருந்து ஒரு புது change வந்து ஒரு new species வருது அப்படின்னா obviously it is called as speciation. So option A will be the right answer பசங்களா. Okay, இவனை தூங்க போட்டுறலாம், பிரச்சனை இல்லை. Okay, now concept of survival of the fittest is associated with survival of the fittest. யார் சொன்னா? Jean Baptiste Lamarck, Charles Darwin, Wallace, Mendel. Who told? B. Laura, Rakesh, Altair, Yogeshwar, Saran, Triambika, Bhavya. Okay, அடிச்சுக்கவே முடியாது பசங்களா. Very good. Charles Darwin is the right answer. Then what is natural selection? Natural selection na என்ன? As simple as that. Give me two keywords. Okay, natural selection na என்ன? What is natural selection? எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க 2 மார்க்குக்கு? natural selection na என்ன? survival of the fittest. Okay, வேற? What else will you say? Fittest individuals leave more progeny. Survival of the fittest. Okay, this is the answer that I'm seeing. How you will write for 2 marks அப்படின்னு பாத்தீங்கன்னா,
is the process in which survival and reproductive rate of individuals with certain characteristics are greater than other individuals. Okay, so in survival of the fittest vida, you have to talk about differential reproduction. Okay, survival of the fittest, Darwin சொன்ன ஒரு விஷயம். Differential reproductionல what is happening? யாருக்கு எந்த trait பெட்டரா இருக்கோ அவங்க தான் they reproduce more than other people. Okay, please remember natural selection பத்தி கேட்டாங்கன்னா you have to write about differential reproduction. இது வந்து ஒரு evolutionary changeக்கு காரணமா இருக்கும். That's the answer. Okay, fantastic. Now what are the factors affecting Hardy-Weinberg equilibrium? 5 பாயிண்ட் சொன்னான் அவன். ஓகே, 5 பாயிண்ட் சொன்னான். என்ன அந்த 5 பாயிண்ட்? என்ன அந்த 5 பாயிண்ட்? What did he say will favor or what will affect Hardy-Weinberg's equilibrium? Gene flow, genetic drift, gene mutation, mutational drift, natural selection. Okay, mutation, genetic drift. Okay, let's see the answer. ரெண்டு மார்க் நீங்க என்ன எழுதணும் பசங்களா? genetic recombination நால இது மாறலாம். gene flow, genetic drift நிறைய பேர் சொல்லிட்டீங்க. very good. mutation also, natural selection. இந்த 5 நாளையும் நமக்கு இந்த equilibrium affect ஆகும். Okay, so please remember I will be sending across this PDF. So PDF please revise பண்ணுங்க. Please go through the points. I have put out the keywords for you. So உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் to understand. Alright? Then, moving on to the next one. What are the various stages of human evolution? நான் வந்து ஒரு acronym கொடுத்தேன். அதை நீங்க சொன்னாலே போரும். What is the acronym? Just tell me that. என்ன ஞாபகம் வச்சுப்பீங்க? Stages of human evolutionக்கு? Saran, description boxல நம்மளோட community link இருக்கு கண்ணா. அதுல வந்து we will put all the PDFs. Okay? Absolutely. Very good. Triyambika, Srinidhi, Saran. அவ்வளோதான். Okay? So if you see dragons. அவ்வளோதான். So Dryopithecus, Ramapithecus, Australopithecus, Homo habilis, Erectus, Neanderthalis, Sapiens. Okay? So இந்த இடத்துல வந்து இது சொல்லல. Homo habilis, அதை add பண்ணிக்கோங்க. Okay, Homo habilis and then comes Erectus, அப்புறமா Neanderthalis and Sapiens. Good. Adaptive radiation na என்ன? Give examples to support your answer. Adaptive radiation na என்ன பசங்களா? And give reasons to support your answer. What is this adaptive radiation? Yes. Marsupials, okay. Marsupials, Darwinoட finches, adapting to an environment. Absolutely. So இதுக்கான keywords என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, living organism வந்து will diversify from a single ancestor. Single ancestor லேருந்து multiple forms-க்கு it will diversify. Then, it's because of change in the environment. ஒரு example வந்து Darwin's finches சொல்லியாச்சு. marsupials also you can say. So finches பத்தி நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரே geographical ஏரியால இருந்தாலும் அவங்களோட beaks எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்தது. ஏன்னா ஒருத்தர் seed சாப்பிட்டாங்க, ஒருத்தர் fruit சாப்பிட்டாங்க, ஒருத்தர் insect சாப்பிட்டாங்க. So அதனால what happened? அவங்களுடைய beaks வந்து change accordingly. So that is what is adaptive radiation and that is your example. Okay. Convergent evolution வந்து divergent விட how is it different? How is convergent evolution different from divergent evolution? Yes, you can give examples of marsupials also. இங்க நான் வந்து I have given for Darwin's finches. நீங்க வந்து marsupials-க்கும் கொடுக்கலாம் adaptive radiation. Okay? Good. Pandemic variety, same structure, different function. Okay, which is for convergent or divergent? அது சொல்லணும்ல? Homologous and analogous. Okay. Same structure, different function. யாருக்கு? Convergent கா divergent கா? அது சொல்லணும்ல? Okay. So இங்க answer வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பீஷீஸ் வந்து டிஃபரெண்டான ancestor இருக்கு. ஆனா ஒரே particular environment இருக்குன்னா it becomes convergent. Okay. அதே இது வந்து same ancestor but அவங்களுடைய different characteristics in the environment இருந்துச்சுன்னா it is divergent evolution.
ஆல்வேஸ் ட்ரை ஒன் திங் பசங்களா, கொஸ்டின்ல வந்து முதல்ல கன்வர்ஜென்ட் கேட்டுட்டு அப்புறமா டைவர்ஜென்ட் கேட்டாங்களாம், உங்க ஆன்சரையும் அதே மாதிரி எழுதுங்க. ஓகே, so whenever they ask you your questionல எது ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்களோ always answer that first and then whatever comes next. Okay, that is always convenient. So convergentல வந்து no same origin but same functions, divergentல வந்து same origin but different functions. அவ்வளவுதான் are your keywords. Now Hardy-Weinberg principle என்ன? Hardy-Weinberg principle என்ன? Everyone, how will you answer this question? Hardy-Weinberg principle enna? What is Hardy-Weinberg's principle? Everybody? Absolutely, p plus q whole square. Adu thavara what else will you say? Gene frequency patti pesanum. Very good. P square plus q square plus 2pq is 1. P plus q is 1. Genetic equilibrium. Allele frequency remains stable. Excellent, everybody. So if you see Hardy-Weinberg equilibrium la, what are the keywords? Large population la, okay, evolutionary processes எதுவுமே இல்ல அப்படினா my genetic frequencies will be constant. அதுக்கப்புறமா of course you can write the equation and explain அதோட terminology என்ன. அவ்வளவுதான். ஓகே, ஒரு லார்ஜ் பாப்புலேஷன்ல எந்த எவல்யூஷனரி சேஞ்சும் நடக்கலனா என் ஜீன் ஃப்ரீக்வென்சி காமனா இருக்கும், கான்ஸ்டன்ட்டா இருக்கும். That is all is my Hardy-Weinberg's principle. So இதுக்கு வந்து ஒரு 1 மார்க், இந்த ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷனுக்கு வந்து ஒரு 1 மார்க். அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். வெறும்னா PQ p square q square 2pq போட்டா மார்க் கிடைக்காது. You have to explain what is p, what is p square, what is 2pq, what is q square, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். Okay, will you all do that? Everybody? Good. Okay, then if industries were removed, what impact would it have on the population of moth? Industries say remove பண்ணிட்டா moth ஓட populationல என்ன effect தெரியும்? Yeah, பசங்களா, what's the answer? White moths would survive. Okay, more white-winged moths. White moths would have decreased. Dark moths will die. More population of white moths. Okay, so during industrialization என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்மோக்கும் சூட்டும் கவர் பண்ணதுனால, now this is a 5 mark question you have to remember. Okay, 5 mark questionங்கிறதுனால I am teaching you how to write it. Okay, முதல்ல industrialization நம்ம remove பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So நம்ம என்ன சொல்லணும், industrialization முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லணும். So smoke and shoot இருந்ததுனால what happens, darker moth வந்து camouflaged very well. As a result, dark variety becomes more. Suppose நம்ம industries remove பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகும், pollution குறைஞ்சிரும். As a result, lichens திருப்பி வளர ஆரம்பிக்கும். அப்படி ஆச்சுன்னா என்னோட dark moth வந்து திருப்பி நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி it will become முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி it will change, and as a result dark variety will be reduced and light variety would now be suited for the environment. So இந்த entire கதையை நீங்க எழுதுனீங்கன்னா 5 மார்க் கொடுப்பாங்க. ஓகே பசங்களா? Clear everybody? Now enumerate the key concepts in the evolution theory of Darwin. நான் PDF அனுப்பிச்சதுக்கு அப்புறமா டெஃபினட்டா டார்வினிசம் ஓட ஸ்லைடு போய் செக் பண்ணுங்க. பாயிண்ட் வைஸா நான் கொடுத்திருந்தேன். அவனோட கான்செப்ட் என்ன, எதை பேஸ் பண்ணி அவன் வந்து டார்வினிசம் கொடுத்தான், அந்த ஃபுல் தியரியை கொடுத்தான் அப்படிங்கிறது. ஓகே, is that clear? So what will be the answer? Yes, Niyambika, they can ask you. So கேட்டாங்கன்னா lucky only, no. You just have to explain what happened before industrialization, after industrialization. அவ்வளவு. Branching, descent, mutation. But I gave you one full list. Remember? Natural selection, right? Darwin, Finch, mutation. இருக்கட்டும். But அவனுடைய key concepts என்னவா இருந்தது? Branching, descent, okay. Natural selection. Good. இது எல்லாமே கரெக்ட் தான். So what is it? Branching, descent சொல்லும்போது
ஒரு நியூ ஸ்பீஷீஸ் ஒரு சிங்கிள் ஆன்செஸ்டர்ல இருந்து it will grow and it will adapt to the environment. ரெண்டாவது natural selection. So இதுக்கு தான் I told you, I gave one full list that வந்து in overproduction of இதுல there will be interspecies struggle, there will be environmental struggle, there will be survival of the fittest. Okay, all that you have to explain under natural selection. Okay, branching descent la yes you can talk about Darwin's finches. அவங்க எல்லாருமே beak adapt பண்ணிட்டு ஒரே ஏரியால ஜாலியா வாழ்ந்தாங்க. அவ்வளவுதான். So branching descent and natural selection எழுதுனீங்க அப்படின்னா it is sorted. All right. So that's it for the day, pasangla. But yes, I want to remind you about the offline campus in Coimbatore. March 24th anniki we are starting our offline campus Coimbatore la pasangla. I hope you're all very very excited. Na sonna madri modalla Coimbatore la kaal eduthu vekrom, but we will be definitely coming to a lot of places. Now crash course nu sollumbodhu like I told you, nama vandu chinna குறிப்பிட்ட டைம்ல கம்மியான டைம்ல முடிஞ்ச அளவுக்கு கான்செப்ட்ஸ் ஃபினிஷ் பண்ணி நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ்லாம் பண்ணி மாக் டெஸ்ட் எழுதி ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான ஒரு கணக்கச்சிதமான கோர்ஸ் தான் இந்த கிராஷ் கோர்ஸ். ஓகே, அண்ட் Xylemல we have definitely produced a lot of toppers, a lot of students who are very very successful. So அதனால உங்களையும் இந்த ஒரு லிஸ்ட்ல சக்சஸ்ஃபுல்லா பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை எங்களுக்கு டெஃபினட்டா இருக்கு பசங்களா. நாங்க டீச்சர்ஸ் எல்லாருமே உங்களுக்காக தான் இருக்கோம். ஓகே, we are all here to teach you and to make sure that you do well in your exams. Okay, so நம்ம கிராஷ் கோர்ஸ்ல மாடியூல் வைஸ் எக்ஸாம்ஸ் இருக்க போகுது, மாக் டெஸ்ட் இருக்க போகுது, ஓகே, கிராஷ் கோர்ஸ் இருக்க போகுது, மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுக்க போறோம். அதனால வந்து டெஃபினட்டா do come and enroll. Within ஒரு 30 days உங்களோட நீட் ப்ரிப்பரேஷன் will be done. Okay, so it will be done na கண்டிப்பா it will be done அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் சொன்ன மாதிரி மைண்ட் மேப்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு கண்டிப்பா it will be useful. ஓகே, அது மட்டும் இல்லாம ஷார்ட் அண்ட் ப்ரிசைஸான கண்டென்ட். ஸோ வள நீங்க என்சிஆர்டியே ஆல் த டைம் படிக்க தேவையில்ல. ஒரு பிரேக்கா யூ வில் ஹாவ் அ குட் மென்டல் எபிலிட்டி டு ரிமெம்பர் ஆல் ஆஃப் தட் இந்த மாதிரி கான்டென்ட் கொடுக்கும்போது. ஓகே, அண்ட் ஆஃப்கோர்ஸ் அப்டேட்டட் ஸ்டடி மெட்டீரியல்ல வந்து யூ வில் ஹாவ் ஆக்சஸ் டு ஆல் த ரீசெண்ட் அப்டேட்டட் ரிடியூஸ் சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு கையில கிடைச்சிடும். சரியா? அண்ட் நம்ம ஆன்லைன் பேட்சஸ் ஃபார் த கமிங் இயர் we have Tala batch for the NEET 11th standard students. Okay, Talapati batch for NEET 12th standard students, and of course நம்ம repeaters ஒரு வருஷம் எடுத்து படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா our vetri batch is there for you. And நம்ம ஆன்லைன் கோர்ஸ் தாண்டி ஆஃப்லைனுக்கு we have our Mara batch. Okay, so நீங்க எதுலயாவது இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஃபார்ம் இருக்கு பசங்களா, do fill up the form. நம்பர் இருக்கு, நம்ம கைப்பொழு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருப்பாரு. So please call the number. Suppose அவங்க phone எடுக்கலன்னா you can always refer to the form. Okay, நீங்க form fill up பண்ணிட்டீங்க அப்படின்னா we will definitely reach out to you. So மறக்காம everybody will come and join the community because இன்னைக்கு கிளாஸ் ஓட செஷன் வந்து நான் அங்க தான் போஸ்ட் பண்ணுவேன் நோட்ஸ். Okay everybody, is it clear? All right, so நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பசங்களா. Thank you so much. நாளைக்கு காலையில 11 மணிக்கு I'll be coming live to teach you எப்படி வந்து நீங்க பேப்பர்ல என்ன எழுதணும், எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்காக வேண்டி I'll be taking your class in the morning. Okay, and morning மட்டும் இல்லாம நாளைக்கு ஈவினிங் also I will be coming back. இன்னொரு 2 சாப்டர்ஸ் வந்து மாசா குயிக்கா நம்ம வந்து சூப்பரா முடிக்க போறோம். ஓகேவா? Is that okay? All right, thank you so much பசங்களா. நிஜமா சொல்லணும், you were all so cooperative, அவ்வளோ இன்டராக்டிவ். இன்னைக்கு ஒருத்தர் வந்து அவர் பர்த்டே இன்னைக்கு கூட கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு, பாத்துக்கோங்க. ஸோ அதனால வந்து I am really happy today. I hope you all enjoyed the class பசங்களா. Okay, thank you so much. நாளைக்கு காலையில 11 மணிக்கு எல்லாரும் கண்டிப்பா லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, all right, take care pasangla. Please eat well, stay hydrated, and I'll see you all in the next class. Okay, நாளை காலையில பார்க்கலாம். Bye bye.